ஹாய்டா, திஸ் ஃப்ரம் அம்மு. எல்லாரும் இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாம் நல்லா நினைக்கிறேன். சரி, ஓகே, நம்ம இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிக்கக்கூடிய மை சோல் டிபெண்ட்ஸ் ஆன் யூ டு பை டு ஃபைனல் பார்ட். ஓகேவா? நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட் எப்படி பண்ணிருக்கோம்னாக்க, நம்ம ஜாங்க் வந்து ஜிமின் வந்து எப்படி மீட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ஃப்ளாஷ்பேக்கில் போயிருப்பாங்க. அதில் நம்ம ஜிமினும் ஜாக்சனும் ஃபைட் பண்ணியிருப்பாங்க சாக்லேட்டுக்காக. அப்படியே விட்டுப்போம், கடையில் பண்ணிக்கலாம்டா. இப்போ நம்ம ஜிமின்டா அப்புறம் பாதி சாப்பிட்டு பார்த்தார சொல்லிட்டாங்க, ஏதோ ஒன்று கூடுறா அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிமினும் பாதி சாப்பிட்டாங்க, பாதி சாப்பிட்டு இந்த ஹாஸ்பிட்டல் கொடுக்குறாங்க. இப்போ நம்ம ஜாக்சன் வாங்கும்போது ஒரு பாஸ் வந்து ஸ்டாப் பண்ணுறாங்கன்னு அப்படி சொல்கிறாங்க. ரெண்டு பேர் திரும்பி பார்க்குறாங்க, டே அப்படி சொல்லி ஜிம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க, இங்கே பாரு, நான் உனக்கு ஒன்று வாங்கி கொடுத்தா நீ சாப்பிடு, ஓகேவா? நேற்று கவுண்டர் கொடுக்குறா சொல்கிறாங்க. அதை கேட்டான் ஜாக்சன் அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜாக்சன் பார்க்குறேன், எனக்கு டேங்கு நீ ஒன்று வாங்கி கொடுத்தா அவன் தான் சாப்பிடணுமா, நானும் சாப்பிடக்கூடாதா, நான் ஃப்ரெண்டு இல்லையா அப்படி சொல்லிட்டு ஜாக்சன் கேட்குறாங்க. இப்போ நம்ம டே தாங்க பாடா, நான் அவனுக்கு வாங்கி கொடுத்தது அவன் தான் சாப்பிடணும், ஓகேவா சொல்லிட்டாங்க. அதான் கேட்குறேன் ஏன்னு சொல்கிறாங்க. இப்போ டே கொஞ்சம் முறைக்கிறாங்க. ஜாக்சன் பார்க்குறாங்க, புரியுது அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே தான் ஒரு பிளாக் கார்டு எடுக்கிறாங்க, எடுத்து இந்த ஹாஸ்பிட்டல் கொடுக்குறாங்க. என்னடா சொல்கிறாங்க, உனக்கு என்ன வேணுமோ எவ்வளோ வேணுமோ போய் வாங்கி சாப்பிடு, ஓகேவா சொல்லிட்டாங்க. அவனுக்குன்னு வாங்கி கொடுக்குறது யாரும் கேட்காதீங்க ப்ளீஸ் அப்படி சொல்லிட்டு டே சொல்கிறாங்க. மச்சான் தான் அப்படி சொல்லிட்டு டே காய் மச்சான் வாடா சொல்கிறாங்க. இப்போ காய் பார்க்குறாங்க, வாடா போகலான்னு சொல்லிட்டு மச்சி உனக்கு என்ன வேணுமா, வேண்டாம் சொல்லிட்டாங்க. சரி அப்படி சொல்லிட்டு ரெண்டு பேர் போயிடுறாங்க. ஜிம் பார்க்குறேன், ஏன் டே சொல்கிறாங்க. பாரு, நான் உனக்கு யாரும் வாங்கி கொடுத்தேன்னா அதை நீ தான் சாப்பிடணும், புரியுதா சொல்கிறாங்க. சரி அப்படி சொல்லிட்டு ஜிம் நக்கியோட சாப்பிட்ருக்காங்க. டே அப்படி ஜிம்மில் ஹேர் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி ஆஃப்டர்நூன் பார்க்கலான்டா. ஜிம் பார்க்குறாங்க, பசிக்குது வாங்க போகலாம், ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, பிரேக் விட்டு சொல்கிறாங்க. சரி ஓகேடா போகலான்னு சொல்லிட்டு வர எழுந்துச்சு வராங்க. இப்போ டேக்கு ஒரு கால் வருது, 1 செகண்ட் சொல்லிட்டு ஃபோன் பிக் பண்ணுறேன். ஹலோ சொல்கிறாங்க. டே அப்படி சொல்கிறாங்க. மின்ஹோ சொல்லு அப்படி சொல்கிறாங்க. இங்கே பாரு, ஒரு விஷயம் மட்டும் நான் பேசணும் சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. ஆமாம் அவன்கிட்ட நான் பேசணும், கொஞ்சம் வெளில வரையா, அவனோட காலேஜுக்கு வெளில ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குல்ல, ஆமாம் சொல்கிறாங்க. அங்கே தான் வெயிட் பண்ணுறேன், நீ கொஞ்சம் வரையா சொல்கிறாங்க. ஓகே அப்படி சொல்லிட்டு இப்போ நம்ம டே ஃபோன் கட் பண்ணுறாங்க. ஜிமின்னு சொல்லிட்டாங்க, என்ன டே அது மின்ஹோ கூப்பிட்றான் சொல்கிறாங்க. மின்ஹோனா அவனோட கசின், அவன் கசின் கூப்பிட்றான், நான் போயிட்டு அவனை பார்த்துட்டு நான் பேசிட்டு வரேன் சரியா, அவன் கூப்பிட்ற விஷயம் இருக்கும், நான் போயிட்டு பார்த்துட்டு வரேன் சரியா சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. ரெஸ்டாரண்ட்லாம் இருக்கான், ஓகேவா, நான் அப்படியே லஞ்ச் எங்கே சாப்பிட்டு வந்துடுறேன், டைம் ஆகிடுங்க வந்து சாப்பிட்றதுக்கு, நீ போயிட்டு சாப்பிடுவீங்க கூட சொல்கிறாங்க. இப்போ நம்ம காய் பார்க்குறாங்க. சரி ஓகேடா பண்ணி போ சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. ஜாக்சன் என் கூட ஒரு இடம் சொல்கிறாங்க. நான் வரேன்டா அப்படி சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்போ நானே சொல்கிறாங்க, அச்சோ நீ போயிட்டு சாப்பிட சரியா சொல்கிறாங்க. அப்படியாவும் சொல்கிறாங்க. நான் போயிட்டு அவன்கிட்ட பேசிட்டு வரேன், நீ போய் சாப்பிடு, காய் ஜிம்முக்கு சாப்பிட சரியா சொல்கிறாங்க. ஓகேடா மச்சான், ஓகேடா நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜாக்சன் அவங்க நம்ம தேவம் கிளம்பிடுறாங்க. ஜிம்மிலும் காயம் போயிட்டு இருக்காங்க. காய் இப்போ நான் ரெண்டு பேர் இருந்துருக்காங்க. இப்போ நம்ம பாதுரம் அதுக்கப்புறம் தான் காய் பார்க்குறேன். மூச்சுக்குட்டி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. அங்கே பாரு, இப்போ நான் ஒன்று சொல்லுவேன், நீ கோச்சு கூட சரியாக சொல்கிறாங்க. நீ விட்டு போறியா அப்படி சொல்கிறாங்க. நீ நான் விட்டுலாம் போக மாட்டேன் செல்லும், நான் என்ன பண்ண போறேன், ரெஸ்ட்டும் போகிறேன், காய்க்கு ரெஸ்ட்டும் போகிறது, நீ போயிட்டு ஃபுட்டு வாங்கி வைக்கிறியா, நான் வந்துடுறேன் சொல்கிறாங்க. அப்படியே சொல்கிறேன். ஆமாம் டைம் ஆகுதா, நீ போய்ட்டு வாங்கி வச்சுட்டு நான் வந்துடுறேன் சொல்கிறாங்க. ஏன்னா அர்ஜென்ட்டு அப்படி சொல்லிட்டு நம்ம காய் சொல்கிறாங்க. சரி போ, சீக்கிரம் வந்துடணும் சொல்கிறாங்க. சரி நான் வந்துடுறேன், நீ போ அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் வராங்க. இந்த பக்கம் நம்ம காய் வந்து ரெஸ்ட் ரூம் போயிட்டாங்க. ஜிம் வந்து பார்க்குறாங்க. பார்த்தா அவங்களுடைய லைன் நிற்கிறாங்க. சீனியர் தனியாக நிற்பாங்க, ஜூனியர் தனியாக நிற்கணுங்க. பார்க்குறாங்க ஜூனியர் லைன் ரொம்ப லென்த்தாக இருக்குது. பார்க்குறாங்க, ஓ இவ்வளோ லென்த்தாக இருக்கா சரி. ஜிம் அவங்கள்ட்ட கொடுத்து அவங்களோட லைன் பார்த்தா அது கம்மியாக தான் இருக்குது. போய் நின்றுட்டு இருக்காங்க. இப்போ ஒரு பர்சன் பார்க்குறேன். டே சொல்கிறாங்க, என்னடா சொல்கிறாங்க, எவ்வளோ அங்கே நிற்கிறது சொல்கிறாங்க. ஏன்டா சொல்கிறாங்க. அதே நான் அந்த லைன் கம்மியாக தானே இருக்குது சொல்கிறாங்க. டே அது சீனியர் லைனாமா, இது ஜூனியர் லைனாமா சொல்கிறாங்க. இந்த காலேஜில் அப்புறம் ரூல்ஸ் இருக்கான் அப்படி சொல்கிறாங்க. என்ன ரூல்ஸ் அதெல்லாம் ஃபாலோ பண்ண மாட்டாங்க, அந்த பக்கம் போகலாம் சொல்கிறாங்க. எவ்வளோ நிற்கிறது, இங்கே ரெண்டு இருந்துச்சு ஃபுட்டே காலிட்டோம் அப்படி சொல்கிறாங்க. டே அதை சொல்லிட்டாங்க, வாங்கடா அப்படி சொல்கிறாங்க. இப்போ 4 பசங்க அந்த பக்கம் வந்து மாறி நிற்கிறாங்க. இப்போ நக்கா கட்ட ஜிம்முக்கு பண்ணி நினச்சிருக்காங்க. அது பார்க்குறாங்க, எது இவங்க சீனியராமா அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிம்முக்கு அது கேட்குது. ஆமாட்டா சீனியர் தாண்டா, எதுக்கு அப்படி கேட்குறா, மெதுவாக கேட்குற அப்படி சொல்கிறாங்க. என்கிட்ட என்ன பண்ணிடுவாங்க, பார்க்குறதுலாம் அரை டிக்கெட் மாதிரி இருக்குது சொல்கிறாங்க. என்னடா பேசுகிறா சொல்கிறாங்க. ஆமாம் நம்ம ஹிப் சைஸ் கொள்கிற இதெல்லாம் சீனியராமா, பார்க்குறதுக்கு தம்மா தண்டு வந்துட்டுருக்கு எல்லாம் அப்படி சொல்கிறாங்க. இப்போது நம்ம ஒரு பர்சன் பார்க்குறாங்க, எப்படி சொல்லி கூப்பிட்றாங்க. இப்போ அந்த பர்சன் திரும்புறாங்க. என்ன கேட்குறாங்க, நீ வந்துட்டு சீனியரா அப்படி சொல்கிறாங்க. இல்லை ஏன் சொல்கிறாங்க, நீ ஜூனியர் தானே சொல்கிறாங்க. நீ அங்கே தானே இருந்தா. ஆமாம் சொல்கிறாங்க. நீ இருக்கீங்களா எனக்கு வந்து அப்படி சொல்லிட்டு ஒரு பர்சன் கேட்குறாங்க. ஏன் வரக்கூடாது அப்படி சொல்கிறாங்க. அங்கே பாரு சொல்கிறாங்க. அங்கே பாருங்கள், அங்கே எவ்வளோ க்யூ இருக்குது பாருங்கள், அவ்வளோ லைன் இருக்குது, இங்கே கம்மியாக தானே இருக்குது, நாங்கள் உள்ள அங்கே நிற்கிறது சொல்கிறாங்க. இப்போ அந்த பர்சன் பார்க்குறாங்க. பாரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ஜூனியர் சீனியர்கிட்ட ரெஸ்பெக்டாக பேச ஓகேவா, காலேஜ் ஜாயின் பண்ணி 1 வீக் தானே இருக்கும், அதுக்குள்ள எப்படி பேசிட்டு இருக்கா, ரெஸ்பெக்ட் எனக்கு தெரியாது உனக்கு அப்படி சொல்கிறாங்க. நாங்கள் சீனியருக்கு நாங்கள் செகண்ட் இயர், நீ ஃபஸ்ட் இயர் தானே படிக்கிற சொல்கிறாங்க. அதுக்கு என்ன இப்போ நான் ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ணியிருக்கேன், ஃபுட் இங்கே தான் வாங்க சொல்லி ரூல்ஸ் இருக்கா, நீங்கள் தான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படி சொல்கிறாங்க. இப்போ அந்த பர்சன் பார்க்குறாங்க, என்ன ஓர பேசிட்டு இருக்கா சொல்கிறாங்க. இப்போ ஒரு பர்சன் பார்க்குறாங்க, சீனியர் மன்னிச்சுக்கோங்க, அவன் கொஞ்சம் கோபம் பேசுகிறான், அவனுக்கு ரொம்ப நேரம் நிற்கிறதுக்கான அப்படி சொல்கிறான், நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க ஓகேவா, நீங்கள் கோச்சுக்காதீங்க சீனியர் அப்படி சொல்கிறாங்க. இந்த மாதிரி அமைதியாக பேச பழகிக்கோ சரியா சொல்கிறாங்க. பார்க்குறது பாரு ஆளை பாரு ரவுடி மறந்துட்டு சொல்கிறாங்க. இப்போ நான் ஜெக்கி பார்க்குறாங்க. அந்த ஜெக்கிட்ட தானே அந்த பர்சன் பிரச்சனை பண்ணியிருப்பாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க, பார்த்து பேச சரியா சொல்கிறாங்க. சீனியர் பண்ணி இவனா நீ அப்படி சொல்கிறாங்க. என்ன ஓர பேசிட்டு இருக்கா சொல்கிறாங்க. இப்போ அவங்க ஃபுட்டை சர்வ் பண்ணுறவங்க பாருங்க ஃபைட் பண்ணிங்கனாக்கா நாங்கள் வந்து பிரின்சிபல் கூப்பிட்டு வந்துடுவோம் சரியா, ஃபைட் பண்ணாமல் ஃபுட்டு வாங்கிக்கோங்க அப்படி சொல்கிறாங்க. இப்போ
அவங்களும் அமைதியாக இருக்காங்க. விட்டுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஜிம் தானே பார்த்துட்டு நர்வஸாக இருக்காங்க. ரொம்ப பொலதானே இருப்பானோ இப்போ ஒரு மாதிரி ரவுடி பையன் போல் ஒரு மாதிரி மிரட்டுறான் பார்த்தியா, எப்படி பேசிட்டு இருக்கான், ஹைட்டை தான் பற்றி பேசுகிறான் பார்த்தியா, ஜிம் நினச்சிட்டு இருக்காங்க. அப்படியே நம்ம ஜெயிக்கிறத ஒரு மாதிரி பார்த்துருக்காங்க. பக்கத்தில் எவ்வளோ நடக்குது, ஜிம் பார்த்து அமைதிட்டு இருக்காங்க. திரும்ப கூட இல்லை, மற்றவங்களும் டர்ன் பண்ணி பார்ப்பாங்க, ஜிம்மி மட்டும் டர்ன் பண்ணவே இல்லை. அப்புறம் நம்ம ஜெக்கெட் பார்க்குறாங்க, இவன் யார்டா அவன் குள்ள கத்துற மாதிரி இருக்கான், திரும்ப கூட இல்லை, இவ்வளோ ஃபைட் நடக்குது சொல்கிறாங்க. எதுக்குடா அவர் பாட்டு சும்மா தானே நிற்கிறேன், ஏன்டா சும்மா இல்லாமல் சொல்கிறாங்க, இதை அவர் இவர் பேசிட்டு இருக்கா, பார்க்க தம்பு இருக்கான், உனக்கு தம்பி மாதிரி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக்கே சொல்கிறாங்க. இப்போ மெக்கப் பார்க்குறாங்க, ஏன்டா செக்க இப்படி பேசுகிற, ஸ்கூல் படிக்கும்போது அப்படி அராத்தா இருந்த, ஏன்டா காலேஜ் வந்து கொஞ்சம் அமைதியாக இரண்டா, அது நம்ம ஜூனியர்டா அவங்கள சீனியர்டா கொஞ்சம் ரெஸ்பெக்ட் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மெக்க சொல்கிறாங்க. ஆமாம் ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்கப்பா, ஆளை பற்றியா சைஸை பற்றியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக்கே தான் பார்க்குறாங்க. ஒரு கையில் தூக்கி சுற்றுலாம் நான் இவ்வளோ அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிம்முக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. இப்போ என்ன பார்க்குறீங்க, என்ன சொன்னா சொல்கிறாங்க, நான் இருக்கிறதுக்கு ஒரு கையில் தூக்கி சுற்றி போடுறாங்க கூட பசங்களெல்லாம் அப்படி சொல்கிறாங்க. எனக்கு அங்கே இருக்கிற சீனியர் வந்து கொஞ்சம் குட்டி குட்டி அப்படி தான் இருக்காங்க பார்க்கறதுக்கு. அங்கே லைனில் நிற்கிறவங்க அப்படி தான் இருக்காங்க. இதோ ஒருத்தர் 2 பேரும் கொஞ்சம் ஹைட் அண்ட் வெயிட்டாக இருக்காங்க. இவங்களாம் சீனியராக சொல்லிட்டாங்க. இப்படி பேசாதடா, இதெல்லாம் பிரச்சனை ஆகிட போகுது, அங்கே இப்போ ஒருத்தான் கத்துனான், கொஞ்சம் அமைதியாடா சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜெயிக்கவும் என்ன பண்ணுறாங்க, எதுக்கு பயப்படுற நீ சொல்கிறாங்க. நீ அவங்க வந்து பிரச்சனை பண்ணால் கூட படுவாங்க, சும்மா தாண்டா நிற்கிறாங்க, நீ ஏன்டா வம்புக்கு இருக்கிறாங்களா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெயிக்க பார்க்குறாங்க. சரி ஒன்றும் இப்படி அப்படி சொல்கிறாங்க. ஜிம் இவ்வளோத்தையும் காதில் வாங்கிட்டு அமைதியாக இருக்காங்கக்கா. இப்போ நம்ம மெக்க பார்க்குறாங்கக்கா, என்னெல்லாம் பேசுகிற தெரியல இவன் சொல்கிறாங்க. சரி விட்றா சொல்கிறாங்க. இந்த ஜவுக்கு எப்பவுமே அப்படி தான் சொல்கிறாங்க. அப்போ ஜிம் கேட்டுருக்காங்க, நேம் கேட்குறாங்க, ஜவுக்கு போட சொல்லிட்டு ஜிம்ட்டாங்க. இப்போ இதெல்லாம் ஒரு பர்சன் பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் அமைதியாக இருக்காங்க. ஜிம்மி போய் ஃபுட்டை வாங்குறாங்க. ஃபுட்டை வாங்கி டர்ன் பண்ணுறாங்க. ஏன்னா 2 பிளேட் வாங்கியிருப்பாரு அவர். 2 பிளேட்டை வாங்கி டர்ன் பண்ணவும் இப்போ இந்த பக்கம் பார்க்குறாங்க. பாருங்கப்பா இந்த பக்கம் ஃபுட்டு காலி, ஓகேவா, அந்த பக்கம் ஃபுட்டு தருவாங்க, வாங்கிக்கோங்க சொல்கிறாங்க. இப்போ ஜேகே பார்க்குறாங்க, அங்கே கூட்டமாக சொல்லிட்டு இங்கே வந்தோம், இங்கே ஃபுட்டு காலி இருந்தோம். அவங்களுக்கு வந்து கோவம் வருது. கூட சொல்லிட்டு ஒரு பிளேட் வாங்கிக்கிறாங்க. என்ன பண்ணுற அப்படி சொல்கிறாங்க. இவன் தான் நிற்கிறோம்ல அன்னிட்டு நான் நீ பாட்டுக்கு வந்து 2 பிளேட் வாங்கிட்டு போகிறேன், ஒரு பிளேட் பார்த்தா உனக்கு சொல்கிறாங்க. இல்லை என் ஃப்ரெண்டுக்கு சொல்கிறாங்க. உன் ஃப்ரெண்டுக்கு அந்த கையில் நின்று வாங்கிக்க போ சரியா சொல்கிறாங்க. அன்னைக்கு இவ்வளோ அது ஜூனியர் எடுத்து சொல்கிறாங்க, எனக்கு அது தெரியாது சொல்லிட்டு நம்ம ஜேகே ஃபுட்டை வாங்கிட்டு போயிடறாங்க. சரி இப்போ நான் என்ன பண்ணேன், அது காயோட ஃபுட்டு சார் ஜிமின் பார்த்துருக்காங்க. ஒரு பாசன் பார்க்குறாங்க, ஜிமின்னு சொல்கிறாங்க. என்ன ஜிவன் நான் சொல்கிறாங்க, என்ன நீ பாட்டுக்கு அமைதியாக நின்றுருக்கா, அவன் அவ்வளோ பேசிட்டு போயிட்டு இருக்கான் சொல்கிறாங்க. அவங்களாம் டீஸ் தான் பண்ணிட்டு சொல்கிறாங்க. பரவாயில்ல வீடு, அவன் எது கோமா இருப்பான் போல சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாங்க. என்னடா ஜூனியருக்கு போய் பயப்படுறா சொல்கிறாங்க. நான் பயப்பில்லடா, பிரச்சனை பண்ணான்னு சொல்கிறேன்டா அப்படி சொல்லி ஜிமின் சொல்கிறாங்க. இப்போ ஜிவன் தான் எல்லாம் சொன்னால் கேட்க மாட்டேன் இரு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜிவன் தேடி போயிட்டு இருக்காங்க. நீ நின்றுடா சொல்கிறாங்க. இப்போ ஜிவன் ஃபுட்டு வந்து டேபிள் வைக்கிறாங்க. இப்போ நான் காய்க்கு ஃபுட்டு வாங்க என்ன பண்ணேன், நான் போய் ஜூனியர் லைனில் நிற்கட்டுமா, நான் ஜிவன் பார்த்துருக்காங்க. அந்த க்யூ அவ்வளோ இருக்குது, இவங்க ஒரு க்யூ அதிகமாக இருக்கே அப்படி சொல்லி ஜிம் பார்த்துருக்காங்க. இந்த லைனில் நின்று நான் எப்போ ஃபுட்டு வாங்க ஜிம் பார்த்துருக்காங்க. வேண்டாம் நம்மளும் காய் ஷேர் பண்ணி சாப்பிட்றலாம், ஏன்னா இந்த பசங்க நிறைய நிற்கிறாங்க பாவம், அவங்க ஃபுட்டுலாம் போய் என்ன பண்ணுறது, நம்ம இதில் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்றோம். ஜிம்மில் உட்காந்துருக்காங்க. எனக்கு எனக்கு ரொம்ப கூட்டம் அதிகமாக இருக்குது, ஏன்னா நிறைய ஜூனியர் ஜாயின் பண்ணியிருக்காங்க இல்லையா, அப்போ ஃபுட்டு வந்து அதிகமாக நிறைய பசங்க இருந்தாலும் ஃபுட்டு கம்மியாக தான் செஞ்சுருப்பாங்க போல. சீக்கிரம் இந்த பக்கம் இல்லையா, சீக்கிரமாக காலி ஆயிடுச்சு. அதனால் இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஜேகே மட்டும் ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டு உட்காந்துட்டாங்க. இவங்களாம் பார்க்குறாங்க, ஏன்டா ஜேகே இப்படி பண்ணலாம் சொல்கிறாங்க. சரி விட்டுங்கடா இவங்க கூட நின்றுருக்காங்க. இந்த பக்கம் ஜீவன் அமைதியாக உட்காந்துருக்காங்க. ஜேகே ஜிம்மோட ஃபேஸை கூட பார்க்கல, அவர் பாட்டுக்கு பிளேட்டை மட்டும் வாங்கிட்டு வந்துட்டாரு. ஜிம்மோட ஃபேஸ் கூட எப்படி நமக்கு தெரியாது. இப்போ பேக் சைடு பார்த்து போகிறேன், அதோட ஃபோட்டோ வாங்கிட்டு வந்துட்டாரு. ஜிவனுமே ஜேக்கோட ஃபேஸை பார்க்கவே இல்லை. ஜிவன் தான் அமைதியாக உட்காந்துருக்காங்க. இப்போ ஜிவன் தான் காய் சொல்லிட்டாங்க. காய் இப்போ தான் ரெஸ்ட் ரூம்லேருந்து வந்துட்டு இருக்காரு. இல்லை என்னடா சொல்கிறாங்க, பாரு நம்ம ஜிம்மில் ஒருத்தர் புள்ளி பண்ணுறான் சொல்கிறாங்க. இதை புள்ளி பண்ணுறா நம்ம எங்கள் மூச்சி ஆமாம் சொல்கிறாங்க. யாரவன் சொல்கிறாங்க, அவன் பேரெலாம் தெரியலடா, அவன் வந்து ஜூனியர்டா சொல்கிறாங்க. ஜூனியரா ஆமாம் சொல்கிறாங்க. எங்கே சொல்கிறாங்க, கேன்டீன் தான் சொல்கிறாங்க. சரி இப்போ காய் வராங்க வந்து பார்க்குறாங்க. மூச்சி சொல்கிறாங்க, காய் இங்கே பாரு ஒரு பிளேட் தான் ஃபுட்டு இருக்குது, 2 பேர் ஷேர் பண்ணிப்போமா சொல்கிறாங்க. அது ஒரு பெரிய விஷயம் இல்லை, யாரும் புள்ளி பண்ணா சொல்கிறாங்க. என்ன இல்லை என்ன யாரும் புள்ளி பண்ணியே சொல்லிட்டாங்க. போய் சொல்லாத அவங்க யாரும் புள்ளி பண்ணாங்களே அது யார் அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க, அப்படி யாரும் இல்லை சொல்கிறாங்க. இப்போ ஜிவன் டே இது அவன்டா அப்படி சொல்லி பாயிண்ட் பண்ணிடுறாங்க. இப்போ ஜேகே திரும்பி பார்க்குறாங்க. இப்போ தான் ஜிமின் ஜேகே ஃபேஸ் பார்க்குறாங்க. ஏன்னா வாய்ஸ் வச்சு ரவுடி மாதிரி அப்படி சொல்லிட்டு முடிவு பண்ணியிருப்பாரு. இப்போ ஃபேஸை பார்க்குறாங்க, அது இன்னும் ஒரு மாதிரி எப்படினாக்கா ரொம்ப கோல்டா, எப்படி இருந்தாலும் அழகாக தான் இருப்பார். அவர் அழகான ஒரு ரவுடி தான், ரொம்ப எப்படினாக்கா ரொம்ப கோல்டா ஹார்ட் அப்படி இருக்காரு. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. இப்போ ஜிம்மில் இப்போ பேச பார்த்துட்டு அம்மாடி என்ன இம்மா பரிசு இருக்கான் ஜிம்மில் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ காய் பார்க்குறாங்க. அவனை நோட்டீஸ் பண்ணா சொல்கிறாங்க, அது சொல்கிறாங்க அவன் தான்டா அப்படி சொல்லி ஜிம் சொல்லிடுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, ஏன்டா ஜிம் நீ போட்டு கொடுக்குற சொல்கிறாங்க. நீ சும்மா அவன் வந்து எவ்வளோ தைரியம் தான் சீனியர்லாம் எடுத்து பேசுவான், அவன் எப்படி காய் மாதிரி ஆள் தான் கேட்பான், காய் நம்மளாம் கொஞ்சம் கேட்க மாட்டான், காய் கேட்பான் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ காய் போகிறாங்க, எப்படி கூப்பிட்றாங்க. இப்போ ஜங்கு தான் சாப்பிட்டுருக்காரு. கொஞ்சம் ரிட்டர்ன் பண்ணி பார்க்குறாங்க, என்னன்ற போய் பார்க்குறாங்க. என்ன பண்ண என் ஃப்ரெண்ட் அப்படி சொல்கிறாங்க. இப்போ காய் பார்க்க ஜங்கு பார்க்குறாங்க, எந்த ஃப்ரெண்டு அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க, டே அவன் வச்சிருக்க ஃபுட்டு கூட நம்ம ஜிம்னோட தான் அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம காய்க்கு என்ன கோவம் வருது. ஜிம் பார்க்குறேன், காய் இங்கே போய் சண்டை போடாதா, ஃபுட்டுக்காக சண்டை போடாது சரியா, அவங்க வந்து ஜூனியர் தானே விட்டு அங்கே பாரு லைன் நிறைய நேரம் நிற்கிறாங்க பாரு, அவங்க பாவம் இல்லையா விட்டு காய் சொல்கிறாங்க. இப்போ ஜேகே காய்க்கு வந்து ஃபுட்டு வாங்கினா பெரிய விஷயமா கிடையாது, ஃபுட் அவன் எடுத்துக்கிட்டதாலும் பெரிய விஷயமே இல்லை, நேராக பண்ணி டீஸ் பண்ண அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிகுண்டா பின்னாடி சொல்லிடுறாரு, அவன் குட்டையாக இருக்கானம்மா நம்மளா ஹைட்டை பார்க்கறதுக்கு எவ்வளோ ஆர்டிகேட் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி என்னெல்லாம் சொன்னாங்களோ அப்படியே மொத்தம் உலர வச்சுட்டாரு நம்ம ஜிவன் சொல்லிடுறாரு.
இப்போ காய் பார்க்குறாங்க, உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா ஒரு சீனியரை போயிட்டு இப்படி பேசுவா? ஏன் உங்கள் வீட்டில் யாரும் ஹைட் கம்மியாக இல்லவே இல்லையா சொல்கிறாங்க. எல்லாம் பணமரத்தில் பாதி இருப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜேகே ஒரு மாதிரி எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜிமின் அவங்க சொல்லும்போது அவங்க பசங்க சிரிச்சிருப்பாங்க. அது ஆப்போசிட் நின்றுப்பாங்க ஜூனியர் பசங்க, அவங்க சிரிச்சிருப்பாங்க. இவங்களோட அதாவது ஜிமின் நம்ம ஜேகே வந்துட்டு இவனை கூட்ட கற்றுக்க மாதிரி இருக்கான்னு சொல்லும்போது இவங்கள சிரிச்சிட்டு இருப்பாங்க. செகண்ட் வந்துட்டு அங்கே பசங்க எல்லாருமே நம்ம சீனியரை பற்றி ஒரு சீனியர் பார்த்து ஜூனியராக சிரிச்சிட்டு வந்திருப்பாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கனாக்கா சீனியர்லாம் பார்க்குறாங்க. இதே காயெல்லாம் பிரச்சனை சொல்லி கேட்குறாங்க. இல்லை இந்த சார் ரொம்ப டீஸ் பண்ணுறாராமே, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்காங்க. உன யாரும் ரேங்க் பண்ணாங்களா என்ன சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேகே அமைதியாக இருக்காங்க. இப்போ ஒரு பசங்க ஓடி வராங்க. சீனியர் அப்படி சொல்கிறாங்க. நீ யாரும் சொல்கிறாங்க, நான் ஃப்ரெண்டு தான். அவன் சும்மா சொல்கிறாங்க. அது இப்போ சும்மா ஏன்டா சீனியர் சும்மா இருக்கும், உங்களுக்கு என்ன கஷ்டம், உங்களை ரேங்க் பண்ணது காலேஜில் எதுவுமே கிடையாது. இந்த காலேஜ் அமைதியாக இருக்கும், எதுலையுமே வந்துட்டு ஃபைட்டே வராது தெரியுமா. எங்களுக்குள்ள சின்ன எதனா ஃபைட் வருமே தவிர இந்த மாதிரி ஜூனியருக்கும் சீனியருக்கும் ஃபைட்டே வராது. நீங்களாம் வந்து வரண்டமா, அதுவும் நீ என்னடா நீங்கள் ஒருத்தம் தானா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீ தான் ஒருத்தம் தான் பண்ணி எல்லாம் சேர்த்து பண்ணி எல்லாம் சேர்ந்து பண்ணீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ என்ன பார்க்குறாங்க, சரி நாங்கள் எதுவும் பண்ணவே இல்லை, அவன் மட்டும் தான் அப்படின்னு சொல்லி ஜேகே கை காமிச்சிடறாங்க. இப்போ ஜேகே பார்க்குறாங்க என்ன பண்ண நீ சொல்கிறாங்க. இப்போ நம்ம சரி ஜெகுன் பார்க்குறாங்க. பாட அவன் ஹைட் வச்சு தான் டீஸ் பண்ணா சொல்கிறாங்க. நம்ம காய்க்கு வந்து ஜிம்ல ஹைட் வச்சு டீஸ் பண்ணால் சுத்தம் பிடிக்காது. காய்க்கெல்லாம் வேறு யாருக்கும் ஜிம்ல டீஸ் பண்ண பிடிக்காது. இப்போ நம்ம காய் பேருக்கு பாரு, அவன் எங்களோட செல்ல பிள்ளை சரியா, அவனை ஹைட் வச்சுலாம் டீஸ் பண்ணி வச்சுக்கேன், அவ்வளோதான் அவனுக்கு. இப்போ மரியாதை இருந்துச்சு சாரி கேள்வி அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜேகே பார்க்குறாங்க சாரியை சொல்கிறாங்க. ஆமாம் கேள்வி சொல்கிறாங்க. அவங்க ஜேகே பார்க்குறாங்க. நான் சொல்ல மாட்டேன் சொல்லிட்டு ஜேகே ஸ்டில் ஜிம்ல பேசுன்னு பார்க்கவே இல்லை. ஜேகே பார்த்து காய் ஒரு டைம்ல பார்த்துட்டு ஒரு பார்த்து கீழே ஃபுட்டை குடிச்சு சாப்பிட்ருக்காரு. இப்போ நம்ம காய் பார்க்குறாங்க. சாரி கேட்க மாட்டியா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேகே பார்க்குறாங்க. முடியாது என்ன பண்ணுவா சொல்கிறாங்க. அப்படியா சரி ஓகே, இதுக்கப்புறம் நடக்கிறதுலாம் நாங்கள் பொறுப்புல சரியா ஜிமின் வா சொல்லிட்டு கூட ஹேண்ட் பிடிச்சி கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஜிம்மில் பேச இன்னும் ஸ்டைல் நம்ம ஜேகே பார்க்கவே இல்லை. இந்த இவனை பார்க்குறாங்க. ஏன்டா பேர் கொடுத்து வாங்குற சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிமின் பார்க்குறாங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்க சொல்லிட்டு அவர் போயிடாரு. என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே வந்து பெருசாக எடுத்துக்கலாம். அவங்க கூட சாப்பிட்டுருக்காரு. ஜிம் பார்க்குறாங்க. இந்த சாப்பிட சொல்கிறாங்க. எனக்கு ஃபுட்டு வேணாம் சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க. வரட்டும் அவன்கிட்ட சொல்கிறேன் சரியா சொல்கிறாங்க. அவன் எவ்வளோ ரூடாக இருக்கான், இவ்வளோ திருவிழா நடந்துட்டு இருக்கான்னு சொல்கிறாங்க. பரவாயில்ல வீடு காய் எப்படி சொல்கிறாங்க. உனக்கு நீ எப்படி இருக்கா எப்போதாவது ஸ்வீட்டாக கைண்டா சொல்கிறாங்க. அட பரவாயில்ல வீடு எதாவது சொல்கிறாங்க. இந்த ஆக்காட்ட சொல்லிட்டு ஜிம்மில் வந்து ஃபுட்டு ஃபீட் பண்ணுறாங்க. இங்கே வந்து பார்க்குறாங்க. இப்போ நம்ம ஜேகே வந்து பார்க்குறாங்க. நம்ம ஜிம்மோட பேக் சைடு தான் இப்போவும் பார்க்குறாங்க. பேக் சைடு தான் அவருக்கு தெரியுதே தவிர அவர் ஃப்ரெண்ட்ஸ் சைடு பேச சொல்கிறவங்களுக்கு தெரியல. இப்போ நம்ம ஜிம் தான் காய்க்கு ஃபுட்டு ஃபீட் பண்ணுறாங்க. இப்போ காயும் ஆக்காட்ட சொல்லிட்டு ஃபுட்டு ஃபீட் பண்ணி விடுறாங்க. பல சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. வா கிளாஸ் போகலாம் சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்போ ஒரு ½ ஹவருக்கு அப்புறம் கிளாஸ் இப்போ ஸ்டார்ட் ஆக போகுது. ஆல்மோஸ்ட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ஒரு 2 நிமிஷம் முன்னாடி தான் நம்ம டேவும் ஜாக்சன் ஆகிடுச்சாங்க. டேட்டே வந்துட்டான் அப்படி ஜிம்மி சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. மூச்சு சாப்பிட்டியா சொல்கிறாங்க. நான் சாப்பிட்ட டேட்டே சொல்கிறாங்க. நீ சாப்பிட்டியா நான் சாப்பிட்டேன். ஏன் இன்னும் கூப்பிட்டாரே சொல்கிறாங்க. அதுவா அது ஃபேமிலியில் ஒரு ஃபங்க்ஷன் வரதாம்மா, அதுக்காக என்னை வர சொல்லியிருக்காங்க சொல்கிறாங்க. அப்படியே அம்மா சொல்கிறாங்க. அது சொல்ல தான் கூப்பிட்டான் சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. இப்போ நம்ம காய் பற்றி 3 உட்காந்துருக்காங்க. ஏன் காய் ஏன் ஒரு மாதிரி இருக்கா சாப்பிடல சொல்லிட்டு டே கேட்குறாங்க. சாப்பிட்டா சொல்கிறாங்க. என்னாச்சுடா சொல்கிறாங்க. ஜிம்டா காய் சொல்லாத சார் ஜிம் சொல்ல கண்ணு காமிக்கிறாங்க. இப்போ நம்ம காய் பார்க்குறாங்க. நீ சொல்லக்கூடாது சொல்லுவேன்டா சொல்லிட்டு டே அப்படி சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. நம்ம ஜிம்மில் ஒருத்தன் டீஸ் பண்ணிட்டான்டா சொல்கிறாங்க. என்னன்னு கேட்காம ஜிம்மின் அப்புறம் நம்ம சீனியர் பசங்க டீஸ் பண்ணிட்டாங்க சொல்கிறாங்க. எனக்கு மற்றவங்களுக்கு கவலை இல்லை, ஜிம்மில் யார் டீஸ் பண்ணது அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ நம்ம காயும் அவன் பேர் வந்துட்டு ஜாயின் ஜவுங்கடா. அவனை பற்றி திரும்பி விசாரிச்சுட்டேன். அவன் பேர் ஜாயின் ஜவுங்கடா. ஃபஸ்ட்டு தடவை ஜாயின் பண்ணியிருக்கான். எவ்வளோ ரூபா பேசணும் தெரியுமா. நான் சாரி கேள்றான்னு சொல்கிறேன், கேட்க மாட்டேன்னு சொல்கிறான். எங்களுக்கு இவன் 2 பிளேட் ஃபுட்டு வாங்கியிருக்கான். அது ஒரு பிளேட் அவனே வாங்கிட்டான். ஃபுட்டு கூட போனால் போயிட்டு போகுது, எனக்கு அவளே கிடையாது. ஆனால் அவன் எவ்வளோ ரூபா பேசுகிறான் தெரியுமா அப்படி சொல்லிட்டு நம்ம காய் சொல்கிறாங்க. ஜேகேக்கு ரொம்ப கூடாது ஹைட் வச்சு தான் டீஸ் பண்ணியிருக்கான். குட்டக்கத்துக்கு என்ன சொல்லியிருக்கான் சொல்லவும் டேக்கு இன்னும் சொல்லணும் கோவம் வந்துருச்சு. அவன் எங்கே இருக்கான் சொல்கிறாங்க. இந்த டிபார்ட்மெண்ட் சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. நீ சாரி கேட்க சொன்னியா சொல்கிறாங்க. சொன்னாலும் கேட்க மாட்டேன்ட்டான் சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. சரி ஓகே அவனே நம்ம தெரியும் சாரி கேட்போம் சரியா சொல்கிறாங்க. இப்போ நம்ம காய் பார்க்குறாங்க. அப்படியா சொல்லிட்டாங்க. ஆமாம் சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அச்சு டேட்டே எதுவும் பண்ணாத சொல்லிட்டாங்க. நீ சும்மா அப்படி சொல்லிட்டாங்க. அப்போ ஜிம்மும் வேறு வழி இல்லாமல் அமைதியாக இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஈவினிங் தானே காலேஜ் விட்றாங்க. ஜேகே ரொம்ப ஹாப்பியாக இருக்கா. ஏன்னா ஜேக்கோட அப்பா நியூ பைக் வாங்கி கொடுத்துருப்பாங்க. அதான் ஜேகே வந்திருப்பாரு. இந்த பக்கம் ஜோன் அப்புறம் பைக் இவங்க எல்லாருமே ஜூனியர் தான் டாக்டர். அவங்க எல்லாருமே இப்போ நியூ பைக்கில் தான் வந்திருப்பாங்க. 12th படிக்கும்போது என் அப்பாட்ட நல்ல மார்க்ஸ் வாங்கணும் பைக் வேணும்னு கேட்டேன். கரெக்டாக வாங்கி கொடுத்துறாரா சொல்கிறாங்க. ஆமாம் காலேஜுக்கு பைக்கில் வந்து ஒரு கெத்து தான் இல்லை சொல்லிட்டாங்க. ஆமாம் சொல்லிட்டாங்க. இப்போ எல்லாரும் அந்த பைக் ஸ்டாண்ட் இப்போ காலேஜில் பைக் ஸ்டாண்ட் இருக்குல்ல பார்க்கிங் நாட்டு அங்கே போயிட்டு பைக் எடுக்க தான் போகிறாங்க. போய் பார்த்தாக்கா நம்ம ஜெக்கெட் பைக் தான் பார்க்குறாங்க. எடுக்கலான்னு போக இப்போ மெக்கு பார்க்குறேன். ஒரு நிமிஷம் நான் சொல்கிறேன். என்ன சொல்கிறாங்க. உன் பைக் டயர் செக் பண்ண சொல்கிறாங்க. பார்க்குறாங்க. பார்த்தா காற்று இல்லை. என்னடா காற்று இல்லை சொல்கிறாங்க. ஒரு காற்று பருப்புல சொல்கிறாங்க. அதே பூரா சொல்கிறாங்க. புது நியூ பைக் ஆச்சுடா அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெக்கெட் பார்க்குற 1 செகண்ட் இரு சொல்லிட்டு நல்லா பார்க்குறாங்க. பார்த்தாக்கா எங்கேயும் பஞ்சர் ஆகிருக்கணும் புரியுது. பஞ்சர் ஆகிருக்கும் போலியே சொல்கிறாங்க. இது பஞ்சர் ஆகிட புது பைக்கை பஞ்சர் ஆகிடும் 1 வீக் தான் ஆகுது வாங்கியே சொல்கிறாங்க. ஜெக்கைக்கும் புரியல. அதான் அது எப்படி சொல்கிறாங்க தெரியலையே சொல்லிட்டு பார்த்துட்டு 3 பைக்கும் நல்லா தான் நிற்குது. ஜேகே பைக் மட்டும் பஞ்சர் ஆயிருக்கு. ஜேகே பைக் என்ன பண்ணுறது சொல்கிறாங்க. டே இப்போலாம் பஞ்சர் போட்டு வரது ரொம்ப கஷ்டம்டா. இந்த மெக்கானிக் எங்கே இருப்பாங்கன்னே தெரியாது. நம்ம எதுவும் பண்ண முடியாது. வா நம்ம போயிடலாம் சொல்கிறாங்க. ஏன்னா காமோட வாட போகலாம் சொல்கிறாங்க. டே என்ன காய் பேசுகிறா சொல்கிறாங்க. ஆமாண்டா ஒரு ஆப்ஷன் இல்லை. இப்போ என்ன பண்ணுறா சரி எந்த பைக் பேசுகிற சொல்கிறாங்க. நீ வந்து என் பைக்கில் உட்காந்து ஓகேவா பைக் எங்கே எடுத்துகிட்டு போவாங்க செக்யூரிட்டி சொல்லுவோம். நாளைக்கு ஏதாவது நமக்கு தெரிஞ்ச ஒரு பைக் மெக்கானிக் வர சொல்லி நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம் சொல்கிறாங்க. அப்படி சொல்கிறேன். ஆமாம் சொல்கிறாங்க. ஏன்னா புது பைக்கில் தள்ளிலாம் போகக்கூடாது ரொம்ப இதாகிருந்தா சொல்கிறாங்க. இப்போ ஜங்குக்கு புரியுது ஓகே சொல்லிட்டு
கீயை மட்டும் எடுத்துக்கிட்டு வாடா சொல்லிட்டு பைக்கில் மற்றவங்க பைக்கில் உட்கார மெக்க பைக்கில் நம்ம ஜங்கு உட்காராங்க. ஃபைனல் ஆல்மோஸ்ட் கேட்டுக்கிட்டு வந்துட்டாங்க. இப்போ ஒரு செக்யூரிட்டி இருக்காங்க. அண்ணா சொல்லிட்டாங்க, சொல்லுப்பா சொல்லிட்டாங்க, என் பைக் இங்கே நிற்குது, பஞ்சர் ஆகிட்டு சொல்லிட்டாங்க. பஞ்சர் ஆகிட்டு ஆமாம் பஞ்சர் ஆகிட்டு சொல்லிட்டாங்க. சரிப்பா அதுக்கு சொல்லிட்டாங்க, இங்கே நிற்கிட்டு பார்த்துக்கிறீங்களா, நாளைக்கு வந்துட்டு நான் மெக்கானிக் சொல்லிட்டாங்க, இங்கே மெக்கானிக் இருக்காங்கப்பா, நாளைக்கு ஃபோன் பண்ணி வர சொல்ல வருவாங்க, நான் என்கிட்ட நம்பருக்கு சொல்லி கொடுக்குறாங்க. ஓ அப்படியா சரி ஓகே, நான் வந்து நாளைக்கு வர சொல்லி ரெடி பண்ணிக்கலாம், அது வரைக்கும் பத்திரம் பார்த்துப்பீங்களா சொல்லிட்டாங்க. அது பத்திரமா தான் இருக்கும் ஆக சரியா சொல்லிட்டாங்க. சரி சொல்லிட்டாங்க. இப்போ பக்கம் ஜெக்கி போயிட்டாங்க. இப்போ நெக்ஸ்ட் டே தான்டா நம்ம ஜெக்கி வந்துட்டு என்ன பண்ணாங்கன்னா பைக் வந்துட்டு ஒரு மெக்கானிக் வர சொல்லி ரெடி பண்ணுறாங்க. அவங்க அதிகமாக அமௌண்ட் வாங்குறாங்க. என்ன இவ்வளோ அமௌண்ட் வாங்குறீங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆமாப்பா காலேஜுக்கு ரெடி பண்ணி கொடுக்கணும்னா அவ்வளோ அமௌண்ட் தான் சொல்லிட்டாங்க. சென்டர் நம்ம ஜெக்கும் கொடுத்துறாங்க. என்னடா வந்து 1 வீக் கூட ஆகல, அதுக்குள்ளே பைக்கு இவ்வளோ பேர் செலவு வச்சு சொல்லிட்டாங்க. சரி விட்டு தான் பார்த்துக்கலாம் அப்படி சொல்லிட்டு நம்ம இவங்களும் சொல்கிறாங்கம்மா கிளாஸ் போகலான்னு சொல்லிட்டு பட் கிளாஸ் ரூமில் உட்காராங்க. இந்த இப்போ நம்ம ஜெக்கி தான் அமைதியாக உட்காந்துருக்காங்க. அவருக்கு என்னமோ ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா பைக் சடனாக பஞ்சர் ஆகல, அதுக்கு எதுவும் மாதிரி இருக்குது. உண்மையாக பைக் இப்படி பஞ்சர் ஆகிருக்கும் சொல்லிட்டு யோசிச்சாங்க. புது பைக்கு எப்படி பஞ்சர் ஆகும்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. பெருசாக சரி ஓகே அப்படி விட்டுறாங்க கேஷுவலாக. இப்போ ஆஃப்டர்நூன் லஞ்ச் டைம் தான் ஜெக்கி எப்போ கூட இப்போ கேண்டீன் வராங்க. இப்போ நம்ம ஜெக்கி ஃபுட்டை வாங்கிட்டு வராங்க. ஒரு பர்சன் தான் சடனாக ஜெக்கி கிட்ட வந்து இடிச்சிட்டு ஓடி போயிறாங்க. சாரி ப்ரோ சொல்லிட்டு போயிடுறாங்க. பேச கூட காட்டாமல் ஜெக்கி பார்க்குறாங்க. டே அப்படி சொல்லிட்டு கத்துறாங்க. அங்கே எல்லாம் திரும்பி பார்க்குற என்னாச்சுன்ற மாதிரி. இப்போ ஒரு பர்சன் பார்க்குறாங்க, ஃபுட்டை தானே தள்ளி விட்டான் போயிட்டு அவன் ஒன்று வாங்கி அதுக்கு போய்ட்டு கத்துறா சொல்லிட்டு ஒரு பர்சன் சொல்கிறாங்க. நான் உனக்கு கேட்டேன் அப்படி ஜெக்கி கோவம் வருது. அவன் எங்கே சத்திரின்னு பார்த்து வழி ஓடி போயிட்டான். ஜெக்கிக்கு ரொம்ப கோவம் வருது. அதாக்கா இந்த பக்கம் பார்க்குறாங்க ஃபுட்டு காலி. அவன் ஜெக்கிக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. என்னடா இது சொல்லிட்டு ஒரு இன்டென்ஷனாக எதாவது நடக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. சரி ஓகே விட்டுட்டு அவர் வெளியே போய்ட்டு ஃபுட்டு ஆர்டர் பண்ணி தான் சாப்பிட்றாங்க. இந்த பக்கம் இன்னும் மெக்கலாம் பார்க்குறாங்க. டே எனக்கு ஏதோ ஒன்று தப்பாக நடக்குதுடா ஜெக்கியை சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க என்ன சொல்கிறதுக்கு இல்லை அந்த பையன் ஃபுட்டை தள்ளி விட்டது, அப்புறம் பைக் பஞ்சர் அடிச்சு இதெல்லாம் இது இன்டென்ஷன் நடக்கிற மாதிரி இல்லை சொல்கிறாங்க. அது எப்படி இன்டென்ஷன் நடக்கும் சொல்கிறாங்க. இது எங்களுக்கு ஏதோ தோணுது சொல்கிறாங்க. அப்படியே இது இருக்கா ஜெக்கிக்கும் மனசுக்கு தோணுது, நான் பெருசாக காட்டிக்கல. சரி ஓகேன்னு சொல்லிட்டு இப்போ ஈவினிங் தான் நம்ம ஜெக்கி என்ன பண்ணுறாருன்னா கிளாஸ் முடிச்சுட்டு வந்துருக்காங்க. இப்படினாக்கா அவங்க பைக் எடுக்கிறாங்க. கிரவுண்ட் வழியாக தான் வரணும். அந்த எப்படினாக்கா ப்ளே கிரவுண்ட் இருக்கும். அங்கே வந்து பசங்களாம் ஃபுட்பால் விளையாடிருக்காங்க. சரி ஓகேவா அவங்க விளையாடிட்டு இருக்க அந்த விளையாட ஜெக்கி போயிட்டு இருக்காங்க. இவங்களாம் ஒன்றா போயிட்டு இருக்காங்க. அப்போ ஜெக்கி கிட்ட பேக் நெக்கில் வந்து டக்குனு ஒரு பால் விழுந்துருது. ஜெக்கிக்கு சமூகம்னு சொல்லிட்டு நான் விழுந்துருக்கும். அடி திரும்பி பார்க்குறாங்க. எப்படி சொல்லிட்டு நம்ம ஜெக்கி திரும்புறாங்க. பார்த்தாக்கா அங்கே ஒரு பர்சன் ஹெட் பேண்ட்லாம் போட்டுக்கிட்டு ஒரு மாதிரி மவுத்தில் லாலிபாப் வச்சுட்டு அவன் பார்க்குறாங்க. என்னையா அப்படி சொல்கிறாங்க. இந்த பால் தூக்கி யாரும் சொல்கிறாங்க. நான் தான் அப்படி சொல்கிறாங்க. உங்கள் பாரு அறிவில் உனக்கு கண்ணு தெரியல, நடந்து வந்துட்டு இருக்கேன், பால் தூக்கி மேலே போடுறா சொல்கிறாங்க. நான் வந்து உங்கள் மேலே போடல, இன்டென்ஷனாக போடலையே, நான் வந்து சும்மா போட்டேன் உங்கள் மேலே வந்து விட்டுச்சு, பால் தானே அது எங்கனாலும் எப்படினாலும் பறக்கும் இல்லையா சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கிக்கு ரொம்ப கோவம் வருது. அங்கே பாரு ஃபஸ்ட்டு பால் வந்து மேலே விழுந்திருக்கு, சாரி கேட்க மாட்டேன், நீ பாட்டுக்கு போயிட்டு கேஷுவலாக பேசிட்டு இருக்க, பால்னா அப்படி தான் பறக்குமா, எங்க நான் பறக்க விடவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெக்கி கேட்குறாங்க. இப்போ அந்த பசங்க பார்க்குறாங்க. நம்ம காய் சார் மாதிரி ரொம்ப ஓவர் அட்டியாக திமிராக தான் இருக்கான் போலியே சொல்லிட்டு வந்து பார்க்குறாங்க. ஏய் தெரியாமல் தான் பட்டு ஜெக் நான் என்ன பண்ண சொல்கிறாங்க. தெரியாமல் பட்டாலும் தெரிஞ்சு பட்டாலும் சாரி கேட்கணும் உனக்கு ஒரு உனக்கு சென்ஸ் தெரியாது சொல்லிட்டு உனக்கு சென்ஸ் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ நம்ம அந்த பசங்க பார்க்குறாங்க. அப்போ உனக்கு சென்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. அப்போ உனக்கு சென்ஸ் இருக்கான்னு கேட்டேன் அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம காய் ஜங் பார்க்குறாங்க. அங்கே பாரு உன் பேர் என்ன ஓவராக பேசிட்டு இருக்கா சொல்கிறாங்க. என் பேர் கிம்டயங், இந்த காலேஜில் செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கேன், உன்னோட சீனியர் அப்படி சொல்லிட்டு நம்ம டே சொல்கிறாங்க. அங்கே ரொம்ப டேரா ஓகேவா. இப்போ வந்து காய் பார்க்குறாங்க. காய் வந்து அக்கா வச்சுட்டு இருக்காங்க. காய் பார்த்து மெக்கு புரிஞ்சிச்சு கண்டிப்பாக அவங்க வேணும்னே பண்ணுறாங்க சொல்லிட்டு. இப்போ மெக்கு பார்க்குறாங்க. டே அவங்க வந்து வேணும்னே பண்ணுற மாதிரி தெரியுதா, கொஞ்சம் அமைதியாடா சொல்லிட்டாங்க, நீ சும்மா ஆட்டா அப்படி சொல்லிட்டு. இங்கே பாருங்க என்ன உங்களோட இன்டென்ஷன் அப்படி சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு பால் தண்ணிக்கு போட்டீங்க, ஏன் சாரி கேட்க போகிறேன், சாரி கேட்க மட்டும் நினைச்சிருக்கீங்க தராவிட்டா அப்படி சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. ஓ உன் மேலே தெரியாமல் பால் பட்டுச்சுனாக்கா உங்களுக்கு சாரி கேட்குறோம். அப்போ நீ ஒருத்தவங்க வேணும்னு டேஸ்ட் பண்ணுவேன், ஒருத்தவங்களாக பர்மிஷன் இல்லாமல் அவங்க ஹேண்டில் ஃபுட்டை வாங்கிட்டு போவேன், ஆனால் கேட்டால் சாரி கேட்க மாட்டேன், திமிரா பேசுவோம் அப்படி தானே சொல்லிட்டாங்க. இப்போ ஒரு மாட்டே ஜங்க் ஒரு மாதிரி இருக்குது, நீ யார் அந்த கூட போய் என்னோட ஃப்ரெண்டாக சொல்லிட்டாங்க. என்ன இப்போ டேக்கு செம்ம கோவம் என்ன சொன்னால் சொல்கிறாங்க. என்ன சொன்னால் சொல்லிட்டு டே போய்ட்டு அப்படி ஜங்க் கூட ஸ்டார்ட் பிடிக்கிறாங்க. கூட்டு போய் யாரெல்லாம் சொல்லி சொல்கிறாங்க. இப்போ ரொம்ப காய் பார்க்குறாங்க. டே அவன் நம்ம ஜிம் தானே சொல்கிறான்னு சொல்கிறாங்க. இப்போ ரொம்ப டே ஜங்க் பார்க்குறாங்க. அவன் பேர் ஜிமினா அப்படி சொல்லிட்டு நம்ம பார்த்துருக்காங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. அங்கே பாரு அவன் பேருன்றா உனக்கு தேவையில்லாது என்ன சொன்னால் கூட்டு பையனா இப்படி தான் எப்படி சொல்லுவா சொல்லிட்டு டே தான் ஜங்க் கூட ஸ்டார்ட் பிடிக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம என்ன மேக்கெல்லாம் பார்க்குறாங்க. சரி சரி விட்டுருங்க, சரி அவங்க தெரிய மாட்டா சொல்கிறாங்க. நான் உங்களை யாரும் கேட்குற சரி தள்ளி போயிடுங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ எல்லாம் தள்ளி போகிறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. ஆமாம் கூப்பிட்டு என்ன பண்ணுவோம் அப்படி சொல்கிறாங்க. இப்போ டே தான் அவங்ககிட்ட நீ வந்து சார் கேட்ட அப்படின்னாக்கா ப்ராப்பராக எல்லாருக்கும் முடியும் பவ் பண்ணி சார் எந்த இடத்துல நான் இன்சல்ட் பண்ணியோ அந்த இடத்துல எல்லாருக்கும் முடியும் நான் பண்ண தப்பு தான் சரி மன்னிப்பு கேட்டேனாக்கா ப்ராப்ளம் சால்வ் ஓகேவா. அப்படி இல்லைனாக்கா வேற மாதிரி நடக்கும் சரியா. இன்னைக்கு ஒருத்தர் ஃபுட்டை தான் தள்ளி விட்டு போனேன்னா வெளியே ஆர்டர் பண்ணிட்டேன், அப்புறம் பைக் பஞ்சர் அனுப்பிச்சு அதையும் சரி பண்ணிட்டேன், அதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக போனால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உன் பைக் இல்லாமல் போனால் அப்புறம் நீ எப்படியாக்கா கிளாஸ் ரூம் கூட இல்லாமல் போனா உன்னை உன் கிளாஸ்க்கு ப்ரொஃபஸரே வராமல் போனான் அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ டேக் வருமா ஜங்க் கொஞ்சம் பயம் வருது. ஃபஸ்ட் டைம் ஜங்க் கொஞ்சம் இதாகிறாங்க.
சொல்கிறாங்க. அப்படின்னா அப்படி இப்போ கால்குலேட் பண்ணி பார்க்குறாங்க. சொல்கிறாங்க டெய்லியும் ஒரு பாஸ் வந்து அடிச்சுட்டு போவாங்க, ஃபுட்டை தள்ளி விடுவாங்க, கிளாஸ் ஒன்று உட்கார விட மாட்டாங்க, என்ன நடக்கும் தெரியுமா அப்படி சொல்லிட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி பேசுகிறாங்க. இது பார்க்க இவங்களுக்கு புரிஞ்சுக்கிறாங்க. அப்போ இது நடந்துக்கலாம் ரீசன் இவங்க தான் சொல்லிட்டு இப்போ நம்ம ஜங்க் பார்க்குறாங்க. ஓ நீ தான் இதெல்லாம் ரிவெஞ்ச் எடுத்தியா சொல்கிறாங்க. ஆமாம், ஏன்னா நீ டீஸ் பண்ண பர்சன் யாருன்னு தெரியுமா உனக்கு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்க் பார்க்குறாங்க. யாரை சொல்கிறாங்க? என்னோட சோல்மேட் ஓகேவா சொல்கிறாங்க. அவனுக்கு இதெல்லாம் தெரியாது ஓகேவா, அவனுக்கு இதெல்லாம் பெரிய விஷயமா கிடையாது, அவன் தான் கண்டுக்க மாட்டான். ஒரு பர்சன் தெரியாம முடிச்சுட்டு போனால் கூட தெரியாம முடிச்சுட்டு போயிட்டாங்க, தெரிஞ்சிருச்சா கூட அப்படியே நினச்சிட்டு போவான். அவன் வந்து என்ன சொல்ற ஓகே பியூர் சோல். ஆனால் நான் அப்படி கிடையாது ஓகே சொல்லிட்டு கிட்டே சொல்கிறாங்க. நாளைக்கு இதே வேற ஒரு பர்சன் வேற மாதிரி அடிச்சிட்டாங்கன்னா வேற மாதிரி ட்ரீட் பண்ணியிருப்பேன். நீ அவனை இன்சல்ட் பண்ணிக்கிட்டு இருக்காத, அவன் எந்த இடத்துல அவனை அவமானப்படுத்தணும், அந்த இடத்துல அவனுக்கு எல்லாருக்கும் கூட மன்னிப்பு கேட்கணும். அதுக்காக மட்டும் தான் இவ்வளோ பொறுமையாக பேசிட்டு இருக்கான். நாளைக்கு நீ அவங்ககிட்ட கேண்டீனில் மன்னிப்பு கேட்குற எல்லாருக்கும் பவ் பண்ணி சரியா, அப்படி மன்னிப்பு கேட்குறனாக்கா இது எல்லாம் வேறு மாதிரி போகும் ஓகே. ஒன்று மட்டும் இல்லை, உன் ஃப்ரெண்ட்ஸ் உன்னோட கிளாஸ்மேட் எல்லாரும் சேர்ந்து அஃபெக்ட் ஆவாங்க ஓகேவா அப்படி சொல்லிட்டு நம்ம சொல்லிட்டாங்க. இப்போ அவனுக்கு வார்னிங் கொடுக்குறேன், நாளைக்கு மதியத்துக்குள்ள நீ சாரி கேட்கல அப்படின்னாக்கா இதுக்கு வேறு மாதிரி போகும் அப்படி சொல்லிட்டு நம்ம தான் வந்துட்டு போகலாம் காய் அப்படி சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. இப்போ ஜவுக்கு காய் பார்க்குறாங்க, ஜவுக்கு மிக பார்க்குறாங்க. இங்கே ஜவுக்கா இது ரொம்ப இது வேறு மாதிரி போகும் போல. நான் பர்சன் பற்றி கேள்விப்பட்டேன் ஓகேவா, நான் காலேஜ் வந்து 1 வீக்கில் கேள்விப்பட்டிருக்கேன். கிம்டா எங்கே தான் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு பர்சன். அது மட்டும் அவன் வந்து யூனிட் சேர்மன் லீடராக சொல்லிட்டாங்க. என்னன்னு சொல்லிட்டாங்க. ஆமாம், அவன் நினச்சானா கண்டிப்பாக கிளாஸோட ப்ரொஃபஸர் வராமல் பண்ணிவிடுவான். அப்போ நம்ம எதுவுமே உனக்கு கண்டிப்பாக அகேன்ஸ்டாக நிறையா பண்ணுவான்டா, இது வேணாம் தேவையில்லாத வேறடா, உண்மையை சொல்லிட்டு தப்பு மேலே தான் ஓகேவா, நீ தப்பு மேலே இல்லைக்கா நான் கண்டிப்பாக மன்னிப்பு கேட்க சொல்லவே மாட்டேன். தப்பு மேலே தான் இருக்குது. அந்த அவர் சும்மா தானே இருந்தார், நீ தானே தேவை டீஸ் பண்ண, உனக்கு என்ன அவ்வளோ கோவம், ஸ்கூல் படிக்கும்போது அதை புள்ளி பண்ண, இங்கே வந்து புள்ளி பண்ணிப்பியா, அதுவும் உன்னை டீஸ் பண்ணி புள்ளி பண்ணால் கூட பரவாயில்ல, அவங்க சும்மா தானே இருந்தாங்க, நீதான் குட்ட பையன் குட்ட கத்திரிக்கோ அதேன்னு சொல்லிட்டு இப்போ கூட பாரு அந்த குட்ட பையனு கேட்குறேன். சீனியர் கூட சொல்ல மாட்டேன். அப்போ அவங்க கோவம் வரும்ல, இப்போ எங்களை யாரும் டீஸ் பண்ண கோவம் வரலாம். சரி அவங்களுக்கு அப்படி தானே இருக்கும். அவர் இவங்கள கூட இப்படி பேசுகிறாங்க. அவர் ரொம்ப சாதுவாரமாக பொலைட்டாக பேசினா தெரியுமா, நீ தானே தப்பு பண்ணுறீங்க பாரு, நீங்கள் மதியமும் ஃபுட்டு இல்லாமல் பண்ணிட்டானுங்க, தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணுவாங்க போல, நீ தயவுசெய்து சாரி கேட்டு, ஏன்னா உன்னோட பிரச்சனை உன்னோட மட்டும் முடியாது, நம்ம கிளாஸ் வரைக்கும் வந்துடும், அப்புறம் ப்ரொஃபஸர்லாம் நம்மளை திட்டுவாங்க, இது தேவையில்லாம பிரச்சனை ஆகும் ஜவுக்கா அப்படி சொல்லிட்டு எல்லாம் சொல்கிறாங்க. இப்போ ஜங்குக்கு வேறு வழியில் சரி ஓகே சொல்லிட்டு நாளைக்கு இருக்கிற குட்ட பையன் சொல்லிட்டாங்க. டே அகைனா குட்ட பையன் சொல்லி தொலையாதரா, அவர் பார்க்கறது எவ்வளோ ஏஞ்சல் மாதிரி இருக்காரு அப்படி சொல்லிட்டு நம்ம யோசிச்சு சொல்ல. இப்போ நம்ம ஜங்க் பார்க்குறாங்க. எது அவன் சொல்கிறாங்க, ஏன் உனக்கு கண்டு தெரியல நீ பார்க்கலாம்னா சொல்கிறாங்க. அவர் பார்க்கல நீ சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க அது சொல்கிறாங்க. இப்போ தான் ஜெக்கி பார்க்குறாங்க. ஒரு சிஸ்டர் ஜிம் பேச பார்க்கவே இல்லை, அப்படியே இருப்பான் சொல்கிறேன், அப்படியே எப்படி இருப்பான் சொல்கிறாங்க. உண்மையாக பார்க்கணும் க்யூட்டாக அழகாக ஒரு ஏஞ்சல் மாதிரி இருக்காரு, குட்டி ஏஞ்சல் மாதிரி இருக்காரு அப்படி சொல்லிட்டு நம்ம யோசிச்சு சொல்கிறாங்க. அப்படியே ஒரு அழகான தேவதை இறங்கி வந்து எப்படி அப்படி இருக்குது பார்க்குறதுக்கு, அவர் கண் அவர் லிப்ஸு நோஸு சொல்லிட்டு அவ்வளோ அழகாக இருக்கார் பார்க்குறதுக்கு. அவர் க்யூட்டாக ஒரு ஸ்மைல் பண்ணார் பாரு, நான் மார்னிங் பார்த்தேன் அவர் கிளாஸ் மேலே உட்காந்தாரு, அப்போ ஒரு ஸ்மைல் பண்ணார், ஐஸ் அப்படி க்ளோஸ் ஆகிடுச்சு, அம்மா அழகாக இருந்துச்சு அப்படி சொல்லிட்டு யோசிச்சு சொல்கிறாங்க. யோனிச்சு வர்ணிச்சு சொல்ல ஒன்றும் ஜங்க் ஒரு மாதிரி இருக்கு உண்மையா சொல்கிறாங்க. ஆமாண்டா நான் பார்த்தேன் செம்ம அழகாக சொல்லிட்டாங்க. இப்போ என்ன பார்க்குறேன், ஆமாம் அவர் ரொம்ப அழகாக தான் இருக்காரு பார்க்குறதுக்கு, அவர் க்யூட்டாக ஒரு ஸ்மைலு, எல்லாரும் ஸ்மைலில் விழுந்துருவாங்க போல அப்படி சொல்லிட்டு நம்ம என்ன சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ எல்லாருக்கும் ஒரு மாதிரி இருக்கு, நீ தான் குட்ட பையன் சொல்கிறேன், ஆனால் குட்டியாக தான் செம்ம க்யூட்டாக அழகாக இருக்காரு சொல்கிறாங்க. இப்போ இவ்வளோ ஜங்க் ஒரு மாதிரி இருக்குது. சரி அவனை பெருசாக எடுத்துக்கல, ஏன்னா இவங்க எப்படி சொல்கிறாங்க எப்படி பண்ண தெரியல, நாளைக்கு பார்த்துக்கலாம் சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்போ நெக்ஸ்ட் டைம் ஆஃப்டர்நூன் தாண்டா லஞ்ச் டைமில் இப்போ எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம டே தான் வந்துட்டு யாருக்குமே ஃபுட்டு கொடுக்க விடலை, ஏன்னா ஃபுட்டு கவுண்டரே வந்துட்டு க்ளோஸில் இருக்குது, ஓப்பன் ஆகவே இல்லை. எல்லாம் பார்த்துருக்காங்க. சரி என்னாச்சு சொல்கிறாங்க. இங்கே ஒரு விஷயம் நடக்க போகுது ஓகேவா, நேற்று நீங்கள் தான் சொல்லிச்சிருப்பீங்க சொல்கிறாங்க. சரி நாங்கள் சொல்கிறாங்க 2 days பிஃபோர் ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படி நீங்கள் தான் சொல்லிச்சிருப்பீங்க, ஒருத்தன் தப்பு பண்ணுறானாக்கா அதை கேட்க மாட்டீங்களா, இதே உங்களோட ஜூனியர் பசங்களை நாங்கள் சீனியர் யாராவது ஒருத்தவங்க அடிச்சோம்னா சும்மா அப்படிங்களா, நீங்கள் எல்லாம் ஒன்றும் சேர்ந்துட மாட்டீங்க, இதே நான் எங்களுக்கு அப்படி வந்தாலும் எங்கள் பசங்க அப்படி சேருவாங்க. ஒரு பசங்க ஒருத்தவங்க டீஸ் பண்ணுறாங்கனாக்கா நீங்கள் சொல்ல மாட்டீங்களா, அவங்க சீனியர் அவ்வளோ சிரிக்கக்கூடாது தப்பு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியாது சொல்கிறாங்க. ஏன்னா நீங்கள் தான் சேர்ந்து பண்ணீங்க சிரிச்சிங்க அப்படி சொல்கிறாங்க. இப்போ எல்லாரும் பார்க்குறாங்க. சீனியர் சொல்கிறாங்க, சொல்லுங்கள் நீங்கள் அப்படி தானே பண்ணீங்க சொல்கிறாங்க. உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனாக்கா நாங்களும் சும்மா விட்டுற மாட்டோம் சரியா, நாங்களும் பார்த்துப்போம், எங்கள் ஜூனியர் பசங்க நல்லாயிருக்கும் நாங்கள் நினைப்போம். நீங்கள் உங்கள் சீனியர் கொஞ்சம் ஹைட்டு கம்மியாக இருந்தால் நீங்கள் உடனே சிரிப்பீங்களா அப்படி சொல்கிறாங்க. அதை உங்களில் ஒருத்தவங்க டீஸ் பண்ணுறா, அது நீங்களா பார்த்து சிரிச்சிருக்கீங்க அப்படி தான் சொல்கிறாங்க. இப்போ எல்லாம் பார்க்குறாங்க. எனக்கு கிம்டேங்கிற நேம் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பாங்க, இவர் தான் கிம்டேங்க இப்போ தெரியுது. ஏன்னா அவர் எப்படி இருப்பாரு எல்லாருக்கும் தெரியும். அந்த காலேஜில் ஹெட் பேண்ட் போடுறது ஒரே ஒரு பர்சன் நம்ம டே மட்டும் தான், அந்த லாலிபாப் யூஸ் பண்ணுறது எல்லாமே டே மட்டும் தான். அப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு. சீனியர் சொல்லிட்டு எல்லாரும் பவ் பண்ணுறாங்க. எனக்கு இதெல்லாம் தேவையில்ல ஓகேவா சொல்கிறாங்க. நான் கேட்ட ஒரு பர்சன் மட்டும் தான் ஓகேவா, அவங்க மட்டும் தான் பண்ண சொல்கிறாங்க. இப்போ ஜேகே அமைதிருக்காங்க. இப்போ தான் ஜிம்மில் தான் எனக்கு வரல, இப்போ தான் ஜிம்னு காய் வந்துருக்காங்க. காய் என்ன நடக்க சொல்கிறாங்க. நம்ம டே இருக்கானே ஆமாம் சொல்கிறாங்க. உன்னை ஒரு நோட்டீஸ் பண்ணானே சொல்கிறாங்க. ஆமாம் அந்த ரவுடி சொல்கிறாங்க. ஆமாம்மா ரவுடியே தான், அவனை தான் வான் பண்ணிட்டு இருக்காங்க சொல்கிறாங்க. அச்சோ டே ஏன் இப்படி பண்ணுறாங்க சொல்கிறாங்க. பாரு ஃபுட் கவுண்டர் போட்டு வச்சுருக்காங்க, க்ளோஸ் பண்ணியிருக்காங்க சொல்கிறாங்க. ஏன்னா டே எல்லாருக்கும் கிளாஸ் எடுத்துருக்கான்னு சொல்கிறாங்க. அச்சோ ஒரு ஜிம்னு போகிறாங்க. டே எப்படி கூப்பிட்றாங்க. இப்போ தான் நம்ம ஜங்கு ஃபர்ஸ்ட் டைம் ஜிம்மில் பார்க்குறாங்க. அப்படி இப்படினாக்கா ஃபர்ஸ்ட் அவர் பார்க்குறது ஜிம்மில் லிப்ஸ் தான். இப்படினாக்கா இப்படி அவரோட ஹெட்டை கொஞ்சம் டவுன் பண்ணி இருப்பார், அப்படி கொஞ்சம் லிஃப்ட் பண்ணி பார்க்கும்போது அவரோட கீழே வந்து பார்த்துட்டு இருக்காரு. அப்படியே இப்படி
இப்போனாக்கா நம்ம ஜிம்முடைய லிப்ஸ் கிட்டே தான் போயிட்டு இருக்கு ஃபேஸ் அப்படி தான் பார்க்குறாரு நம்ம ஜேகே வந்து ஸ்லோ மோஷனில் அழகாக இப்போ லிப்ஸ் நோஸ் சொல்லிட்டு ஐஸ் கிட்ட அப்படி மேலே போய் அப்படி ஃபேஸ் ரவுண்டாக பார்க்குறாரு. அவர் ஃபேஸ் ஃபுல்லாக பார்க்குறாரு. ஒரு மாதிரி ஆகிட்டாரு. உண்மையாகவும் இப்போ ஒன்றா தான் டீஸ் பண்ணுற அளவுக்கு பார்த்துட்டு ஒரு ஸ்டன் ஆகிட்டார். லுக் செம்ம அழகாக இருக்காரு பார்க்கறதுக்கு. ஜிம்னு வந்துட்டு ஜிம் பார்க்குறாங்க. டேடி என்ன பண்ணுறா, ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கா சொல்கிறாங்க. நீ அமைதியாக சொல்கிறாங்க. ஆச்சு உங்கள் பாரு சொல்கிறாங்க. நீ சும்மா நான் சொன்னா சொல்கிறாங்க. சரி அப்படி சினிமா அமைஞ்சிருக்காங்க. இப்போது ஜேகே பார்க்குறாங்க. இவ்வளோ அவர் மன்னிப்பு யோசிச்சிருப்பாரு. ஒரு மாதிரி நின்றுருப்பாரு என்ன தான் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ கொஞ்சம் கூட யோசிக்காம இப்போ ஜங்குக்கு தான் வந்துட்டு ஜிம்முக்கு நேரம் வராங்க. சரி நேரம் அப்படி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்குக்கு தான் வந்துட்டு ஐம் சாரி சரி நான் உங்களை டேஸ்ட் பண்ணிக்க கூடாது. ஓகேவா, ஜஸ்ட் நான் பண்ணேன். ஐம் சாரி உங்களை ஹர்ட் பண்ணியிருக்கேன். ஐம் ரியலி சாரி அப்படி சொல்லிட்டு பவ் பண்ணுறாரு. ரொம்ப எப்படினாக்கா 90 டிகிரி அளவுக்கு கீழே குடிச்சு மன்னிப்பு கேட்குறாங்க. இப்போ எல்லாரும் பார்க்குறாங்க. என்னடா இது அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இப்போது நம்ம எண்ணுக்குலாம் பயங்கர ஷாக்கு. உண்மையாக நம்ம ஜேகே தான் நான் சொல்லிட்டாங்க. மன்னிப்பு கேட்க மாட்டேன். இது என்ன பண்ணுற மட்டும் பாருன்னு சொல்லிட்டு சொன்னால் இங்கே என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டாங்க. தெரியலடா ஒரு பயந்துட்டாங்க. அந்த டேவை பார்த்து சொல்லிட்டாங்க. இல்லை அவன் பயப்பட மாட்டான். ஆனால் கொஞ்சம் நேரத்து ஜெர்க்க ஆனந்தான். ஏன்னா பைக்லாம் செலவு வச்சுட்டு இவனுக்கு தான் தெரிஞ்சிச்சில்ல. ஆனால் இது ரீசன் இருக்குடா சொல்லிட்டாங்க. தெரியலடா பார்த்துக்கலாம் சொல்லிட்டு இவங்க பேசிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜெகே தான் வந்து பவ் பண்ணி மனம் கேட்டு ஐம் சாரி சினே நான் இனிமேல் உங்களுக்கு டேஸ்ட் பண்ண மாட்டேன். பண்ணு தப்பு தான் சரி சொல்லிட்டாங்க. எங்கள் பேரண்ட்ஸ் ஓகேவா சொல்லிட்டாங்க. நீ இனிமேல் என்ன மட்டும் இல்லை வேறு யாரும் டேஸ்ட் பண்ணாது. ஓகேவா, ஹைட்டில் வச்சு நம்ம பேசக்கூடாது. ஒருத்தவங்க ஹைட்டு கம்மியாக இருப்பாங்க, ஒருத்தவங்க அதிகமாக இருப்பாங்க. அது வந்து ஹியூமன். அவங்க பர்த் பண்ணுறது அப்படி. ஓகேவா, அவங்க பிறக்கும்போது அப்படி இருக்காங்க. இதில் அவங்களோட தப்பு என்ன இருக்குது அப்படி என்ன இருக்குது. ஹைட்டு கம்மியாக இருக்கிறதால என்ன குறைஞ்சிட்டு போகிறாங்க, இல்லை ஹைட் அதிகமாக இருந்தாலும் என்ன தான் அவங்களுக்கு கிடைச்சிட்டு போகுது. நீயே சொல்கிறாங்க. வேறு எதனால வந்து டேஸ்ட் பண்ணிக்க. ஓகேவா, ஒருத்தவங்க ஹைட்டை வச்சு பேசாது, ஒருத்தவங்க பாடி ஷேமிங் பண்ணாது. புரியுதா அப்படி சொல்லிட்டாங்க. ஹியூமனை ரெஸ்பெக்ட் பண்ணு. ஜூனியர் சீனியர்ஸ்லாம் வேறு. நீ சீனியர் கூட கூப்பிட்டு தேவையில்லை. ஆனால் ஒரு ஹியூமனை ரெஸ்பெக்ட் பண்ணால் மட்டும் போதும் அப்படி சொல்கிறாங்க. மற்றபடி இருக்கிறது சாரி கேட்கணும் எதுவும் இல்லை. புரியுதா சொல்லி ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போது டேபிள் ப்ரௌடாக பார்த்துருக்காங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. பார்த்துக்கிட்டிங்களா ஒரு சீனியர் இந்த அளவுக்கு ரெஸ்பெக்டாக வந்து எந்த அளவுக்கு வந்து கைண்டாக பேசுகிறான்னு சொல்லிட்டு முடிஞ்ச அந்த அளவுக்கு இருங்க இல்லையா, அமைதியாக இருக்கணும். தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிங்க வேறு மாதிரி ஆகிடும். சரியா சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு லாஸ்ட் வரீங்க சொல்லிட்டு ஃபுட்டை வந்து கொடுங்க எல்லாருக்கும் சொல்லிட்டாங்க. இப்போ வந்து ஃபுட் கவுண்டர் ஓப்பன் ஆகிடுது. இப்போ ஃபுட்டை கொடுக்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்கப்பா கோவம் போயிடுச்சு அவனுக்கு. சரி ஜிம் தான் நம்ம டேவோட ஹேண்ட் பிடிச்சி கொடுத்துட்டு போகிறாங்க. இப்போ நம்ம ஜங்க் பார்க்குறேன் யாடாமா சொல்லிட்டாங்க. என்னன்னு அவங்க 2 பேரும் சொல்லிட்டாங்க. அவங்க 2 பேரும் சோல்மேட்டாக நான் கேட்டேன். ரொம்ப திக் சோல்மேட்டாமா அதே இருக்கார்ல. அவருக்கு ஒன்றுனா கூட அமைதி விட்டு வரம்மா. அவர் என்ன டேஸ்ட் பண்ணாலும் ஃபைட் பண்ணால் கூட அமைதி விட்டு வரம்மா. ஆனால் அவர் எதாவது சொல்லிட்டு அவர் தாங்கிக்க மாட்டாரம்மா. இப்படி தான் அவனுக்கு இப்படி நடந்துச்சு அது மாதிரி நடக்குமா அப்படி சொல்லிட்டாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. அந்தளவுக்கு திக் சோல் மாட்டோம் சொல்லிட்டாங்க. ரொம்ப திக் சோல் மாட்டான் சொல்லிட்டாங்க. ஓகே சொல்லிட்டு போட்டு ஜங்கு இந்த ஜிம்லேயே பார்த்துருக்காங்க. ஜிம் சமைக்க விட்டு பேசிட்டு இருக்காரு. ஒரு மாதிரி கையெல்லாம் காட்டலாம், ஒரு மாதிரி அழகாக கையெல்லாம் ஒரு மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இப்படி ஸ்டோரி சொல்கிற மாதிரி ரொம்ப அழகாக பேசிட்டு இருக்காங்க. இந்த ஆக்காட்டை ஃபுட்டு இருந்தால் சொல்லிட்டு கொடுக்குறாங்க. இப்போ நம்ம டேவும் வந்து ஃபீல் பண்ணிக்கிறாங்க. அப்போ ஜிம்மில் ஃபுட்டெல்லாம் ஃபீல் பண்ணுறது ரொம்ப க்யூட்டாக பேசிட்டு இருக்காங்க. இங்கேருந்து நம்ம ஜங்க் பார்த்துட்டே இருக்காங்க. ஒரு மாதிரி இருக்குது. சரி ஓகே சொல்லிட்டு இங்கிட்ட பார்த்துட்டு கேஷுவலாக விட்டுறாங்க. ஆனால் அப்போ பார்க்குறாங்க ஜிம் எப்படின்னா எல்லாருக்கிட்ட குவாய்ட்டாக பேசுவார். ரொம்ப க்யூட்டாக அழகாக ஸ்மைல் பண்ணிட்டு எப்போதுமே அவங்க கேங் கூட தான் அது தனியாகவே அது இருக்க மாட்டார். இப்படி தான் போயிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் 1 மந்த் ஆகுது. 1 மந்த் ஆஃப்டர் இன்னைக்கு தான் நம்ம ஜூனியர் எல்லாமே இந்த ஸ்போர்ட்ஸ் ஜாயின் பண்ண சொல்லியிருக்காங்க. சொல்லிட்டு ஜங்க் வந்து இந்த ஃபுட்பால் மேட்ச் ரொம்ப பிடிக்கும். ஸோ அவர் என்ன பண்ணுறாரு எனக்கு பிடிக்கும் சொல்லிட்டு நம்ம இவங்க வைக்க 4 பேரும் ஜாயின் பண்ணிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம 3 பேர் மட்டும் தான் இது இருப்பாங்க. ஜிம்ல வந்து ஃபுட்பால் மேட்ச்ல இருக்க மாட்டாரு. நம்ம டே இருப்பாங்க, ஜாக்சன் இருப்பாங்க, காய் இருப்பாங்க. ஜிம் மட்டும் அமைதியாக தான் இருப்பாரு. ஜிம் பார்க்குறாங்க. அங்கே ஜூனியராக வந்துட்டாங்களா சொல்லிட்டாங்க. ஆமாம் இப்போ ஜூனியருக்கும் நம்ம செகண்ட் இயருக்கு தான் நடக்குது. ஏன்னா 3rd இயர் வந்து விளையாட மாட்டாங்க இல்லையா சொல்லிட்டாங்க. அவங்க விளையாட மாட்டாங்க, ஸ்டடீஸை ஃபோக்கஸ் பண்ணுவாங்க சொல்லிட்டு இப்போ அவங்க வந்து மேட்ச் விளையாடுறாங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் வைக்கிறாங்க. அவர் ஜேகே தான் வந்து லீடராக இருக்காரு. டே பார்க்குறாங்க. ஏற்கனவே ஜேகே மேலே டேக்கு ஒரு கோவம் வந்துருக்குமா, அந்த கோவத்தை வச்சு செய்யணும்னு சொல்லிட்டு ஜேகே டே முடிவு பண்ணி 2 பக்கம் நம்ம ஜேகேவும் அன்னைக்கு பால் தூக்கி போட கோவம் அவருக்கு வர இருக்குது. நான் அவன் ஃப்ரெண்டை ஹர்ட் பண்ணுறதா அதுக்காக நீ மேலே பால் தூக்கி போட்டு வச்சுட்டு அவருக்கு அது கோவம் 2 பேரும் ப்ளே பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. காச்சும் இந்த டேவர் கோமார் பண்ணி எப்படி அந்த பையனை கண்டிப்பாக நம்ம டேக்கு பிடிக்காத சொல்லி பார்த்துருக்காங்க. இந்த பக்கம் டே பார்த்தா டேவன் ஜங்கும் பயங்கரமாக ஃபைட் பண்ணிருக்காங்க. இவர் பால் விட்டு கொடுக்கவே மாட்டாரு. இவர் வச்சு அவர் மேலே போடுறதும் இவர் மேலே போடுறதும் இப்படி மாறி போயிட்டு இருக்கு. இங்கே என்ன நடக்குது, ஃபுட்பால் மேட்ச் நடக்குதா இல்லை வேறு எந்த ஃபைட் போகுதா சொல்கிறாங்க. கேரளா ஆப்ஸ் பார்த்துருக்காங்க. ஃபைனல் நம்ம டே வின் பண்ணிடலாம். ஜிம் பார்க்குறாங்க. டே வின் பண்ணிட்டேன் அப்படின்னு ஜிம் கத்துறாங்க. இப்போ டே கீழே பார்த்துருக்காங்க. ரொம்ப சிரிச்சிட்டு இருக்காங்க ஹாப்பியாக. அந்த பக்கம் ஜங்க் பார்க்குறாங்க. ஜிம் சிரிக்கிறதா அவர் பார்க்குறாங்க. சமைக்க விட அழகாக இருக்கிற பார்க்கறதுக்கு. நம்ம ஜங்க் வந்துட்டு அவர் தோற்றுற ஒரு பெரிய விஷயம் தெரியல. ஆனால் ஜிம் சிரிக்கிறத பார்த்துட்டு அவருக்கு லைட்டாக ஸ்மைல் வருது. பார்த்துட்டு போயிடுறாரு. இப்படி அழகாக டேஸ்ட் பாஸ் ஆகிட்டு இருக்கலாம். ஒரு 2 months ஆஃப்டர் அனுபவம் ஜிம் தான் ஃபுட்டு வாங்குறாங்க. இப்படினாக்கா நம்ம இவங்களும் ஃபுட்பால் மேட்ச் போயிருப்பாங்க. ஜிம்மில் ஃபுட்பால் மேட்ச் இன்னைக்கு வரல. அவர் கொஞ்சம் ஒர்க் இருந்துன்னு சொல்லிட்டு அவர் ரைட்டிங் ஒர்க் இருந்துன்னு சொல்லிட்டு ரைட்டிங் ஒர்க் முடிச்சுட்டு ஃபோட்டோ வாங்கி சாப்பிட்டு முடிச்சுட்டு இவங்களுக்காக வெயிட் பண்ணிருக்காங்க கேண்டீனில். கரெக்டாக இப்போ இவங்களாம் 3 பேர் வந்துருக்காங்க. ஜிம் போட்டு ஃபுட்டு வாங்குறாங்க. 2 பிளேட் வாங்கிட்டாங்க. இந்த பக்கம் நம்ம என்னும் நம்ம யோனிச்சு சீக்கிரம் வந்திருப்பாங்க. 2 பிளேட் வாங்கிட்டாங்க. 3rd ஒரு பிளேட் வாங்குறாங்க. இப்போ ஒரு பிளேட் தான் இருக்குது. இப்போ அது யார் வாங்க பிரச்சனையாக இருக்குது. ஜிம் பார்க்குறாங்க. அவர் கையில் வாங்கிட்டாரு. இப்போ நம்ம என்ன பார்க்குற கடவுளே இப்போ அவனுக்கு வர அவங்க 2 பேருக்கு ஃபுட்டு என்ன பண்ணுறது சொல்லி பார்த்துருக்காங்க.
இப்போ ஜிம் பார்க்குறாங்க, என்னாச்சும் சொல்கிறாங்க, அது சொல்கிறாங்க. இப்போ நம்ம மேக்கப் கூப்பிட்றாங்க, டேய் என்னமோ பசிக்குதுங்க வாடா சொல்லி கூப்பிட்றாங்க. அந்த பிளேட் எடுத்துக்கு வா சொல்லி கேட்குறாங்க. இப்போ இன்னும் இருடா நான் வரேன்னு சொல்லிட்டு கிட்ட வராங்க சொல்கிறதுக்குள்ள. இப்போ ஜேகே வந்து பார்க்குறாங்க ஃபுட் அப்படி கேட்குறாங்க. இப்போ தாங்க ஃபுட் இல்லை ஜிம் பார்க்குறாங்க. ஜேகே ரொம்ப சொட்டாயிட்டு ஒரு மாதிரி இருக்காங்க. இப்போ பார்க்குறாங்க விளையாட்டு வந்திருக்காங்க, கண்டிப்பாக பசிக்கும் சொல்லிட்டு ஏய் இந்தா அப்படி கொடுக்குறாங்க. இப்போ ஜேகே பார்க்குறாங்க, ஜிம்னு பார்த்துட்டும் ஜேகே ஒரு மாதிரி இருக்குது. பார்த்துட்டு இருக்காங்க. என்ன சொல்கிறாங்க, ஃபுட்டு காலேஜ் ஓகேவா இந்த 2 பிளேட் வச்சுக்கோ சொல்கிறாங்க. இல்லை அது சொல்கிறாங்க, இல்லை இது வந்துட்டு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்க்கு தானே வாங்கினேன், அது 2 பிளேட் நான் வாங்கிட்டேன் ஓகேவா, ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் 4 பேர் இருக்கீங்களா, 2 பிளேட் பத்தாது, ஸோ நீ இதை வாங்கிக்கோ, வந்தா நீ வந்துட்டு ஷேர் பண்ணிக்கோ, நீ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ஷேர் பண்ணிக்கோ, என் ஃப்ரெண்ட்ஸ் 3 பேர் இருக்காங்க 2 பிளேட் ஷேர் பண்ணிப்பாங்க சரியா, இந்த ஆஃபீஸில் கொடுக்குறாங்க. இப்போ ஜெய்க்கு ஒரு மாதிரி இருக்குது. இல்லை சொல்கிறாங்க, இல்லை பரவாயில்ல நீ விளையாட்டு வந்திருக்க பசிக்கு வந்தா அப்படி சொல்லி ஜிம்மி கொடுக்குறாங்க. ஜெய்க்கு ஒரு மாதிரி உண்மையாகவே இப்படியா சொல்லிட்டு நம்ம தான் தேவையில்லாமல் இது பண்ணிட்டோமா சொல்லிட்டு ஜெய்க்கு ரொம்ப ஹார்ட் ஆகிடுது, ஒரு மாதிரி இருக்குது. சரி ஓகே சொல்லிட்டு ஃபுட்டை வாங்கிக்கிறாரு. வாங்கிட்டு அவர் பாட்டுக்கு அமைதியாக போயிடுறாரு, எதுவும் சொல்லாமல் தேங்க்ஸ் போட்டு பண்ணல, அவர் பாட்டு போயிடுறாரு. இந்த பக்கம் நம்ம என்ன பார்க்குறாங்க, பாத்தியா அவர் எவ்வளோ நல்லவராக இருக்காரு பாத்தியா, ஒரு ஃபுட்டை கூட அழகாக கொடுக்குறாரு கூப்பிட்டு, நீ என்ன நக்கு இப்படி இருக்கா அவரை போய் எனக்கு ஹார்ட் பண்ணிட்டா சொல்லிட்டாங்க. அப்படியே இருப்பான், அதுவும் 2 மாதத்துக்கு முன்னாடி சொல்லிட்டாங்க. சரி பரவாயில்ல அட்லீஸ்ட் தேங்க்ஸாக சொல்லாமலாம் சொல்லிட்டாங்க. ஜெக்கெட் பார்க்குறாங்க, நான் அப்புறமா சொல்லி பசங்க உட்காந்துக்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, டேட்டே சொல்லிட்டாங்க. என்னடா சொல்லிட்டாங்க, 2 பிளேட் தான் ஃபுட் இருந்துச்சு ஓகேவா, அதனால் வந்து 2 பிளேட் தான் வாங்கியிருக்கேன், நீங்கள் 3 பேர் ஷேர் பண்ணிக்கிறீங்களா சொல்லிட்டாங்க. நீ சார் நான் போய் சாப்பிட்டேன், நீங்கள் மட்டும் ஷேர் பண்ணிக்கிறீங்களா சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம காய் ஜாக்சன் பார்க்குறேன், நாங்கள் ஒரு பிளேட் ஷேர் பண்ணிக்கிறோம், டேனி ஒரு பிளேட் எடுத்துக்கோ சொல்லிட்டாங்க. இப்போ 3 பேர் சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு ஜிம் போயிடுறாங்க. இப்போ ஜம்ப் வந்து ஜிம்லேருந்து பார்த்துட்டு இருப்பாங்க உள்ள நேரமும். அவர் அவ்வளோ ஃபோன் பண்ணுறது ரொம்ப கேரிங்காக ரொம்ப லவ்விங்காக இருக்காரு. அது நம்ம ஜிம்முக்கு டேக்கு ஜம்ப் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு, அப்படியே ரசித்து பார்க்க ஆரம்பிக்கிறாரு. இப்போ அவருக்கே எப்படினாக்கா அவரே யாராவது ஒரு பிடிக்க ஆரம்பிச்சு ஜிம் பண்ணுற ஒவ்வொன்றையும் பார்த்து ரசிக்க ஆரம்பிச்சாரு. க்யூட்டாக அழகாக பண்ணுறாரு, ஒவ்வொன்று பேசுறதா இருக்கட்டும் சிரிக்கிறதா இருக்கட்டும், அவர் நடந்துக்கிற விதமாக இருக்கட்டும் ரொம்ப கைண்ட் ஸ்வீட் அப்படி இருக்காரு. அதனாலே அவருக்கு பிடிக்க ஆரம்பிச்சு எப்படினாக்கா ஒரு கஷ்டம் மாதிரி மாறுறாரு. இப்போ ஒரு கஷ்டமாக மாறிட்டு இருக்காரு. ஆல்மோஸ்ட் ஜிம் காலேஜ் ஜாயின் பண்ணி ஜம்முக்கு ஜாயின் பண்ணி 3 மந்த் இருக்கும். 3 மந்த் ஆஃப்டர் தண்ட அன்னைக்கு ப்ளே கிரவுண்டில் பயங்கர ஃபைட் போயிட்டு இருக்கு. ஏன்னா பார்க்குறாங்க க்ரௌடில் பார்த்துட்டு இருக்காங்க. டே எப்படி விட்றா டேங்க விட்றா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே பிடிச்சாலும் இழுத்துட்டு இருக்காங்க. ஆப்போசிட்ல பார்த்தா டே மைக்கில் விட்றா ஏன்டா அவனை போய் இது பண்ணிட்டு இருக்க விட்றா சொல்லிட்டு 2 பக்கம் விட்டுட்டு இருக்காங்க. முடியவே இல்லை. டேக்கு பயங்கர கோவம், டேவோட கண்ணை பார்த்தா ஃபயர் மாதிரி இருக்கு. இப்போ நம்ம மெக்கு என்னும் அந்த பக்கம் வந்துருப்பாங்க, என்ன நடக்குது ஏன்டா கூட்டமாக இருக்காங்க சொல்றாங்க. தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏதோ குரல் வித்தை காட்டுறாங்களா என்ன சொல்லிட்டு பார்த்துட்டு வந்திருக்காங்க. பார்த்தாக்கா அங்கே ஃபைட்டே போயிட்டு இருக்கு. என்னடா ஃபைட் இது சொல்லி பார்க்குறாங்க. பார்த்தாக்கா ஒரு பர்சன் 4 நோஸ்ல வந்து பிளட் வந்துட்டு இருக்கு. ஐயோ இது சீனியர் மைக்கேல் தானே சொல்றாங்க. ஆமாம் அவங்க எப்படி பிளட் வர சொல்றாங்க. அங்கே பாரு சொல்றாங்க. பார்த்தா நம்ம டேவோட கண்ணில் ஃபயரே இருக்கு. உனக்கு என்னடா லாஸ்ட் வரீங்க, நீ ஒரு டைம் அவனை வந்து க்ரஷ் ஆளுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சே உனக்கு கொண்டுட்டேன் நான் அப்படி சொல்லிட்டேன் டே சொல்கிறாங்க. இப்போ மைக்கேல் பார்க்குறேன், நான் அவனை தானே சொன்ன கேட்ட கஷ்டம், அவன் ஃப்ரெண்டு தானே, நான் உன் ஃப்ரெண்டை சொன்ன கேட்ட கஷ்டம் சொல்கிறாங்க. நீ பாய் ஃப்ரெண்ட் இல்லை ஜஸ்ட் ஃப்ரெண்டு தானே சொல்லிட்டு நம்ம மைக்கேல் சொல்கிறான். அது உனக்கு தேவையில்லாதரா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பயங்கரமாக எத்தி உதச்சிட்டே இருக்காரு. 2 பக்கமும் அடி தான். இப்போ காய் பார்க்குறாங்க, ஐயோ கண்ட்ரோல் பண்ண முடியாது, காரடி ரொம்ப கோவமாக இருக்கானே சொல்லிட்டு இப்போ பார்த்துருக்காங்க. எவ்வளோ பேர் ஃபைட்டர்ஸ் இருக்கிற ஸ்டாப் பண்ணுறாங்க, ட்ரை பண்ணுறாங்க முடியல. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. டேவோட கண்ணை பார்த்தா அப்படி ஒரு மாதிரி கோவம், ஏன் இவ்வளோ கோவமாக இருக்கான் என்னாச்சு அப்படி சொல்கிறாங்க. தெரியலையே சொல்கிறாங்க. இந்த மைக்கேல் செஞ்சு எப்போதும் இப்படி தான் ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டே இருப்பான் யார்கிட்ட சொல்லிட்டு பார்த்துருக்காங்க. ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம காய் பார்க்குறாங்க, இவனுக்கு தடுக்கவே முடியாது போல சொல்லிட்டு காயை வந்துட்டு காயும் ஜாக்சனையும் புஷ் பண்ணிட்டு நம்ம டேப் அவனை அப்படி அடிச்சிட்டு இருக்காரு. அவனும் குறைஞ்சவங்கள அவனும் டேப் அட்டாக் பண்ணுறான். 2 பேரும் மாறி அடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜாக்சன் பார்த்துட்டு எங்கடா அவன் மூச்சு சொல்லிட்டாங்க. இப்போ தான் காய்க்கு நேரம் போகுது. அங்கே ஒரு பொண்ணு பார்க்குறேன், ஏய் இங்கே பாருமா சொல்லிட்டாங்க. என்ன சின்ன சொல்லிட்டாங்க. அங்கே வா அப்படி கூப்பிட்டாங்க. இப்போ அந்த பொண்ணு கிட்ட போகிறேன், இங்கே பாரு லைப்ரரியில் ஜிமின் இருப்பான், உனக்கு தெரியுமா சரி ஜிமின் சொல்லிட்டாங்க. தெரியுமே சொல்லிட்டாங்க. அவன் இருப்பான், அவன் கொஞ்சம் கூட்டி வரையா சொல்லிட்டாங்க. அப்படியே சொல்லிட்டாங்க. ஆமாம் சொல்லிட்டாங்க. இப்போ இவங்க பார்க்குறாங்க, ஏன்டா அவர் இருக்கிறது புள்ள பூச்சாட்டம் இருப்பார், எதுவுமே கண்டுக்க மாட்டார், ரொம்ப அமைதியாக இருப்பார், அவரை என்ன கூட்டு வராங்க. இப்போ அவர் வந்து ஃபைட்டர் ஸ்டாப் பண்ண போகிறேன்னு சொல்கிறாங்க. தெரியலடா சொல்கிறாங்க. இல்லை ஒரு நாள் அவர் வந்து ஃபைட் பண்ணுவாரா சொல்கிறாங்க. தெரியல எதுக்கு கூப்பிட்றான்னு சொல்கிறாங்க. ஏன்னா டே இருக்கிற கோவத்தை பார்த்து யாரும் டேவை கண்ட்ரோல் பண்ண முடியாது. போலீஸ் சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்காங்க. டே பார்த்தா அவ்வளோ கோவமாக அடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ ஜாக்சன் பார்க்குறாங்க, டே இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டா அடிச்சா செத்து போயிடா அமைதியாருடா சொல்லிட்டு டேவை பார்த்து சொல்கிறாங்க. டே கண்டுக்கதாவே இல்லை. இந்த பக்கம் ஒரு பொண்ணு ஓடி வரா, சீனியர் அப்படி கூப்பிட்றாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க, என்னம்மா என்னையா சொல்கிறாங்க. ஆமாம் உங்களை காய் சீனியர் கூப்பிட்டாங்க கிரவுண்டில், டே சீனியருக்கும் மைக்கேல் சீனியருக்கும் ஃபைட் எடுக்க சொல்கிறாங்க. என்ன ஜிம்மி தான் புக்ஸை க்ளோஸ் பண்ணிட்டு ஓடி வராரு. ஓடி பார்க்குறாங்க, பயங்கர ஃபைட் பண்ணிட்டு டே பார்த்தா யார் சொல்லி கேட்கல. ஜிம் பார்க்குறாங்க, டே அப்படி கூப்பிட்றாங்க. டேக்கு கேட்கல, சவுண்ட் ஹெவியாக இருக்கு. டேங் அப்படி கத்துறாங்க. இப்போ நம்ம டேங்னு கத்துக்கணும். டக்குன்னு டே திரும்பி பார்க்குறாங்க. பார்க்குறாங்க மூச்சு சொல்கிறாங்க. என்ன பண்ணிட்டு இருக்க நீ அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம காலேஜில் கிரவுண்டே எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க, கிட்ட போகிறாங்க, என்ன பண்ணிட்டு இருக்க நீ, ஏன் அவன் அடிக்கிற அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க, அது சொல்கிறாங்க. என்னாச்சு உனக்கு சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க, சொல்லு மார்னிங் நடந்துச்சு அதை வச்சு அடிக்கிறியா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. பாருட்டே நான் தான் சொன்னதை விட்டுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கு அப்படி அடிக்கிற அச்சோ பாரு ஹேண்ட் பெயினாக இருக்கும், ஏன் அப்படி பண்ணா சொல்லி ஜிம்மி தான் வந்துட்டு டேவோட ஷார்ட்டாக தட்டி வராங்க. ஒரு மண்ணை இருக்குது என்ன இதெல்லாம் அவ்வளோ சொல்லி ஜிம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தா டே வந்து அமைதியாக இருக்காரு. கொஞ்சம் கூட கோமையில் இருக்காங்க. அப்படி அமைதி சாஃப்ட் ஆகிட்டார். ஒரு மாதிரி கோமத்தை கூட பேச காட்டிக்கல, அமைதியாகிறாங்க. இப்போ நம்ம
மைக்கேல் பார்க்குறான், அமைதின்னு இருக்கான். ஜிம் பார்க்குறாங்க, ஜிம் டர்ன் பண்ணிட்டாங்க. ஏய் மைக்கேல் அப்படி சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம மைக்கேல் பார்க்குறான், சொல்லு பேபி சொல்லிட்டாங்க. உங்க பேபின்னு கூட நான் அவ்வளோதான் பார்த்துக்கோ. நான் எத்தனை டைம் சொல்கிறேன், உன்னால தான் இப்போ தான் டேக் உனக்கு ஃபைட் வந்துட்டு நீ ஏன் அப்படி பண்ணுற தர்ஷினி புரிஞ்சுக்கோ ஓகேவா. நான் உனக்கு எத்தனை டைம் சொல்கிறேன், நான் உனக்கு க்ரஷ் இல்லை உனக்கு லவ் பண்ணவும் இல்லை. நீ ஏன் எனக்கு க்ரஷ் நான் என் பாய் ஃப்ரெண்ட் சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் என் ஃபோட்டோ எதுக்கு எடிட் பண்ணி போட்டேன் சொல்லிட்டாங்க. எடிட் பண்ணி எல்லாத்தையும் உன்னை வந்துருக்கா அது வந்து ஸ்டேட்டஸ் வச்சிருக்க எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க தெரியுமா. எனக்கு தப்பாக நினைக்கிறாங்க, என்னை பார்த்து நீ எப்படி நான் பண்ணுறேன் சொல்லிட்டாங்க. இதனால தான் டேக் மேலே கோவம் வருது, நீ எப்படி பண்ணுறா சொல்கிறேன் ஜிம் கேட்குறாங்க. இப்போ நம்ம மைக்கேல் பார்க்குறான், நீ நான் ஃப்ரெண்டு தானே சொல்லிட்டாங்க. ஆமாம் நான் சோல்மேட் தான், அதுக்கு என்ன சொல்லிட்டாங்க, சோல்மேட் தானே அதுக்கு கோவம் வர சொல்லிட்டாங்க. பாரு அவனுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்க, பாரு நீ எப்படி எல்லாருக்கும் தெரியும் ஓகேவா சொல்லிட்டாங்க. பாரு மற்றவங்கள்ட்ட வேறு மாதிரி உங்கள்கிட்ட அப்படியா சொல்லிட்டாங்க. எனக்கு உனக்கு பிடிக்கல போதுமா, இதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வரைக்கும் கப் டேக்கில் சண்டை போட்டு அவ்வளோ பார்த்துக்கோ, நான் பிரின்சிபல்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறேன் டிஸ்டர்ப் பண்ணுற சொல்லிட்டு ஜிம் சொல்லிட்டாங்க. இப்போ மைக்கேல் பார்க்குறாங்க மிரட்சி அப்படி சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க, பாரு நான் சொன்ன டேம் அடிச்சு கொண்டு போட்டுருவோம் பார்த்துக்கோ, நான் என் டேக்கு தான் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறேன், மற்றபடி கோமேல ஒன்று அக்கறை கிடையாது. ஜிம் தான் டே வாஸ்ட் ஹேண்ட் பிடிக்கிறாங்க. ஜிம்னு சொல்லிட்டாங்க வாட்டே சரி ஜிம் தான் டேவோட ஹேண்டை ஃபோர்ஸ் பிடிச்சி எடுத்துட்டு போயிட்டாங்க. இவ்வளோ நேரம் ஜாக்சன் காய் ட்ரை பண்ணிப்பாங்க ஃபைட்டர் ஸ்டாப் பண்ண முடியாது, இவ்வளோ ஜஸ்ட் கத்தனவும் முடிஞ்சிட்டாங்க. டே இது என்ன கதரா அப்படி சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம ஜம்ப் பார்க்குறாங்க, அது எப்படி ஜஸ்ட் ஒரு சத்தம் போட்டால் டக்குனு ஸ்டாப் ஆகிட்டான்னு சொல்லிட்டாங்க. அதை சோல்மேட் சொல்லிட்டாங்க, அது சொல்லிட்டாங்க அதான சோல்மேட் அப்படி சொல்லிட்டு நம்ம மைக்கேல் சொல்கிறாங்க. அம்மா அந்த மைக்கேலுக்கும் ஜிம்முக்கு என்ன கதை சொல்லிட்டாங்க. அது ஒன்றும் இல்லை, அந்த மைக்கேல் சீனியர் இருக்கார்ல ஆமாம் சொல்லிட்டாங்க. அவருக்கு ஜிம் மேலே ஒரு க்ரஷ் ஆக சொல்லிட்டாங்க. என்னதுக்கு ஆமாம் ஜிம் சீனியர் மேலே க்ரஷ் ஆமா. அவன் என்ன பண்ணுவார், நம்ம எல்லாரும் என்ன பண்ணுவானாக்கா எல்லாருக்கிட்டையும் ஜிம்னோட க்ரஷ் இல்லை ஆள்னு சொல்லுவாராம்மா. அது மட்டும் இல்லாமல் அப்புறம் வீடியோலாம் எடிட் பண்ணி ஃபோட்டோ ரெண்டு பேரும் எடிட் பண்ணி ஒன்றா போட்டு வச்சுட்டு போகிறாம்மா. என்னதுக்காம ஸ்டேட்டஸ்லாம் வைப்பாராம்மா. அந்த காலேஜ் குரூப் ஃபோட்டோலாம் இருக்கலாம், காலேஜ் குரூப் இருக்கலாம் சொல்கிறாங்கம்மா. அந்த குரூப்லாம் போடுவாராம்மா. அதனால தான் உங்களுக்கு ஃபைட் வர சொல்லிட்டாங்க. இதை டேஸ்ட் நீ பார்த்துட்டாரு அதுக்கு தான் ஃபைட்டு சொல்லிட்டாங்க. அப்படியா சொல்லிட்டாங்க, ஆமாம் சொல்லிட்டாங்க. ஓகே சொல்லிட்டு புரிஞ்சுக்கிறாங்க. சரி வாங்க சொல்லிட்டு பரவாயில்ல டீம் ஒரு சோல்மேட்டுக்குலாம் பெரிய விஷயம் தான் இல்லை. ஒரு சீனியர் ஒரு சோல்மேட்டுக்காக எவ்வளோ பண்ணுறான் இறங்கி, நம்மளையும் அப்படி தான் நம்மளே பைக் வரைக்கும் இது பண்ணலாம், பைக்கை பஞ்சர் ஆக்கினா ஃபுட்டு தட்டி விட்டான் மன்னிப்பு கேட்க வச்சான். இந்த பக்கம் பார்த்தா கிரவுண்டை போட்டு அடிக்கிறான். இப்போ எவ்வளோ போல்டாக இருக்கான் சொல்லிட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு அவருக்கு. அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. டெசர்ஸ் போக நம்ம ஜங்க் வந்துட்டு ஜிம்முக்கு எப்படினாக்கா ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப பிடிச்சிருக்கு. எந்த பக்கம் பார்த்தாலும் பார்த்தா சரிப்பாரு. நம்ம ஜிம்மில் அப்படி போயிடுவாரு. இப்போ ஒன் பாயிண்டே ஓய் அப்படி கூப்பிட்றாங்க. இப்போ நம்ம ஜிம் திரும்பி பார்க்குறாங்க. என்ன பார்த்து நீ ஓய்னு கூப்பிட்ற சொல்லிட்டாங்க. ஆமா சொல்லிட்டாங்க. உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும் சொல்லிட்டாங்க. ஏன் சொல்லிட்டாங்க, நீ என்ன போய் சொல்லிட்டாங்க, ஏன் கூப்பிடக்கூடாது சொல்லிட்டாங்க. பேர் சீனியர் சொல்லிட்டாங்க. எனக்கு சீனியராக கிடையாது, என்னை பொறுத்த வரைக்கும் நீ ஜிம்மி தான் ஓகே சொல்லிட்டாங்க. ஏன் நீ குட்டக்கத்தினே கூப்பிட சொல்லிட்டாங்க. சாரி எனக்கு சும்மா தான் கூப்பிட்டேன் நான் அதே சொல்லிட்டாங்க. சொல்லிட்டாங்க நான் ஜிம்மா கூப்பிட்டேன் ஓகேவா, ஒன்றும் தப்பாக எடுத்துக்காத, சும்மா ஃபன்னுக்கு தான் சொல்லிட்டாங்க. என்ன ஃபன்னு, ஒருத்தவங்களுக்கு டீஸ் பண்ணுறதுக்கு ஃபன்னா அப்படி சொல்லிட்டாங்க. சார் பணம் மரத்தை பார்த்துருக்கீங்களோ அப்படி சொல்லிட்டாங்க. சரி தெரியாமல் சொல்லிட்டேன் விட்டு இவ்வளோ சைட்டு மறக்கலன்னு நான் சொல்லிட்டாங்க. அப்படிலாம் இல்லை என்ன விஷயம் அவ்வளோ சொல்லிட்டாங்க. வேலை போடாமல் காஃபி குடிக்கலாமா சொல்லிட்டாங்க. காஃபியா சொல்லிட்டாங்க. அச்சோ வேண்டாம் எனக்கு கிளாஸுக்கு நான் போகிறேன் ஓகேவா சொல்லிட்டாங்க. ப்ளீஸ் உங்ககிட்ட ஒரே ஒரு காஃபி இன்னும் கொஞ்சம் பேசணும் சொல்லிட்டாங்க. என்ன பேசணும்னு சொல்லிட்டாங்க. ஐம் சாரி சொல்லிட்டாங்க. எதுக்கு சொல்லிட்டாங்க. அன்னைக்கே சொல்லிட்டாங்க. அச்சோ நடந்து ரொம்ப வருஷம் ஆகுது சொல்லிட்டாங்க. சாரி ரொம்ப மனத்தாக சொல்லிட்டாங்க. மன்னிச்சுக்கோங்க நிறைய ஸ்ட்ரகிள் ஆகுது ஓகேவா சாரி. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. பயிர் நடந்து ரொம்ப மாதம் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் ஓகே ஆகிட்டு. அப்புறம் எதுக்கு சொல்லிட்டாங்க. இல்லை நீங்கள் ஃபுட்டு கூட கொடுத்தால தேங்க்யூ சொல்லிட்டாங்க. இதுக்கெல்லாமல் தேங்க் பண்ணுவாங்க. அவங்க ஃபஸ்ட்டு ஃபுட்டை கொடுத்தா இதில் போய் நான் இருக்க சொல்லிட்டாங்க. நீ எப்பவும் இப்படி தானே சொல்லிட்டாங்க. எப்படி சொல்லிட்டாங்க. எப்போ கியூட்டா கைண்டாக அப்படி தானே சொல்லிட்டாங்க. மாமா சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு சொல்லிட்டாங்க. பிடிச்சிருக்கா சொல்லிட்டாங்க. எனக்கு கொடுக்கறதுக்கான சொல்ல எனக்கு பிடிச்சிருக்கா சொல்லிட்டாங்க. இல்லை எனக்கு அப்போ ஒரு கேரக்டர் தெரியாமல் போயிடுச்சு. ஐம் சாரி இப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன் ஓகேவா. யாரையும் ஒருத்தவங்க ஹைட் வெயிட்லாம் பார்த்து பாடி ஷேம்லாம் பண்ணக்கூடாது. அப்புறம் வந்துட்டு டீஸ் பண்ணக்கூடாது புரிஞ்சுக்கிட்டேன் ஓகேவா. ஐம் சாரி சொல்லிட்டாங்க. ஓகே டீஸ் பண்ணாமல் தான் சரி ஓகேவா. சரி இப்போ போக சொல்லிட்டாங்க. எனக்கு கூட காஃபி குடிக்கணும் வா சொல்லிட்டாங்க. அதே சொல்லிட்டாங்க. ப்ளீஸ் வா அது கெஞ்சிடாங்க. சின்ன சரி ஓகே வா சொல்லிட்டு போகிறாங்க. போயிட்டு கண்டிப்பாக உட்காடுறாங்க. நம்ம ஒரு நல்ல பாடியில் இருக்கணும்னு ஆசைப்படுறேன் சொல்லிட்டாங்க. ஓகே நான் ஒரு சீனியர் ஒரு ஜூனியர் நல்ல ஒரு பாடியில் இருக்கா அப்படி தப்பு இல்லை ஜிம்னு சொல்லிட்டாங்க. அப்படி அம்மா சொல்லிட்டாங்க. அம்மா நீ ஏன் இப்படி இருக்கா சொல்லிட்டாங்க. ஏன் அப்படி நல்லா இல்லையா அப்படி கேட்குறாங்க. இல்லை இதெல்லாம் இத்தனை ஏசிங் போட்டிருக்கே எதுக்கு உனக்கு ஒரு மாதிரி பெயினாலாம் சொல்லிட்டாங்க. அப்படிலாம் சொல்லிட்டாங்க. இல்லை ஒன்று பொறுத்துக்கலாம் ஸ்டைலேருந்து செகண்ட் ஒரு 2 கூட இது பண்ணிக்கலாம். இவ்வளோ இயர்ஸிங் போடுவாங்க சொல்லிட்டாங்க. இவ்வளோ இயரிங் போட்டால் என்ன ஆகும் இயர்ஸ் அப்படி சொல்லிட்டாங்க. அதெல்லாம் ஒன்றும் ஆக சொல்லிட்டு ஜம்ப் சொல்லிட்டாங்க. அப்படி அவங்க சொல்லிட்டாங்க. ஆனால் அது அழகாக இருக்குது சொல்லிட்டாங்க. அப்படி அழகாக இருக்காங்க சொல்லிட்டாங்க. ஓகே சொல்லிட்டாங்க. அப்புறம் உன் டே நான் ரொம்ப பிடிக்குமோ சொல்லிட்டாங்க. என் டே ரொம்ப பிடிக்கும் சொல்லிட்டாங்க. 2 பேர் சொல்லிட்டாங்க. திக் சொல்லிட்டே சொல்லிட்டாங்க. ஓகே சொல்லிட்டு ஜம்ப் பார்த்துருக்காங்க. அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்புறம் மைக்கேல் பிடிக்குமா சொல்லிட்டாங்க. மைக்கேலா நீ என்ன சொல்கிறா சொல்லிட்டாங்க. உனக்கு வரைக்கும் தெரிஞ்சு அந்த நியூஸாக சொல்லிட்டாங்க. ஆமாம் அந்த காலேஜுக்கு தெரியுது சொல்லிட்டாங்க. அவருக்கு உன்னோட க்ரஷ்ன்னு சொல்லிட்டாங்க. அச்சோ இல்லை எனக்கு புரியுது. அவனுக்கு உங்களை க்ரஷ். ஆமாம் அவனுக்கு எவ்வளோ க்ரஷ் தான் எனக்கு பிடிக்காது சொல்லிட்டாங்க. அதை ஏன் சொல்லிட்டாங்க. எனக்கு பிடிக்காது கேரக்டர் பிடிக்காது ஓகேவா சொல்லிட்டாங்க. ஓகே சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காரு. அந்த மாதிரி பேட் பர்சன் பேசக்கூடாது பேசாது சரியா சொல்லிட்டாங்க. நான் ஏன் பேச போகிறேன் டே இருக்கானே அவன் என்னை யாரையும் பேச விட மாட்டான். என்னை மாதிரி பார்த்துப்பான் அப்படி சொல்லிட்டு
ஜிம்னு சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜங்க் எதுவும் கேட்க ஹாப்பியாக தான் இருக்குது. அப்படி பேசிட்டுருக்காங்க 2 பேரும். ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம ஜங்க் பார்க்குறாங்க. ஜிம்மில் ஹேண்ட் பிடிக்கிறாங்க. என்ன பண்ணுறா சொல்லிட்டாங்க. அப்படி சாரி சொல்லிட்டாங்க. எதுக்கு சொல்லிட்டாங்க. இல்லை நான் அன்றைக்கி பேசக்கூடாது, ஏன்னா உன்னை பார்த்து சிரிச்சாங்க, அப்படி பண்ணிக்கூடாது சரியா சொல்லிட்டாங்க. இட்ஸ் ஓகே, எத்தனை டைம் சாரி கேட்பா, வீடியோ ஓகேவா, சரி ஓகே இப்போ நான் கிளம்புவா, சரி கிளாஸ் ரூம் டைம் ஆக சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் என்னை பார்த்து பேசல சொல்லிட்டாங்க. சரி நான் பேசுகிறேன் ஓகேவா, நான் ஜங்குக்கு கூப்பிடுவா ஜெக்கின்னு கூப்பிடுவா சொல்லிட்டாங்க. எப்போ நான் கூப்பிடு சரியா சொல்லிட்டாங்க. ஓகே ஜங்குக்கு நான் போய்ட்டு வரேன் பாய். சரி ஜிம் ஓடி போயிடுறாங்க. செக்கி பார்க்குறாங்க. பாரு இது குழந்தை ஓடிட்டு இருக்கான் அப்படி சொல்லி பார்த்துருக்காங்க. இவன் எப்படி சரி கூப்பிடுறது சார் ஜிம் ஜங்கு பார்த்துருக்காங்க. நமக்கு விட பிடிச்சிருக்கு. இப்போ டேஸ்ட் பார்க்க ஜங்கு எப்போ ஜிம் பார்க்குறாங்க. அப்பா கிட்ட ஓடி ஒரு ரோடு வந்து பார்த்துட்டு பாரு எப்படி இருக்கு என்ன பண்ணுறது சொல்லி கேட்பாங்க. ஜிம் வந்துட்டு ஜங்கு ஒரு சின்ன பையன் மாதிரி பார்ப்பாங்க. நம்ம ஜிம் வந்துட்டு என்ன பண்ணுறேன் சாப்பிட்டு அப்புறம் கேட்பாரு. ரொம்ப ஹேர் ரப் பண்ணி விடுறது அந்த மாதிரி பேசுவாங்க. ஆனால் டே இது வரைக்கும் பார்த்து கிடையாது. 1 பாயிண்ட் நம்ம டே பார்த்துறாங்க. ஜங்கு ஜிம் பேசிக்கிறது. அது நம்ம ஜிம்னு ஜங்கு வந்து பனானா மில்க் ஷேக் வாங்கி கொடுத்துருப்பாங்க. ஜங்கு ஜிம்முக்கு ஜூஸ் வாங்கி கொடுத்துறாங்க. இதை பார்த்துட்டு டே வந்துட்டு ஜிம்மின்னு சொல்லிட்டாங்க. என்ன டே சொல்லிட்டாங்க. என்ன பண்ணுறா சொல்லிட்டாங்க. அதுவா நமக்கு ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் வாங்க வந்தேன்னா அப்போ தான் ஜங்கு பார்த்தேன். ஜங்கு எனக்கு வாங்கி கொடுத்தா சொல்லிட்டாங்க. வாங்கி கொடுத்தா கூட பேசுறது அதை வாங்கி நம்ம ஜங்கு தூரமாக போட்டுறாங்க. வாசல் ஹேண்ட் கூட்டு போயிறாங்க. இட்டு நின்று சொல்லிட்டாங்க. இது கேட்குற ஜங்கு இது பார்க்குற ஜங்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுது. இப்போ 2 days ஆஃப்டர் நம்ம ஜிமினி வந்து பேசுகிறாங்க. நீ தப்பா எடுத்துக்காச்சு அவங்க சொல்லிட்டாங்க. இல்லை அது சொல்லிட்டாங்க. அவங்க கொஞ்சம் கோவப்படுவாங்க. இன்சல்ட் பண்ணலையே அந்த அவனுக்கு கொஞ்சம் அப்படியே தான் அவனுக்கு பிடிக்காம போயிட்டு அதான் சொல்லிட்டாங்க. இல்லை புரியுது அதான் ஃபுட்பால் மேட்ச்சில் வச்சு செய்கிறானே சொல்லிட்டாங்க. இப்போ இது செய்கிறானே சொல்லிட்டாங்க. ஆமாம் எங்களுக்கு உனக்கு பெரிய வித்தியாசம் ஏஜ் டிஃப்ரெண்ட்லாம் இல்லை, ஜஸ்ட் ஒரு வயசு தானே சொல்லிட்டாங்க. ஆமாம் சொல்லிட்டாங்க. அப்புறம் என்ன அவன் எப்படிலாம் வந்து இது பண்ணுறான் தெரியுமா சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குற நீ மட்டும் குறைஞ்சவனா நீ தான் டே அடிக்கிற சொல்லிட்டாங்க. அவன் அப்படிலாம் சொல்லிட்டாங்க. போய் சொல்லாத சார் ஜிம் சொல்லிட்டாங்க. இப்போ டே ஜங்க் பார்க்குறாங்க. அது ப்ளே பால் அதாவது ப்ளே பண்ணுறப்போ அந்த பிளேயிங்காக தான் விளையாடுறோம் சரியா சொல்லிட்டாங்க. நீ போய் சொல்லிட்டாங்க இன்ட்ரெஸ்டாக தான் விளையாண்டா சார் ஜிம் சொல்லிட்டாங்க. இப்போ ஜங்க் பார்க்க கண்டுபிடிச்சேன். நீ சொல்லிட்டாங்க சார் என் டேவும் இன்ட்ரெஸ்டாக தான் பண்ணுறா, நீ இன்ட்ரெஸ்டாக தான் பண்ணுற தெரியுது ஓகேவா, அப்புறம் பண்ணாதீங்க சரியா சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜங்க் பார்க்குறாங்க. சரி ஓகே சொல்லிட்டாங்க. இப்போ டேஸ் போக ஜங்க் வந்து ஜிம் க்ரஷ்ஷு தாண்டி ஒரு மாதிரி ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப க்யூட்டாக ஒரு பண்ணுற ஒவ்வொன்றும் அவ்வளோ இருக்குது. இன்றைக்கி பார்த்தா நம்ம ஜிம் வந்து டே வந்து காலேஜ் வரடா ஜிமின் தான் நின்றுருக்காங்க. இந்த பக்கம் இவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்க்குறாங்க. காயும் நம்ம ஜாக்சனும் போயிட்டாங்க. ஜிம் பார்த்துருக்காங்க. இப்போ நான் எப்படி போக சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் இவங்களும் வந்துருக்காங்க. ஜங்க் பார்க்குறாங்க. ஜிமின்னு சொல்லிட்டாங்க. என்ன ஜங்க் சொல்லிட்டாங்க. என்ன நினைக்கிறா சொல்லிட்டாங்க. அதை வீட்டுக்கு போகணும் எனக்கு டே வரலையா, எனக்கு புக் பண்ண ட்ராப் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை, அதான் பார்க்குறேன் எதில் போகிறது பஸ்ஸில் போகலாமா கேப் புக் பண்ணலாமா வெயிட் பண்ணிருக்கேன் சொல்லிட்டாங்க. இப்போ ஜங்க் பார்க்குற நான் ட்ராப் பண்ணவா சொல்லிட்டாங்க. நீ சொல்லிட்டாங்க நான் ட்ராப் பண்ணவா சொல்லிட்டாங்க. அது சொல்லிட்டாங்க. வா என் ட்ராப் பண்ணுறான்னு சொல்லிட்டாங்க. இவங்களை பார்க்குறேன் என்ன பண்ணுற சொல்லிட்டு நீ போங்கடா சொல்லிட்டு வா நான் ட்ராப் பண்ணுறேன் சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்படி அவன் நம்பி வரல மாசிட்டாங்க. நல்லாவே பைக் கொட்டுவோம் வா சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம் சரி ஓகே சரி உட்காந்துக்கிறாங்க. உட்காந்துட்டு அவர் வந்து ஜங்கோட ஹிப்பில் வந்து கை வச்சுக்கிறாங்க பிடிச்சிக்கிறாங்க. இந்த பைக் என்ன இவ்வளோ மாடலாக இருக்கு சொல்லிட்டாங்க. அதுவா இந்த காலத்தில் பசங்க அப்படி தான் வச்சிருப்பாங்க, இப்போ நானும் அந்த காலத்தில் இருக்கேன் சொல்லிட்டாங்க. இல்லை இது கொஞ்சம் சொல்லிட்டாங்க, இது யங்ஸ்டர்ஸ்னால் அப்படி தான் ஓட்டுவாங்க சரியா சொல்லிட்டாங்க. உனக்கு ஸ்டைலில் பிடிக்கிறதுக்கு எதுவும் இல்லையா சொல்லிட்டாங்க. அதான் பயமாக இருக்குது சொல்லிட்டாங்க. நீ என்ன பிடிச்சிக்கோ சொல்லிட்டாங்க. உனக்கு ஓகே வா எனக்கு ஓகே நீ பிடிச்சிக்கோ சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம் தான் 2 குட்டி ஹேண்டால் நம்ம ஜெக்கியோடைய ஸ்டமக்கு அப்படியே ஒரு மாதிரி அழகாக ரவுண்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. இது ஜெக்கிக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ ஜெக்கி போலமா சொல்லிட்டாங்க. போலாம் சொல்லிட்டாங்க. என்னோட வீடு வந்து இந்த அட்ரஸ் ஓகே சொல்லிட்டாங்க. சரி ஓகே சொல்லிட்டாங்க. இப்போ ஜெக்கி கூட்டிட்டு போகிறாங்க. ஒரு ஸ்டேஜ் கிட்ட வரும்போது நிறுத்த சொல்லிட்டாங்க. ஏன் சொல்லிட்டாங்க. வீட்டில் இருக்கலாம் வேண்டாம் இங்கே இறங்கிற சரியா சொல்லிட்டாங்க. ஏன் அப்படி சொல்லிட்டாங்க. அது சொல்லிட்டாங்க. சரி ஓகே அப்படி சொல்லிட்டு ஜெக்கி விட்டுறாங்க. போய்ட்டு வருவா சொல்லிட்டாங்க. தேங்க்யூ ஜெக்கே சொல்லிட்டாங்க. தேங்க்யூலாம் வேணாம் நாளைக்கு பனானா மில்க் ஷேக் வாங்கி தா சரியா சொல்லிட்டாங்க. சரி வாங்கி தரேன் போ சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜெக்கி வச்சு போயிடுறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஜேகே கிட்ட ஜிம்முக்கு ஒரு நல்ல பாண்டிங் இருக்குது. டெஸ்ட் போக பார்க்கலாம். ஜேகே எப்போலாம் ஃப்ரீயாக இருக்கோ அப்போலாம் வந்துட்டு நம்ம ஜிம் கிளாஸ் பக்கம் வருவாங்க. ஜிம் பார்த்தா எப்போ பார்த்தாலும் நம்ம காய் கூட ஜாக்சன் கூட ப்ளே பண்ணிட்டே தான் இருப்பார் எந்நேரமும். சின்ன பையன்ட்டா அந்த மாதிரி இந்த இதில் விளையாடிட்டு இருப்பார். ரொம்ப ஹேண்ட் வச்சு விளையாட்டு ரொம்ப க்யூட்டாக விளையாடிட்டு இருப்பார். அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு. இதை ஜவுக்கு எப்போ ரசிச்சுட்டே இருப்பார். இப்போ குழந்தையாவே இருக்கானே சரி பார்த்து ரசிச்சு பார்த்துருப்பாரு. அப்படி ஒரு 1 year போகுது. 1 year தாண்டதுக்கு அப்புறம் 1 year முடிச்சிட்டாங்க. செகண்ட் இயர் வந்துட்டாங்க. இப்போ ஜேகேக்கு வந்துட்டு ஜிம்மின் மேலே வந்துட்டு 1 side லவ் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுது. ஏன்னா வேறு யாரா ஜேகே கிட்ட ஜிம் கிட்ட பேசினா ஜேகேக்கு பயங்கர பாசிட்டிவாக பிடிக்கவே மாட்டேங்குது. ஈவன் டே கூட ஒரு க்ளோஸாக இருக்கிறதே அவர் கொஞ்சம் மாதிரி இருக்குது. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் எப்போ ஒன்றாவே இருக்காங்களே அது பார்க்க கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்குது, ஜலசாக இருக்குது. மட்டும் அவங்க பைக்கில் போகிறப்போ ஒன்றா போகிறத பார்க்குறப்போ அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. அதெல்லாம் அவர் பார்க்குறாரு. பார்த்துட்டு சரி இதுக்கப்புறம் சொல்லாமல் இருக்க வேண்டாம் சொல்லிடலாம். ஏன்னா அப்புறம் இந்த வருஷம் அவன் வந்து படித்து முடிச்சுட்டு போயிடுவான். அப்போ நம்ம தான் கஷ்டப்படணும். இந்த வருஷம் தேடி போயிட்டுருக்கானா அப்போ நம்ம போய்ட்டு என்ன பண்ணுறது நம்ம போய் சொல்ல லவ் சொல்லிட்டு நம்ம ஜெக்கே தான் வராங்க. நீங்கள் ஜிம்கிட்ட லவ் சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. கிளாஸ் ரூம் வந்து பார்க்குறாங்க. கிளாஸில் ஜிமின் இல்லை. இவங்க நம்ம ஜெக்கே பார்க்குறாங்க. ஜாக்சன் சொல்லிட்டாங்க. இது ஜாக்சனாக சொல்லிட்டாங்க. ஆமாண்டா சொல்லிட்டாங்க. சரி சொல்லி தோலா சொல்லிட்டாங்க. எங்க ஜிமின் சொல்லிட்டாங்க. அவன் எங்கன்னா இருப்பான்டா சொல்லிட்டாங்க. எங்கன்னா ஃப்ரீயாக வரீங்களா போயிருப்பான்னு சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜேக்கும் சரி ஓகே சொல்லிட்டு தேடி வந்துட்டு இருக்காங்க. இப்போ அப்படி ஜேக்கே தான் பார்க்குறாங்க. எங்கே போயிருப்பான்னு சொல்லிட்டு நிறைய பிளேஸில் பார்த்தாங்க. காணும் எங்கேயுமே. எங்கே போயிருப்பான் தேடிட்டு இருக்காங்க. அன்றைக்கி ஒரு டைம் பார்த்தேன். அவன் டெரஸில் நின்றுருந்தான். டே கூட நின்றுருந்தான். டெரஸில் கூட இருக்கலாம்ல சொல்லிட்டு நம்ம ஜேக்கே தான் டெரஸ் போயிறாங்க. அவன்கிட்ட நீங்கள் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிடலாம். இல்லைனாக்கா ரொம்ப கஷ்டம். அவன்கிட்ட சொன்னால் தான் நமக்கு வந்துட்டு இந்த 1 year தான் அவங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். அப்புறம் நிறைய பேசணும், வெளில போகணும், வெளில சுற்றணும், நிறைய ஆசை இருக்குது. ஜேக்கே வராங்க. ரொம்ப ஃபீலிங்ஸ் அவரு நிறைய ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டு அவன் மாதிரி ஒருத்தர் லைஃப் வந்து போதும் செம்ம ஹாப்பியாக இருக்கும் லைஃப் சொல்லிட்டு அவர் நினச்சிட்டு வந்துருக்காரு.
இந்த பக்கம் நம்ம ஒரு பர்சனாக வந்துட்டு ஏட்டே எங்கள் பாரு சொல்கிறாங்க சொல்கிறாங்க அங்கே பாருப்பா கிளாஸ்க்கு ஏதோ சொல்கிறாங்க நான் வரல இப்போ சொல்கிறாங்க உங்கள் பாரு ஏட்டே அவங்க இம்பார்ட்டன்ட் கிளாஸ்க்கு நீ வா சொல்கிறாங்க நான் வரமாட்டேன் இது தேர்ட் இயர் தெரியுமா கிளாஸில் அவாய்ட் பண்ணக்கூடாது வாட்டி சொல்கிறாங்க வர முடியாது சொல்கிறாங்க ப்ளீஸ் சொல்கிறாங்க அப்புறம் கூட சொல்கிறாங்க கொடுக்கணுமா சொல்கிறாங்க கூட சொல்கிறாங்க அதை சொல்கிறாங்க இப்போது ஜேக்கிட்டே போய்ட்டு ஜிம்மில் போய் அட்டாச் பண்ணுறாங்க இப்போ நம்ம ஜேக்கே பார்க்குறாங்க அவருக்கு ஒரு மாதிரி ஆகிடுது அவர் பார்க்குற விஷயம் நம்பவே முடியல இப்போ பார்க்குறாங்க என்ன டே வந்து ஜிம்மில் கிஸ் பண்ணுறான் சொல்லி பார்த்துருக்காங்க இப்போலாம் ஒரு பெரிய இப்போலாம் அந்த காலேஜோட பில்டிங்கோட ஒரு பெரிய டெரஸ் தான் இப்போலாம் ரொம்ப பெருசாக இருக்கும் ஒரு வால் அந்த இப்போலாம் டெரஸில் வால் இருக்கும் அதை தாண்டி ஒரு நிறைய விஷயங்கள் இருக்கும் ப்ளைனாக ஃபுல்லாகவே எம்டியாக இருக்காது நிறைய விஷயங்கள் இருக்கும் அதில் ஒரு ஹைட் பார்த்துட்டு இருக்காங்க இப்போ நம்ம டே தான் ஜிம்மில் அந்த வாலில் பின் ஒரு வால் இருக்குது அந்த வாலில் பின் பண்ணிட்டு கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஜிம் பேக்கஸ் பண்ணுறாங்க டிஃப்ரெண்ட் டீப்பாக கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு கடத்துக்கு மேலே ஜிம்மில் ப்ரீத் பண்ண முடியல அப்போ டேப் பண்ணுறாரு இப்போ டேப் பண்ண பார்க்குறாங்க என்ன சொல்கிறாங்க போதுண்டா கரெக்ட் ஏன்டா அவ்வளோ கிஸ் பண்ணுறா சொல்கிறாங்க டீப்பாக பண்ணுறா சொல்கிறாங்க அதுக்கு என்ன பண்ண சொல்கிறாங்க சரிவா கிளாஸ்க்கு வா சொல்கிறாங்க கிளாஸ்க்கு வர நீ போ சொல்கிறாங்க அச்சோ வா சொல்கிறாங்க பாட்டை போட்டிக்கும் அப்படிலாம் சொல்லக்கூடாது நீ வா சொல்லி ஜிம்மி நான் இம்பார்ட்டன்ட் கிளாஸ் இருக்குது சொல்லிட்டு ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக கூப்பிட்றாங்க டே பார்க்குறாங்க அந்த 1 hour மட்டும் விட சொல்லி நான் அப்புறமா வர சரியா சொல்கிறாங்க ஏன் சொல்கிறாங்க புரிஞ்சுக்கூடாமா போ சொல்கிறாங்க சரி ஓகே அப்படி சொல்லிட்டு ஜிம்மி தான் பார்க்குறாங்க டே அந்த பக்கம் ரெண்டு வழி இருக்கும் அதில் டே வேறு பிளஸ் வேறு ஒரு பக்கம் போய் இறங்கி போயிடுறாங்க இப்போ ஜிம்மி தான் போகலான்னு பார்க்குறாங்க ஒரு பர்சன் ஜிம்மின்னு அப்படி கூப்பிட்றாங்க ஜிம் ரன் பண்ணுறாங்க ஏய் ஜங்கு இங்கே பண்ணுறா அப்படி சொல்கிறாங்க இப்போ ஜங்கு கிட்ட வராங்க இப்போ நீ என்ன பண்ணிட்டு தான் சொல்கிறாங்க ஜிம்மிக்கு ஒரு மாதிரி இருக்குது அதை சொல்கிறாங்க என்ன பண்ணிட்டு சொல்கிறாங்க நீ பார்த்துட்டே நான் சொல்கிறாங்க இப்போ ஜேக்கு ஒரு மாதிரி இருக்குது டே ஒன்று சொல்ல மாட்டேன் தானே சொல்கிறாங்க ஆமாம் சொல்கிறாங்க ஆனால் சொல்கிறாங்க ஜெக்கி தப்பாக எடுத்துக்காத டேனோட சோல்மேட்டு தாண்டி எனக்கு அப்படி சொல்கிறாங்க சொல்கிறாங்க நாங்கள் லைஃப் சோல்மேட் சரியாக சொல்கிறாங்க லைஃப் சோல்மேட் மீன் சொல்கிறாங்க லவ் பண்ணுறேன் ஓகேவா அவன் லவ் பண்ணுறான் நான் அவன் லவ் பண்ணுறேன் எனக்கு டேனை ரொம்ப பிடிக்கும் டேக்கும் எனக்கு அப்படி தான் ஆனால் எனக்கு காலேஜ் நாங்கள் சொல்லிக் கொடுத்தது கிடையாது சம் ப்ராப்ளம் எனக்கு ஏற்கனவே தெரியல மைக்கில் எப்படி சுற்றுறேன் அதுவே பிரச்சனை ஆகிட்டு இருக்கு செகண்ட் அப்புறம் டேக்கு பர்சனலாக சம் ப்ராப்ளம்லாம் இருக்குது அதெல்லாம் அவன் சொல்ல பயப்படுவோம் அவளை யாரையும் சொல்லப்பட சொல்லியிருக்காரு நாங்கள் லவ் சொல்லி கிடையாது இது வரைக்கும் மற்றவங்க பற்றி நாங்கள் சொல்ல மாட்டாங்க ட்ரூவாக சொன்னாக்கா எங்கள் போய் லவ்வர்ஸ் ஓகேவா நாங்கள் லவ் பண்ணுறோம் ரொம்ப சின்சராக ரொம்ப வருஷமா அவனை எனக்கு அவ்வளோ பிடிக்கும் எனக்கு அவனுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு அவனுக்கு பிடிக்கும் அவன் இல்லாமல் நாலமா அவன் இல்லை அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம் சொல்கிறாங்க ஜங்கூட நம்பவே முடியல அப்போ இவ்வளோ சொல்லிட்டாங்க இவ்வளோ நாங்கள் லவ் பண்ணிட்டு தான் இருக்கோம் நாங்கள் சீக்கிரமாக லவ் பண்ணுறோம் யாருக்கும் தெரியாது ஓகேவா அதனால தான் நீ தப்பாடுக்கா ஜேக்கி யாரையும் சொல்லிடாது என்ன சொல்கிறாங்க எனக்கு கொஞ்சம் டேஸ் தான் நாங்கள் காலேஜ் முடிச்சு போகிற வரைக்கும் ஓகேவா சொல்லிட்டாங்க இப்போ நம்ம ஜேக்காவை நம்ப முடியல நீ ட்ரூவாகவே லவ் பண்ணுறா சொல்லிட்டாங்க இது பண்ணி ட்ரூவாக போய் ஃபேக்கா அவன் ரொம்ப லவ் பண்ணுறேன் அவ்வளோ நிற்க மாட்டேன் தெரியுமா ஜிம் சொல்கிறாங்க ஜேக்கிக்கு ஒரு மாதிரி ஆகிடுது அப்புறம் எங்கள் சோல்மேட் சொல்கிறாங்க நாங்கள் சோல்மேட் தான் ஆனால் அது வந்துட்டு வேறு மாதிரி ஓகேவா அந்த சோல்மேட் அது லைஃப் சோல்மேட் ஓகேவா சொல்கிறாங்க ஜெக்கு என்ன சொல்ல தெரியல அப்படியே கஷ்டப்படுது ஜெக்கே அமைதிட்டு இருக்காங்க சரி ஓகே கிளாஸ் டைம் அது போவா சரி ஜிம்மி வந்துடுறாங்க ஜெக்கே அமைதிட்டு இருக்காரு நம்ப முடியல நான் பார்த்துட்டு உண்மையாகவே பார்க்குறேன் ஒரு ஹார்ட்டில் ரொம்ப பெயினாக இருக்குது எனக்கு அவர் ஜிம்மி மேலே ரொம்ப லவ் வச்சிருப்பாரு அடிக்கடி ஜிம்மில் விளையாட்டு போக ட்ரை பண்ண வராரு என்ன ஜிம்மில் வரமாட்டாங்க எனக்கு அவர் கிளாஸ் இருக்கும் செகண்ட் டே கூட இருக்காரு இல்லையா அதனால தான் இப்போ நம்ம ஜெக்கி பார்க்குறாங்க அப்படின்னா இவ்வளோ டேஸ் நீங்கள் வந்துட்டு சோல்மேட் மட்டும் கிடையாது உங்களுக்கு லவ் வந்துச்சா லவ்வோட தான் நீங்கள் இருக்கீங்களா சொல்ல நம்ப முடியல ஏன்னா எந்த இடத்துல பார்த்தாலும் அப்படி தெரியல எனக்கு இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது யாருமே பார்த்ததில்ல இப்போ நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் பார்த்துருக்காங்க நீங்கள் இப்படி தான் இருப்பீங்களா என்ன ஜேக்கே ஒரு மாதிரி பார்த்துருக்காங்க நம்ப முடியல ஒரு ஹார்ட் பெயினாக இருக்குது ஒரு அக்செப்ட் பண்ணிக்க முடியல டே வந்து ஜிம்மோட பாய் ஃப்ரெண்ட் சொல்லிட்டு ஏற்றுக்க முடியல அவரை ஒரு சோல்மேட்டை மட்டும் பார்த்து பழகிட்டாரா சடனாக வந்து அவங்க 2 பேரும் அவங்க லவ்வர்ஸ் சொல்லிட்டு ஏற்றுக்க முடியல அப்படியே அமையும் கிளாஸ் ரூமில் உட்காந்துட்டாரு இப்போ அன்னைக்கு நெக்ஸ்ட் டைம் ஈவினிங் தானே ஒரு போகிறாரு போய் பார்க்குறாங்க இப்படினாக்கா நம்ம ஜிம் போகிறாங்க ஜிம் போய் டேவ் போயிட்டு ஜங்கு போயிட்டு இருக்காங்க போய் பார்த்தாக்க அந்த பக்கம் நம்ம டே தான் பேக்கர் இருக்காங்க ஜிம் பார்க்குறாங்க இங்கே என்ன பண்ணுறா அப்படி சொல்கிறாங்க சும்மா தான் சொல்கிறாங்க சும்மான்னு சொல்லாட்டே நீ எதாவது அப்செட்டாக இருக்காது அங்கே வந்திருக்கு என்னாச்சு டேட்டேக்கு சொல்கிறாங்க இப்படி பார்க்குறாங்க ஒன்றும் இல்லை சொல்கிறாங்க சொல்கிறாங்க அதுவா கொஞ்சம் அப்செட்டாக இருக்கு சொல்கிறாங்க அப்செட்டாக இருக்கா ஏன் அம்மா ஞாபகம் வந்துச்சா நான் சொல்லி ஜிம் கேட்குறாங்க அது சொல்கிறாங்க சொல்லிட்டு அம்மா ஞாபகம் வந்துச்சா உனக்கு ஜிம் தான் டேவோட ஃபர்ஸ்ட் கப் பண்ணுறாங்க பட் எதுவும் சொல்லாமா ஜிம் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க ஜிம் டேவ் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க ஒரு அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க லைட்டாக தூக்குற அப்படி சுற்றிட்டு இருக்காரு ஜிம்ல இருக்காங்க என்னாச்சே சொல்கிறாங்க நீ என்கிட்ட வந்து எனக்கு என்னோட கஷ்டம் போயிடும் சரியா என்னோட ஸ்ட்ரெஸ் பஸ்டர் என்னோட ஹாப்பினஸ் லவ் எல்லாமே நீ மட்டும் தான் சொல்லி ஜேகே டே வந்து ஜிம்ல டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க எதுவும் ஜேகே பார்த்துட்டு இருக்காங்க சரி நான் தான் இருக்கேன் அப்படி நான் கஷ்டப்படுறேன் அவனுக்கு என்னாச்சு சொல்கிறாங்க ஒன்றுடா சும்மா சொல்கிறாங்க பாருச்சுட்டே நீ அழுத எனக்கு கஷ்டமாக இருக்கு நான் அழவே கூடாது நான் இருக்கேன் அம்மா இல்லை நான் இருக்கேன்னா சொல்கிறாங்க நீ தான் எனக்கு அம்மா டேவும் சொல்லிருக்காங்க ஜிமின் அப்படி டேவுடைய 4 கிட்ட அட்டாச் பண்ணிக்கிறாங்க 2 4 கிட்ட ஒன்றா வச்சுக்கிட்டு அப்படி ஒரு பண்ணிட்டு இருக்காங்க பார்க்க அவ்வளோ ரொம்ப லவ்வியாக ரொம்ப கேரிங்காக இதை பார்க்குறது அவங்களுக்கே ஒரு மாதிரி இருக்குது ஏன்னா டேவ் வேலை பார்க்க ரொம்ப ரகடு ரொம்ப கோல்டு
யாரும் தப்பு பண்ணுறாங்க தட்டா போட்டு அடிச்சு போட்டுருவாரு அந்த மாதிரி இருக்காரு. ஆனால் ஜிம்மி கிட்ட டோட்டலாக குழந்த மாதிரி மாறாரு. அதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்குது. ஜிம் பார்க்குறாங்க என் மேலே என்னோட லேப்டாப் படுத்துக்கிறியா சொல்லிட்டாங்க. சரி டே பார்க்குறாங்க நிஜமா சரி. இப்போ ஜிம் அங்கே உட்காராங்க அந்த ஃப்ளோரில் அந்த புல்லு தான் அதில் உட்காராங்க. அப்புறம் நம்ம டே வந்து பக்கத்தில் வந்து படுத்துட்டே ஒரு ஹைட்டாக வந்து ஜிம்மோட லேப்டாப் வைக்கிறாங்க. ஜிம்மன் இப்போ டேவோட ஹேர் ரப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒன்றும் இல்லை சரியா எல்லாம் சரியாயிடும் சொல்லிட்டாங்க. இப்போ டே வந்துட்டு ஜிம்மோட ஹேண்ட் எடுத்து அவர் செஸ்கில் வச்சு ஹக் பண்ணிக்கிறாங்க. அவர் ஜிம்மோட ஹேண்ட் ஒரு ஹேண்ட் எடுத்து ஹக் பண்ணிக்கிறாங்க. இன்னொரு ஹேண்ட் தான் நம்ம ஜிம் டேவோட ஹேர் வந்து ரப் பண்ணிட்டு இருக்க. நம்ம ஜிம் அப்படி இருக்காரு. இதை பார்க்குறப்ப ஒரு மாதிரி இருக்குது. டே அப்படி ஒரு குழந்தை மாதிரி இருக்காரு. ஜிம் கொஞ்சம் ஹைட் டவுன் பண்ணி ஜிம் சிக்ஸ் டேவோட சிக்ஸை கிஸ் பண்ணுறாங்க. வீட்டு சொல்லிட்டாங்க வீட்டு டேவும் சொல்லிட்டாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஜம்பால் எதுக்கவும் முடியல. சில பார்க்குறப்ப அழகாக தான் இருக்குது. அவருக்கு புரியுது அவன் ரொம்ப லவ் பண்ணுறான். மற்றவங்கள்ட்ட ஒரு மாதிரி இருக்கான் ஜிம்மிட்ட ஒரு மாதிரி இருக்கான்னு புரியுது. அப்படி எவ்ரிடே நம்ம ஜெயிக்க வந்துட்டு அதுக்கப்புறம் வாட்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவரால் எதுக்கவும் முடியலப்பா. ஆனால் அதான் ரியாலிட்டின்னு புரிஞ்சிருச்சு. இவங்க லவ் பண்ணுறாங்க மற்றவங்களுக்கு தெரியாமல் இருக்குது. ரீசெண்ட் இருக்கும் பழத்தில் அவர் புரிஞ்சுக்கிறாங்க. இப்போ ஒன் பாயிண்ட் தாண்டா ஒரு பொண்ணு வரா ஜிம்மின் சீனியர் சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க என்னம்மா சொல்லிட்டாங்க. இப்போ வந்து காலேஜோட பார்க்கில் உட்காந்துருக்காங்க. அந்த பார்க்கில் ஜிம் உட்காந்துருக்காங்க. அது மட்டும் சொல்லணும் சொல்லிட்டாங்க. சொல்லிட்டாங்க நீங்கள் மைக்கேல் சீனியர் லவ் பண்ணல தானே சொல்லிட்டாங்க. ஆமாம் நான் ஒரு லவ் பண்ணலையே ஏன்னு சொல்லிட்டாங்க. அப்போ நான் சொல்லவா சொல்லிட்டாங்க. என்ன சொல்லிட்டாங்க நான் அவங்க லவ் பண்ணுறேன் அப்படி சொல்கிறா. இப்போ ஜிம்முக்கு ஷாக் ஆகிடுது. என்ன சொல்லிட்டாங்க. ஆமாம் சீனியர் நான் அவங்க லவ் பண்ணுறேன். நான் இந்த காலேஜ் வந்து ஜாயின் பண்ணி 6 months ஆகிடுச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோங்களே. எனக்கு எப்படின்னு சொல்லிட்டு பயம். அது மட்டும் கூட எப்போவுமே எல்லாரும் இருப்பாங்களா. காய்ச்சல் இருப்பாங்க ஜாக்சன் இருப்பாங்களா. அப்புறம் எல்லாத்தையும் அப்படி டேசன் இருப்பாங்க. ஒரு பார்த்து ரொம்ப பயம். அதான் மட்டும் சொல்ல முடியல. இப்போ தான் சான்ஸ் கிடச்சி ஐ லவ் யூ சீனியர் அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு தான் ஜிமின் கிட்ட ஒரு ஃப்ளவர்ஸ் கொடுக்குறா. ஜிமின் ஷாக் ஆகிட்டாங்க. இங்கே பாருமா சொல்லிட்டாங்க. இங்கே பாருங்கள் சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் எவ்வளோ டைம் எடுத்துக்கோங்க. ஆனால் இந்த காலேஜ் முடிச்சுட்டு போகிறவங்க என்ன சொல்லிடுறீங்களா அப்படி சொல்லிட்டாங்க. ஓ அப்படியா சொல்லி ஆகணுமோ அப்படி சொல்லிட்டாங்க. இப்போ ஜிமின் திரும்பி பார்க்குறாங்க. அந்த பொண்ணு திரும்பி பார்க்குறா. பார்த்தா நம்ம டேன்னு இருக்காங்க. இது ஜமுக்கும் பார்த்துட்டு இருக்காங்க. அவர் கொஞ்சம் தள்ளி தான் பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போ என்ன பார்க்குறேன் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டாங்க. அது சொல்லிட்டாங்க. இப்போ என்ன வெக்க நம்ம யோசிச்சுலாம் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. காலேஜுக்கு வந்து 6 months கூட ஆகலை. நீ காலேஜ் வந்துருக்கா படிக்கல ஒரு 1 year கூட முடிக்கல காலேஜ் வந்து அதுக்குள்ள உனக்கு லவ் இல்லை சொல்லிட்டாங்க. சீனியர் அது சொல்லிட்டாங்க. சொல்லு உனக்கு அவன் வேணுமா சொல்லிட்டாங்க. இப்போ அந்த பொண்ணு தான் சரி நான் உங்கள்கிட்ட எதுவும் பேசவில்லை. நான் வந்து ஜிம்மி சீனியர் சொல்லிட்டாங்க. ஜிம்மி சீனியர்கிட்ட சொல்லிட்டாங்க சொல்லு வேணுமாமா சொல்லிக்கிட்டு வராங்க. அந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரி ஜிம் பார்க்குறாங்க. டே அப்படி சொல்லிட்டாங்க. டே கண்டுக்கு கிட்ட போகிறாங்க. அவன் வேணுமா உனக்கு அப்படி சொல்லிட்டாங்க. அந்த பொண்ணு பின்னாடி பண்ணி போகிற பயப்படுறா. ஒரு கடத்துக்கு அந்த பொண்ணு போய் இடிச்சு ஒரு வால் கிட்ட இருக்கா. ஒரு பில்லர் மாதிரி இருக்காங்கன்னு இருக்கா. சீனியர் அது சொல்லிட்டாங்க. பாரு ஹேஸ் மைண்ட் ஓகேவா ஹேஸ் மைண்ட் ஃபார் எவர் அப்படி சொல்லிட்டாங்க. இப்போ அந்த லிப் மட்டும் வச்சு நம்ம ஜெயிக்க கண்டுபிடிச்சாங்க. அவர் என்ன பேசலாம் சொல்லிட்டு பொண்ணு ஷாக் ஆகிடா. நீங்கள் சொல்லிட்டாங்க எஸ் நாங்கள் சோல்மேட் தான் ஓகேவா. சோல்மேட்டை தாண்டி எங்கள் கூட ரிலேஷன்ஷிப் இருக்குது ஓகேவா. அவன் என்னது சரியா இதுக்கப்புறம் அப்படி யாராவது சுற்றணும்னு நினச்சிங்க அவர் தான் தொலைச்சிருவான் சொல்லி ஜெயிக்க சார் டே சொல்லிட்டாங்க. அந்த பொண்ணு பயந்துடுறா. நம்ம டேவோட வாய்ஸ் க்ளோஸில் கேட்டது ஒரு மாதிரி பேசுறதை பார்த்துட்டு அவன் ஃப்ரெண்டு இதுக்கப்புறம் யாராவது வர ட்ரை பண்ணிங்க அப்படி தான் தொலைச்சிருவான் சரியா. அவன் என்னது சரியா அவனை பார்க்கறது சொல்லி விடுறது இப்படி கெட்ட வந்து வரசலாம் நினைக்கிறது ஃப்ளட் பண்ண நினைக்கிறது ட்ரை பண்ணலாம் கரெக்ட் பண்ண நினைக்கிறது அப்படி தான் மைண்டில் வச்சு சுற்றி அவ்வளோதான் சரியா. அப்புறம் வேற ஒரு டேவ் நீ பார்க்குற மாதிரி இருக்கும் சரியா சொல்லிட்டாங்க. இப்போ அந்த பொண்ணு தான் சீனியர் சொல்லிட்டாங்க. ஒழுங்கா ஓடி போயிருப்போ அப்புறம் சொல்லிட்டாங்க. இப்போ அந்த பொண்ணு தான் அப்படியே கையில் வச்சு ரோஸை கொடுத்துட்டு ஓடி போயிடுறா. ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் ஸ்மைல் பண்ணுறாங்க. இப்போ டே வந்து பார்க்குறாங்க மறைச்சிக்கிட்டு இருக்காங்க. என்னாச்சு சொல்லிட்டாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. அவள் வந்து பேசிட்டு அமைதியாக இருக்கா சொல்லிட்டாங்க. சின்ன பொண்ணு டே சொல்லிட்டாங்க. யார் அவளா சொல்லிட்டாங்க. ஆமாம் நீ எதுக்கு கோவப்படுற ஜிம் நான் டேவை கம்ஃபர்ட் பண்ணுறாங்க. இப்படியே கோவம் வருது. சரி கோவப்பட சரி ஜிம் சுற்றி பார்க்குறாங்க. அது பார்க்கல அவ்வளோ யாரும் இல்லை. இப்போ யாருமே இல்லைன்றால ஜிம் போய் டேபிள் இப்படி பெக் பண்ணிடுறாங்க. கோவப்படாத கரெக்டாக சொல்லிட்டாங்க. இப்போ இவங்களை பார்த்துறாங்க. டே என்ன நடக்குது அப்படி சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜங்க் வந்துட்டு அப்படியே உங்களால் அமைதியாக இருக்க சொல்லிட்டாங்க. வாங்கடா போல திரும்பி போயிடுறாங்க. ஜங்க் வந்து பார்க்க ஹாப்பியாக கிடக்கா. அவன் ரொம்ப பாசமாக இருக்கான். எப்படினாக்கா நம்ம அந்தளவுக்கு ஒரு போயிட்டு அந்தளவுக்கு பாசமாக இருக்கான். ஒருத்தவங்க லவ் ஒன்று சொல்கிறாங்கன்றக்கே இந்தளவுக்கு மிரட்டுறான் அந்தளவுக்கு பண்ணுறான் ஒவ்வொன்றும். அப்படின்னா அவன் கூட தான் சேஃபாக தான் இருப்பான். ஜிம்னு சொல்கிறது புரியுது. ஆனால் என்ன அதெல்லாம் நானாக இருக்க கூட சொல்ல ரொம்ப ஆசை இருக்குது. இந்த லவ் நானாக இருக்கக்கூடாதா நானா அந்த பிளேஸில் தான் எப்படி இருக்கும் சொல்லிட்டு அவருக்கு ஒரு இமேஜினேஷன் பண்ணி பார்க்குறாங்க. ஏன்னா அவர் கேண்டீனில் பார்க்குறாங்க. நம்ம ஜிம்ல ஜம்ப் டேக் வந்து ஃபுட்டு ஃபீல் பண்ணுறாங்க. இப்போ ஒரு வீக்கெண்ட் தாண்டா இவனை பார்க்குறேன். டே ஏன்டா எங்களை எங்கள் பார்த்தாலும் கூட்டிட்டு அலைஞ்சிட்டு இருக்கா சொல்லிட்டாங்க. வாங்கடா சொல்லிட்டாங்க. நீ எப்போ பார்த்தாலும் ஏன் இந்த ஜிம் கேங்கே என்ன ஃபாலோ பண்ணுறீ சொல்லிட்டாங்க. அது சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு அவனுக்கு ஒரு என்னடா சம்மந்தம் இருக்குது சொல்லிட்டாங்க. ஒன்றும் இல்லடா சொல்லிட்டாங்க. புரியல அவங்க எனக்கு சோல்மேட்னு சொல்லிட்டாங்க. பார்த்தா அவங்களுக்குள்ள லவ் பண்ணிட்டு இருக்கானுங்க யாருக்கும் தெரியாமல் சீக்கிரட்டா சொல்லிட்டாங்க. டே சொல்லிட்டாங்க. அதே இன்னும் காலேஜில் வெளில தானே சொல்லிட்டாங்க. அப்புறம் பார்த்தா வீக்கெண்ட் தானே வெளில போக சுற்றிட்டு இருக்காங்க. அவனுக்கு கூட நம்ம சுற்றிட்டு இருக்கோம் எதுக்குடா இதெல்லாம் சொல்லிட்டாங்க. அவர் ஜங்கு பார்க்குறாங்க. நீ வீட்டில் தானே பண்ணுவோம் சொல்லிட்டாங்க. சும்மா இருப்பா சொல்லிட்டாங்க. சும்மா தான் இருப்பேன். அப்போ இங்கே வந்துட்டு நல்லா தானே இருக்கு என்ஜாய் தான் பண்ணிட்டு சொல்லிட்டாங்க. டே என்ஜாய் பண்ணாக்க ஒரு ரீசன் தான் வரும்டா. அந்த வந்து யார் பண்ணி ஃபாலோ பண்ணிட்டு போயிருக்கோண்டா ஏதோ சொல்லிட்டாங்க. ஏதோ சிபி சைடு மாதிரி சொல்லிட்டாங்க. அதை எனக்கு அவ்வளோ சொல்லிட்டு ஜம்ப் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஜிமின் தான் டேட்டி வா அப்படி கூப்பிட்றாங்க. நான் வரல அப்படி சொல்லிட்டாங்க. நீ வா அவங்க தனியாக பயமா சொல்லிட்டாங்க. யாருக்கு எனக்கு ஆசைட்டாங்க. பின்ன வா வந்து இறங்க சொல்லிட்டாங்க. பீச்சில் தானே இருக்காங்க. இது வீக்கெண்ட் தான் ஓகே வீக்கெண்ட் தானே இவங்களும் வெளில வச்சு சுற்றிட்டு இருப்பாங்க. அப்போ தான் நம்ம ஜங்க் வந்து பார்க்குறாங்க. நம்ம ஜிமின் நம்ம டேலாம் வரது பார்த்து இவர் பின்னாடி வந்துட்டு எப்போ பார்த்தாலும் அவங்க கேங் எடுத்துட்டு வந்துட்டு வர உங்கள் கேங்கில் ஒன்று திட்டுவாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. ஜங்க் பார்க்குறேன். டே சாப்பாடு வாங்கி தரேன் சொல்லிட்டாங்க. சாப்பாடு வாங்கி தரியா சொல்லிட்டாங்க. அப்போ ஓகே சொல்லிட்டு அமைதியே இருக்காங்க. இப்போ நம்ம இந்த பக்கம் நம்ம ஜங்க் பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம டேவும் ஜிமின் பயங்கர ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க பீச்சில் தனிப்பில் இறங்கிட்டு. இப்போ நம்ம ஜாக்சன் பார்க்குறாங்க. அப்படியே போயிருங்க ஓகேவா ஏதாவது ஒரு தீவுல போயிட்டு ஒதுங்கிருங்க சரியா
சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. ஏன் சொல்ல மாட்டேன் இரு சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜங்க் பார்த்துட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க. இவங்க ஏன்னா நம்ம ஜிம்லையும் தேவையும் அவங்க டீஸ் பண்ணுவாங்க. ஜங்குக்கும் காயும் நம்ம ஜங்கும் டீஸ் பண்ணுவாங்க. காயும் ஜாக்சன் டீஸ் பண்ணுவாங்க. அதை பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இவங்க பின்னாடி எதுக்கு போயிட்டு இருப்பாரு, எதுக்கு போகிறாலும் தெரியாது, ரீசன் தெரியாமல் போயிட்டு பார்த்துட்டு இருப்பாரு. இப்போ ஒன் ஃபைன் டே நம்ம ஜிம்னு நம்ம டே வந்து ஒரு என்ட்ரி கிளாஸ் ரூம் இருக்காங்க. நம்ம ஜேக்கும் அந்த பக்கமாக வந்துட்டு இருக்காங்க. பார்த்துட்டு இருக்காங்க. என்ன பண்ணுறாங்க ரெண்டும் ஆப்ஷன் ஜங்க் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஏன் டே ஒரு மாதிரி இருக்க சேடாக இருக்கா, என்னாச்சு டேக்கு சொல்லிட்டாங்க. அது சொல்லிட்டாங்க. நம்ம 2 பேரும் யார் மேலே ஒரு உலகத்துக்கு போயிடலாமா சொல்லிட்டாங்க. யார் இல்லாத ஒரு உலகத்துக்குனாக்கா எப்படி சொல்லிட்டாங்க. நம்ம 2 பேர் மட்டும் வாழ்றதுக்கு ஒரு உலகம் சொல்லிட்டாங்க. இருவர் மட்டும் வாழும் ஒரு உலகம் சொல்லிட்டாங்க. அப்படின்னா அவங்க புதுசாக உருவாக்க தான் செய்யணும் சொல்லிட்டாங்க. உருவாக்கலாமா சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. என்னாச்சு டேக்கு ஒரு சேடாக இருக்கான்னு சொல்லிட்டாங்க. எப்போயும் கூட இருப்பில்ல சொல்லிட்டாங்க. நான் எப்பவும் கூட இருப்பேன் சரியா, நீ என்னோட போன்ஸ் எல்லாம் போக மாட்டேன் ஓகே. நான் உன்னோட சோல்மேட், நீ சோல்மேட், என் சோல் உங்ககிட்ட தான் இருக்குது, உன் சோல் என்கிட்ட இருக்குது ஓகே. அப்பெல்லாம் எங்கே விட்டு போயிட மாட்டேன், அவனை விட்டு கொடுத்துட மாட்டேன் சரியா. நீ எந்த அப்படி சொல்லி சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. நிச்சயமா ஆமாம் பாரு, நான் உன் அம்மா, உன் ஃப்ரெண்டு, உன் சோல்மேட், உனக்கு எல்லாமே நான் தான் ஓகேவா. உன் பாப்பா நீ தானே சொல்லுவேன் எல்லாமே, அதே மாதிரி எனக்கு எல்லாமே நீ தான் ஓகேவா. நான் பத்திரம் பார்த்துப்போம் சரியா சொல்லிட்டாங்க. இப்போ டேக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. என்னோட எங்கே போயிட மாட்டேன், நான் போக மாட்டேன் அப்படி சொல்லிட்டாங்க. என்ன எப்படி போயிட்டா கண்டிப்பாக நான் தாங்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. நான் எங்கே போகிறேன், ஏன் அப்படி பேசுகிறேன் அந்த பையன் எனக்கு சார் ஜிமின் தான் டே ஒரு குழந்தை மாதிரி கொஞ்சிட்டு இருக்காங்க. டேக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நீ இப்படி நான் கொஞ்சிட்டு இருக்கா சொல்லிட்டாங்க. ஏன்னா நம்ம அம்மா இல்லை அப்படி சொல்லிட்டாங்க. அப்படியா சொல்லிட்டாங்க. அம்மா நீ குழந்தைடா ஜிம் தான் டே கொஞ்சிட்டு இருக்காங்க. அது பார்க்குற ஜங்க் அப்படி ஏக்கமாக இருக்குது. இதெல்லாம் நம்மளுக்கு கிடைச்சா அப்படி சார் பார்த்துட்டு இருக்காங்க. அது அவ்வளோ அழகாக இருக்குது. அது பிரிக்க மனசும் வரல, பிரிக்க முடியாது இருந்தாலும் பார்க்குறாங்க. ஏன் நம்மளுக்கு தான் அப்படி இருக்கும். நான் ஏன் டே கூட ஒன்று மீட் பண்ணல, நான் ஏன் உன் லைஃப்பில் வரல சார் அவருக்கு ஒரு மாதிரி ஏக்கமாக இருக்குது பார்த்துட்டு இருக்காங்க. இப்படி டேஸ் போயிட்டு இருக்கா. ஜிம்முக்கு ஜங்க் வந்து புரிஞ்சிச்சு. இதுக்கு மேலே அவங்க லவ் பண்ணுறாங்க, அவங்க நல்லா இருக்கட்டும் ஹாப்பியாக இருக்கட்டும் அப்படி சொல்லிட்டு. ஆனால் ஜிம் விட்டு மூவ் ஆன் பண்ணவே முடியாது. ஜிம்மின் டேவும் லவ் பண்ணுறாரு. அந்த விதத்தை பார்க்கும்போது தான் இவருக்கு லவ் பண்ணுற ஆசை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக லவ் பண்ணுறாரு. அவர் ஒன் சைடுன்றது ஸ்ட்ராங்காக மாறதே தவிர அது மறக்கணும் அவர் ட்ரை பண்ணவே இல்லை. அப்படியே நம்ம ஜிம்மில் கிராஜுவேட் ஆகிட்டா. ஜிம் பார்க்குறாங்க. இப்போ வந்து பார்க்குறாங்க போலாமா சொல்லிட்டாங்க. எல்லாம் ஹாப்பியாக இருக்காங்க சொல்லிட்டு பிறகு இப்போ தான் வந்து என்ட்ரு ஆகிறாங்க அந்த கிராஜுவேட் அந்த ஃபங்க்ஷனுக்கு. இவங்களாம் ஒன்றா போயிட்டு இருக்காங்க. ஜேகே எங்கே பார்த்துட்டு இருக்காங்க. ஜேகே மொபைல் பிக்சராக எடுக்கிறாங்க. ஏன்டா அவங்க ஃபோட்டோ எடுத்துருக்கு, என்ன தானே பிரச்சனை உனக்கு சொல்லிட்டாங்க. எனக்கு தோணுது அந்த டே லவ் பண்ணுறா ஜிம்மினா இல்லை நீ லவ் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டாங்க. டே சும்மா வரல சொல்லியிருக்காங்க. ஜம்ப் திட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜிம் கிராஜுவேட் எடுக்கிறாங்க. இப்போ இவங்க பேசிட்டு இருக்காங்க. ஜேகே பார்க்குறாங்க. ஜிம்மின் நடக்க போகிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. என்ன ஜங்குக்கு சொல்லிட்டாங்க. டே பார்க்குறாங்க. என்ன பண்ணுறா சொல்லிட்டாங்க. இருட்டே நான் வந்து சொல்லிட்டாங்க. ஏய் சொல்லிட்டாங்க. இருட்டே வந்து சொல்லிட்டேன். என்ன ஜங்குக்கு சொல்லிட்டாங்க. உனக்கு பிக்சர் எடுத்துக்குவா சொல்லிட்டாங்க. என்ன ஆகும் சொல்லிட்டாங்க. உங்களோட பிக்சர் எடுத்துக்குவா சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சரி ஓகே சொல்லி கொஞ்சம் தள்ளி போகலாம் சொல்லி தள்ளி போயிடாங்க. என் டே பார்த்து கோப்படம் சொல்லி ஜிம் நிற்கிறாங்க. இப்போ நம்ம ஜேகே உன் ஜிம் ஒரு பிக்சர் எடுத்துக்கிறாங்க. உன்னோட கேட்க வாசிட்டாங்க சொல்லிட்டாங்க. ஒரு ஹக் பண்ணிக்கலாம் வாசிட்டாங்க. ஹக்கு ஆசை ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. நீ தானே சொல்லுவா நான் ஒரு சீனியர் நீ ஒரு ஜூனியர் நமக்கு நல்ல பாண்டிங் சொல்லிட்டாங்க. அதான் இருக்கே சொல்லிட்டாங்க. அப்புறம் என்ன ஹக் பண்ணுறியா சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அதை சொல்லிட்டாங்க. என் டேட்டே பார்த்து பாசிட்டிவ் ஆகிடுவோன்னே சொல்லிட்டாங்க. அவர் ரெடி பார்க்குறாங்க. அவர் பேசிட்டு தான் இருக்கிறாங்க சொல்லிட்டாங்க. அப்படியா ஹக் வேணுமா நான் சொல்லிட்டாங்க. வேணும் அப்படி ஜிம் ஒரு டே ஜங்க் வந்து பாவம் பண்ணிட்டு இருக்காரு வச்சுக்கிட்டு ஜிம் சரி ஓகேவா சொல்லிட்டாங்க. இப்போ ஜேகே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. அந்த ஹக் வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபீலிங்காக இருக்குது ஜிம்முக்கு. அது என்னமோ தெரியல ரொம்ப ஒரு மாதிரி அஃபெக்ஷனாக இருப்பாங்களே என்னோட போயிடா சொல்லிட்டு அப்படி ஹக் பண்ணுற மாதிரி ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. பத்திரமா சரியா சொல்லிட்டாங்க. உனக்கு டேக்கு மேரேஜ் ஆகும் அப்போ இன்வைட் பண்ணுவல சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. என்னாச்சு உனக்கு சொல்லிட்டாங்க. இல்லை இன்வைட் பண்ணுவல மேரேஜ்க்கு நான் வரலாம் சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம் பார்க்குறேன். கண்டிப்பாக நான் வரலாம், நீ வரலாம் ஓகேவா. கொஞ்சம் டேஸ் பண்ணால் டே வந்து கண்டிப்பாக மேரேஜ் பற்றி பேசுவாங்க வீட்டில். அப்போ எனக்கு மேரேஜ் நடக்கும். அட்ரஸ் கூட சொல்லிட்டாங்க. என்னோட ஃபோன் நம்பருக்கு நான் அதே ஃபோன் பண்ண வைக்கவா சொல்லிட்டாங்க. அப்படியா நீ ஃபோன் பண்ண வைக்க எனக்கு வந்துட்டு எனக்கு வந்து இன்விடேஷனாக கொடுக்க வேணாம். ஜஸ்ட் ஃபோன் பண்ணி நீ வா ஜங்க் சொன்னால் மட்டும் போதும் ஓடி வந்துடும் சரியா சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. உனக்கு என்னன்னா அவ்வளோ பிடிக்குமா சொல்லிட்டாங்க. உனக்கு தெரியாது அப்படி கேட்குறாங்க. எனக்கு தெரியும் தானே கேட்டேன் அப்படி சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. என் டே உனக்கு எதனா ஹார்ட் பண்ணியிருந்தாலும் சாரி ஓகேவா. ஏன்னா காலேஜ் டைமில் எதாவது ஹார்ட் பண்ணியிருந்தாலும் இல்லை வேறு எதாவது நான் எதனா ஹார்ட் பண்ணாலும் சாரி ஓகேவா சொல்லிட்டாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. அப்போலாம் ஹார்ட் பண்ணல ஓகேவா சொல்லிட்டாங்க. உண்மையை நீ ரொம்ப லக்கி சொல்லிட்டாங்க. ஏன் சொல்லிட்டாங்க. டே ரொம்ப லக்கி சொல்லிட்டாங்க. ஏன் அப்படி கேட்குறாங்க. எனக்கு நீ இவ்வளோ லவ் பண்ணுறல இவ்வளோ கேர் கொடுக்குறல சொல்லிட்டாங்க. அப்படி இல்லை டே மாதிரி பர்சன் கிடைக்க நான் தான் கொடுத்து வச்சுருக்கேன், நான் தான் லக்கி தெரியுமா சொல்லிட்டாங்க. அப்படியா 2 பேரும் ஹாப்பியாக இருங்க சரியா சொல்லிட்டாங்க. ஏன் இவ்வளோ எமோஷனல் ஆகிறா சொல்லிட்டாங்க. ஒன்று சொல்லி ஜேகே சொல்லிட்டாங்க. டேஸ்ட்டில் வைப் பண்ணிக்கிறாங்க. வச்சுக்கணும் சரி ஓகே. அப்புறம் போயிட்டு வருவா சொல்லிட்டாங்க. நல்லா படி ஏன்னா சம்மந்தா படிச்சுக்கணும் பத்திரமா சரியா சச்சின்னு சொல்லிட்டாங்க. ஜேகேக்கு ஒரு மாதிரி அப்படி ஒரு மாதிரி எடுத்து ஹக் பண்ணிக்கணும் என்னன்னு சொல்லலாம் தோணுது. ஆனால் தப்பு அப்படின்னு அது புரியுது அவருக்கு. பத்திரமா அது சொல்லிட்டாங்க. ஓகே பாய் ஜங்கு சார் ஜிம் வந்துட்டாங்க. ஜிம்முக்கு ரொம்ப எமோஷனாக இருக்கும். ஏன் இப்படி பேசுகிறான் ஜேகே. ரொம்ப நல்ல பையன், எனக்கு வந்து ரொம்ப எவ்வளோ பாசமாக இருப்பான். ஒரு ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு அட்வைஸ் பண்ணாலும் அதுக்கப்புறம் போக புரிஞ்சுக்கிட்டா ரொம்ப பாசமாக இருப்பான். சார் ஜிம் நினச்சிட்டு இருக்காங்க. ஃபைனல் அப்படி கிளம்பிடுறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. எப்படி மேரேஜுக்கு கூப்பிடுவான் அப்போ போகணும்னு சொல்லிட்டு ஒரு காசு அவன் யார் கூட தானே ஹாப்பியாக தான் கூட போதும் சரியா. நம்ம லவ் பண்ணுற பர்சன்
பர்சன் நம்ம பெட்டரான பர்சன் கூட இருந்தால் ஹாப்பி தானே. டே நல்லா பார்த்துப்பான். டேக்கு ரொம்ப பாசிட்டிவ் வரும். யாருக்கிட்டையாவது ஜிம்மில் யாராவது ஜிம்மில் பார்த்தாலோ எப்படி இருந்தாலோ. ஏன்னா லைக் என்ன மாதிரி இருக்க என்னோட கேரக்டர் நம்ம ஜேக்கிட்டேவும் இருக்கான். இவன் என்னோட மோர் கூட அவன் நல்லா பார்த்துப்பான். ஓகே அப்படின்னு சொல்லி ஜேக்கே விட்டுறாங்க. அப்படிதான் போயிருக்கோம். ஜேக்கே அதுக்கப்புறம் ஜிம்மில் ஃபோன் பண்ணுவாங்க, மேரேஜ் கூப்பிடுவாங்க நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் நம்ம ஜிம்மிட்டு ஒரு கால் கூட வரல. இவன் ஜிம் நம்பருக்கு ஜேக்கே ட்ரை பண்ணுறாங்க. நம்ம ஃபோன் எதுவுமே ஆஃபில் இருக்குது, எதுவுமே ஆக்டிவ்லே இல்லை. ஜேக்கே ஒரு மாதிரி என்னாச்சு சொல்லிட்டு பார்க்குறாங்க. பார்த்தா எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் இல்லை. 4 இயர்ஸ் பக்கம் ஆயிடுச்சு. 4 இயர்ஸாக வந்துட்டு நம்ம ஜேகே ஜிம்மி பார்க்கவே இல்லை. அன்றைக்கி பார்த்தது கடைசி அந்த ஒரு கிராஜுவேட் அன்றைக்கி பார்த்தது அதுக்கப்புறம் பார்க்கவே இல்லை. 4 இயர்ஸ் ஆஃப்டர் நம்ம ஜங்குக்கும் நம்ம நம்பிச்சிடும் நார்வே போயிருப்பாங்க. இதுக்காக நம்ம நம்பிச்சிருக்கும் ஒரு பிஸ்னஸ் மீட்டிங் இருந்திருக்கும் ஒரு பார்ட்னர் கூட. அது என்ன நம்ம சுகா தான் ஓகேவா, சுகா ஒரு மீட் பண்ண போயிருப்பாங்க. நம்ம ஜேகே தான் ஒரு ஆஃபீஸ் ஸ்டாஃப் வந்துட்டு ட்ரிப்பு கூட்டு போயிருப்பாங்க. 2 பேரும் ஒரே கண்ட்ரிக்கு தான் போயிருப்பாங்க. இப்போ சரி ஓகே சொல்லிட்டு அப்படியே போயிட்டு அங்கே ஸ்டே பண்ணிருப்பாங்க ஒரு ரெசார்ட். அந்த ரெசார்ட்டோட ஓனர் தான் நம்ம சுகாடா ஓகேவா. அந்த ரெசார்ட்டோட ஓனரும் அவர் தான். அந்த நம்ம நம்பிச்சு மீட் பண்ணாங்களா அந்த பிஸ்னஸ் அவரும் அவர் தான், அதுவுமே அவர் தான். ரெண்டுமே அவரோட இதுதான். அப்போ அவங்க பார்க்குறாங்க, பார்த்துட்டு நல்லா பேசிக்கிறாங்க. சுகா நல்லா பேசுகிறோம் சரி அறிவு 2 பேரும் பேசுகிறாங்க. அப்படி தான் ஒன் ஃபைன் டே நம்ம சுகா நம்ம ரெண்டு பேரும் நம்ஜுனையும் ஜப்பையும் இன்வைட் பண்ணுறாங்க. சுகா வந்துட்டு சரி ஓகே சார் 2 பேரும் வீட்டுக்கு போகிறாங்க. அன்றைக்கி வந்துட்டு அவங்க வீட்டுக்கு போய்ட்டு டின்னருக்காக கூப்பிட்டுருப்பாங்க. ரிசெண்டாக உங்கள்கிட்ட போய் டின்னர் சாப்பிட்டு போயிருப்பாங்க வீட்டுக்கு. டின்னர் சாப்பிட்டு வந்து பார்க்குறாங்க அந்த வாலில் 2 பிக்சர் இருக்குது. 2 பர்சன் பிக்சர் எடுத்துருக்காங்க. அது பார்க்குறாங்க. சுகா அங்கே சொல்கிறாங்க, சொல்லி அங்கே சொல்லிட்டாங்க, அது சொல்கிறாங்க, அது எது சொல்கிறாங்க, அது சொல்கிறாங்க. ஓ என் தம்பி ஜிம்மின்னு சொல்கிறாங்க. ஜிம்மின்னு உங்கள் தம்பி சொல்கிறாங்க. சரி ஜிம்மினா அவங்களுக்கு தெரியுமா ஜிம்மினா சொல்கிறாங்க. தெரியுமே சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்க, அவர் என் சீனியர் தான் ஒன்றா தான் படித்தோம். அப்புறம் சொல்லிட்டு நம்ம ஜேகே எல்லாத்தையும் சொல்கிறாங்க. அந்த மாதிரி பார்த்தது பேசுறது பழகுனது. டே எங்க ஏன் மேரேஜ்க்கு கூப்பிடல ஜங்கு ஜிம்மின்னு அதை சொல்லி கேட்குறாங்க. இப்போ தான் நம்ம சுகா பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க, சொல்கிறாங்க, அது சொல்கிறாங்க, சொல்கிறாங்க. இப்போ சொல்லுங்க யங் சொல்கிறாங்க. இப்போ சுகாவும் இந்த மாதிரி டே வந்துட்டு இறந்துட்டான் அப்படி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, ஆமாம் டே இறந்துட்டா சொல்கிறாங்க. இப்போ ஜங்கல் நம்பல யங் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம சுகா சொல்கிறாங்க ஆக்சுவலாக டே வந்து இறந்துட்டான் ஒரு ஆக்சிடென்ட்டில் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்க் பார்க்குறாங்க. இல்லை நான் ஃபேக்கு சொல்கிறாங்க. எனக்கு ஃபேக் தான் நீங்கள் சொல்ல நம்ப மாட்டேன்னு சொல்கிறாங்க. இப்போ டேரெக்டாக வெளியே போய்ட்டு காய்க்கு ஃபோன் பண்ணுறாங்க. நம்ம பார்க்குறேன்னா எனக்கு புரியாமல் இப்போ நம்ம காய்க்கு ஃபோன் பண்ணி நம்ம ஜங்க் கேட்குறாங்க. இந்த மாதிரி டே வந்து இருக்கான் இறந்துட்டான்னு சொல்கிறாங்க. ஆமாம் இறந்துட்டான்னு சொல்கிறாங்க. அப்போ ஜிம்மினுக்கு டேக்கும் சொல்கிறாங்க மேரேஜ் நடக்கலாம் இறந்து போயிட்டு ஒரு ஆக்சிடென்ட் இறந்து போயிட்டான் மேரேஜுக்கு முன்னாடியே சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. நம்ம ஜெக்கவில்லை இப்போ நம்ம ஜெக்கன்னு பார்க்குறாங்க. என்னாச்சு சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம சுகார் சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாரு. டேவோட அப்பாவுக்கு வந்து ஜிம்மில் பிடிக்கல சொல்லிட்டாங்க. எனக்கு பிடிக்கல ஜிம்னா எனக்கும் ஜிம்முக்கு அப்பா அம்மா கிடையாது சொல்லிட்டாங்க. என்னங்க எங்க சொல்கிறீங்க எனக்கு ஆமாம் எனக்கு ஜிம்முக்கு அப்பா அம்மா கிடையாது. நாங்கள் ஆர்ஃபனேஜில் வளர்ந்தோம். அப்புறம் வளர்ந்ததுக்கப்புறம் ஜிம்மில் கூட்டிட்டு வந்ததுக்கப்புறம் தான் எங்களுக்கு கொஞ்சமாக நான் வந்துட்டு வெளில பார்ட் டைம் பார்த்தா படிக்க வச்சேன் ஜிம்மினை. அப்புறம் நான் பார்த்துக்கிட்டேன் ஜிம்மில். அப்போ தான் டேன்னு ஒரு பையன் லவ் பண்ணுறா சொன்னான். டேன்னு ஒரு பர்சன் ஃப்ரெண்டாக கிடச்சிருக்கான். 11th படிக்கும்போது ஜாயின் பண்ணான். அவன் ஒரே ஸ்கூலில் படித்தாங்க 2 பேரும். அப்போ பிடிச்சிருக்கு லவ் பண்ணுறா சொல்லிட்டு சொன்னான். நானும் சரி ஓகே நல்ல பையனாக இருந்தான். நான் போய் மீட் பண்ணேன் நல்ல பையனாக இருந்தான். சரி ஓகே ஜிம்மில் லவ் பண்ண சொன்னேன். என் பர்மிஷனோட ஜிம்மில் லவ் பண்ணான். 2 பேருக்கு ஒருத்தர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவன் ரொம்ப கேரிங் ரொம்ப ஸ்வீட்டான பையன். அவங்க அம்மா வேற இறந்ததுனால அவன் ரொம்ப அப்செட் ஆயிருந்தான். அந்த டைம்ல ஜிம்ல அவன் ஃப்ரெண்டாக இருந்தால் ஜிம்ல அவன் கம்ஃபர்ட் பண்ண ஆரம்பிச்சு. அந்த கம்ஃபர்ட்டே லவ்வாக மாறிடுச்சு. 2 பேருக்கு ஒருத்தர் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பாசமாக ரொம்ப கேரிங்காக இருப்பாங்க. ஆனால் என் ஜிம்ல எப்பவுமே எனக்கு பர்மிஷன் எதுவும் பண்ணக்கூடாது நினைப்பான். எப்பவுமே வந்துட்டு அவன் சொல்லி நான் வந்துட்டு எனக்கு கிளாஸ் வந்து எனக்கு லிமிட் வந்து கிளாஸ் பண்ண மாட்டேன் சுகா சொல்லிட்டு என்கிட்ட சொல்லுவான். அந்தளவுக்கு ஜிம்னு ஜெனிவனாக இருப்பான். சேம் சுகா டேவும் அப்படிதான். அவனும் அப்படி ரொம்ப நல்ல பையன் ரொம்ப பாசமாக இருப்பான். அவனு மாதிரி பாசம் இருந்தால் என் ஜிம்ல ஹாப்பியாக சொல்லி எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அப்போ தான் என் டே சொன்னேன் அந்த மாதிரி காலேஜ் முடிச்சு ஒரு 2 வீக்ஸ் ஆஃப்டர் வந்து எங்களோட அப்பாட்ட பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி ஓகே நானும் பேசுன்னு சொல்லிட்டு நான் போய்ட்டு அவங்க அப்பா மீட் பண்ணேன் பேசினேன். அப்போ தான் அவங்க அப்பா கேட்டாங்க எங்கள் ஃபேமிலி பேக்ரவுண்ட் பற்றி நான் சொன்னேன். அப்போ தான் அவங்க அப்பா சொன்னாங்க அடிச்சு போட்ட கூட கேட்க ஆள் இல்லை அதனால எங்கள் 2 பேரும் சொல்லிட்டு எனக்கு பிஸ்னஸ் நான் பண்ணேன். ஜஸ்ட் அப்போ தான் ஒரு ஒர்க்கில் ஜாயின் பண்ணியிருந்தேன். நல்ல ஒரு ஜாப் கிடச்சிருந்துச்சு. அப்போ தான் கொஞ்சம் சேலரியாக நல்லா ஒர்க் பண்ணி கிடச்சிருந்துச்சு. அந்த டைமில் போய் பேசும்போது அவங்க அப்பா ரொம்ப இன்சல்ட் பண்ணாங்க. அப்போ எனக்கு என்ன சொல்கிறது தெரியும். என் தம்பி வந்து அனாதான் சொல்லிட்டு நான் ஏற்றுக்க முடியும். என் தம்பி அனாதான் சொல்லாதீங்க. என் தம்பிக்கு நான் இருக்கேன் அவன் எப்படி அனாதான் ஆயிடுவான் சொல்லிட்டு எவ்வளோ கேட்டோம். அவங்க 2 பேரும் அடிச்சுட்டு இருக்கிற கூட ஆள் கிடையாது கேட்கறதுக்கு. ஃபேமிலியில் பேக்ரவுண்டில் உன் தம்பி எதை வச்சு என் பையன் வந்து இம்ப்ரெஸ் பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி தப்பாக பேசுனா எனக்கு பிடிக்கல. ஏன் பேசுன்னு சொல்லிட்டு எவ்வளோ கொஞ்சம் பேச பார்த்தேன். ஜிம்னு டேவ் ரொம்ப லவ் பண்ணுறாங்க. என் ஜிம்மில் வந்து உங்கள் ப்ராப்பர்ட்டி பார்த்து ஆசைப்படல. அவனுக்கு உங்கள் ஃபேமிலி பற்றி எதுவும் தெரியாது. அவன் டேவ் லவ் பண்ணுற ட்ரூவாக லவ் பண்ணுற அவ்வளோதான் கொஞ்சம் மேரேஜ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு எவ்வளோ சொல்லி பார்த்தேன். அவர் கேட்கவில்லை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தார். என் பையனை வந்துட்டு என் பையனுக்கிட்ட உன் பையனை உங்கள் தம்பியை தள்ளி வை அதான் அவங்க நல்லதை சொல்லி சொன்னாங்க. அப்போ நான் டேட்டை கூப்பிட்டு சொன்னேன். டே சொன்னால் இல்லை எனக்கு ஜிம்மிட்ட சொல்லாதீங்க ஏங்க நான் பார்த்துக்கிறேன் ஓகேவா நான் வந்து மேரேஜ் பண்ணிக்கிறேன். என் அப்பா சொன்னால் சொல்லிட்டு போகிறாரு நான் வந்து ஜிம்மில் மேரேஜ் பண்ணிக்கிறேன். நானே தனியாக வந்து ஒர்க் பண்ணுறேன். என் ஜிம்மில் நான் பார்த்துக்கிறேன். என் ஃபேமிலின்னு தேவை சொல்லிட்டு கூட சொன்னான். எனக்கு அது பார்க்கப்போ ஹாப்பியாக இருந்துச்சு. நீ யோசிச்சுக்கிட்டே சொன்னால் இல்லை நான் ஜிம்முக்கு எதாவது நடந்ததுன்னா தெரிய வேணாம். என் அப்பா பேசினதோ மற்றபடி தெரிய வேணாம் அவருக்காக நான் மட்டும் போயிருக்கிறேன் ஓகேவா நான் ஜிம்மில் மேரேஜ் பண்ணிக்கிறேன் சொல்லிட்டு அவர் சொன்னான். சென்று 1 வீக் ஆஃப்டர்
ஆஃப்டர் மேரேஜ் அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். அப்போ நம்ம ஜிம்மின் டேவும் ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக போயிருந்தாங்க. ரொம்ப ஹாப்பியாக நம்ம ஜிம்முக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. என்கிட்ட சொன்னா சுகா ட்ரெஸ் எடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு நீ ஜிம் போயிட்டு வா, நீயும் டேவும் போயிட்டு வாங்க சொல்லிட்டு நான் சொன்னேன். 2 பேர் தான் போனாங்க. எனக்கு சிம்பிளாக தான் மேரேஜ் நடக்க போகுது. அவங்க 2 பேருக்கு வந்துட்டு ஒரு சர்ச்சில் தான் நடக்க போகுது. பெருசாக யாரும் வரப்போகிறது இல்லையா, அதனால 2 பேருக்கும் ஷாப்பிங் பண்ணி 2 பேர் போயிருப்பாங்க. நம்ம சுகா அந்த மணி கொடுத்து விட்டுருப்பாரு, இப்போ எடுத்துக்கோ சொல்லிட்டு. இப்போ ஜிம்னு நம்ம டேவும் பைக்கில் போகிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஜிம் பார்க்குறாங்க. டேன்னு சொல்லிட்டாங்க 1 வீக் ஆஃப்டர் மேரேஜ் சொல்லிட்டாங்க. ஆமாம் 1 வீக் தான் இருக்குது. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அது மட்டும் நம்ம இங்கே பாரு பெருசாக கிராண்டாக பண்ணணும்னு எதுவும் நினச்சிக்கா சரியா சொல்லிட்டாங்க. அப்போ எனக்கு எதுவும் வேணா ஓகேவா, நீ சும்மாவே எனக்கு கூட்டு போய் வச்சுட்டாலும் ஓகே தான், எனக்கு மேரேஜ் கூட தேவையில்ல சொல்லிட்டாங்க. அச்சோ அவங்க டேவும் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. நீ ஹாப்பி தானே சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறீங்க. அம்மா உங்கள் வீட்டில் ஒத்துக்கிட்டாங்க நான் டே சொல்லிட்டாங்க. அதான் 1 வீக் ஆஃப்டர் நான் சொல்கிறேன் சரியா சொல்லிட்டாங்க. சரி ஓகே சொல்லிட்டாங்க. ஜிம்னு வேறு எதுவுமே கேட்கல. சுகாவும் எதுவும் சொல்லல, நம்ம டேவும் ஜிம்கிட்ட எதுவும் சொல்லல. 2 பேரும் போயிட்டு இருக்காங்க பைக்கில். ஜிம்முக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஒரு டிராஃபிக் வருது. ஜிம் பார்க்குறேங்க. டிராஃபிக் வரப்போது நிறைய கார் கடப்பட மாறவும் பார்த்து போ சரியா சொல்லிட்டாங்க. சரி ஓகே சொல்லிட்டாங்க. ஏன்னா அங்கே டிராஃபிக் தான் கிளியர் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஏன்னா கடற்கடன்னு சொல்லிட்டு ஏன்னா வண்டிலாம் ரொம்ப ஸ்பீடாக பாஸ் ஆகிட்டு இருக்கு. அப்படி போயிட்டு இருக்கும்போது அசால்ட்டாக நான் நம்ம ஜிம் நம்ம டே வந்து ஒரு பைக் வந்துட்டு ஒரு லாரி வந்து அடிச்சு தூக்குது. இப்போ நம்ம ஜிம் கையில் ட்ரெஸ்ஸு வெட்டிங் ரிங்லாம் வச்சுருப்பாரு. அது அப்படியே வந்துட்டு ஒரு ஹேண்ட் இப்படி பறந்து போய் கீழே விடுது. ஜிம் இப்போ பைக் விட்டு போய் கீழே தெரிச்சு கீழே விடுறாங்க. டே ஒரு பக்கம் ஜிம்மில் ஒரு பக்கம் விடுறாங்க. அப்போ ஜிம்மில் கீழே விடும்போது அவர் அப்படி அவர் ஹெட்டுக்கிட்ட பயங்கரமாக அடிப்படுது. அப்போ சொல்ல டேவும் அதே மாதிரி தான் அடிப்பட்டு கீழே விடுறாங்க. ஜிம் டேவோட பேச பார்க்குறாங்க. டே சொல்லி ஜிம் பார்க்குறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. எப்படி பாரு ஜிம்மின் ஐ லவ் யூ சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. லவ் யூ 2 days தான் சொல்லியிருப்பாங்க. அதோட வாங்கியிருப்பாங்க. 5 days ஆஃப்டர் தான் நம்ம ஜிம்மில் ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. ஐஸ் ஓப்பன் பண்ணிட்டு ஜிம் பார்க்குறாங்க. டே அப்படி சொல்லி கேட்குறாங்க. டே அப்படின்னு தான் கூப்பிடாரு. ஃபஸ்ட்டு நம்ம சிவா பார்க்குறாங்க. பக்கத்தில் ஜிம்மின்னு சொல்கிறாங்க. சிவா டேட்டே எங்கே சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. சொல்லிட்டு சிவா டேட்டே எங்கே டேட்டே கொண்டு இல்லை சொல்கிறாங்க. இப்போ நம்ம சிவா கிட்ட சொல்லி தெரியல. அது சொல்கிறாங்க. சொல்லு சிவா டே எங்கே சொல்கிறாங்க. இப்போ நம்ம சிவாவும் பாரு அவன் சொல்கிறாங்க. சொல்லு சிவா சொல்கிறாங்க. அவன் இல்லை அவன் இறந்துட்டா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. போய் சொல்கிறேன் டேக்கு எதுவும் ஆயிருக்காது சொல்லு சொல்லிட்டு ஜிம் ரொம்ப அழகாங்க. சிவாவுக்கு எப்படி கம்ஃபர்ட் பண்ண தெரியல. அதெல்லாம் சொல்கிறாங்க. சொல்லு சிவா சொல்கிறாங்க. இப்போ நம்ம சிவா என்ன பண்ணுறாங்க, நம்ம ஜிம்மில் கூட்டிகிட்டு போயிட்டு ஏன்னா ஜிம் ஒரு 3 days வரைக்கும் நம்ம ஜிம் நம்மள அவங்க வந்து இருக்காங்க. இவங்களாம் போய் சொல்கிறாங்க நினச்சிட்டு இருக்காங்க. 3 days ஆஃப்டர் தான் கூட்டிகிட்டு போய் காமிக்கிறாங்க. ஒரு சுமன் இருக்கிற பட் ஏன் கூடியது எல்லாமே ரெடி பண்ண மாதிரி ஜிம் பார்க்குறாங்க. இதை சொல்கிறாங்க. விட்டுட்டே சொல்கிறாங்க. விட்டு போயிட்டான். ஆனால் உனக்கு ஏதாவது கூட சொல்லியிருக்கான் சரியா ஏன்னா சொல்லலாம்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம் நினச்சி பார்க்குறாங்க. பாரு நம்ம பிடிச்சவங்க போயிட்டாங்க நம்ம போகணும் ஒன்றும் இல்லை சரியா. என் அம்மா போயிட்டாங்க அதுக்காக நான் போகணும் எதுவும் இல்லை. ஏன்னா எனக்கு அம்மாவுக்கு பதில் நீ கிடைச்சிருக்க இல்லையா. அதே மாதிரி நம்மளுக்கு ஒருத்தவங்க போனே ஒருத்தவங்க கிடைப்பாங்க. ஓகே நம்ம அப்பெல்லாம் போய்விட கடவுளை நம்ம பார்த்து நம்மளை எடுத்துகிட்டு போகிற வரைக்கும் நம்ம அந்த பூமியில் வாழ்ந்து ஆகணும் புரியுதா சொல்லிட்டாங்க. சாவும் நினைக்கிறது முட்டாள்தனம் கோடத்தனம் புரியுதா சொல்லிட்டாங்க. நம்ம ஜெட்டே சொல்லிப்பாங்க. அப்போது ஜிம்மில் நினச்சி பார்க்குறாங்க. சிவா சொல்லிட்டாங்க. அவனுக்கு நீ வாழணும்னு ஆசை ஓகேவா. அவன் சொல்லியிருக்கான் உனக்கு ஒரு மேரேஜ் பண்ணி வைக்கணும் ஹாப்பியாக இருக்கணும் அப்படிலாம் சொல்லியிருக்கான். ஓகே அவன் ஃபேட் பண்ணி சொல்லிட்டாங்க. ஏன் டேக்கு மட்டும் நடந்துச்சு ஏன் லைஃப்பில் மட்டும் நடக்குது. ஃபஸ்ட்டு அப்பாவும் பிடிக்கும் அப்பாவும் போயிட்டாங்க நம்ம விட்டு. அதுக்கப்புறம் டேவும் போயிட்டான். இதுக்கப்புறம் லைஃப்பில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஜிம்முக்கு சொல்லிட்டாங்க. நாளியா சொல்லிட்டாங்க. சிவா சொல்லிட்டாங்க. நாளியா உனக்கு அப்படி சொல்லிட்டாங்க. சிவா நேரம் சொல்லிட்டாங்க. பாரு எதனா பண்ணிட்டா கண்டிப்பாக நான் தாங்கிக்க மாட்டேன். என்னை விட்டு போகணும்னு பார்க்குறேன் ஆனால் விட்டு போகணும்னு பார்க்குறியா சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம் சிவா ஹக் பண்ணி ரொம்ப அழகாங்க. என் டே கூட இல்லையா என் டே என்னட்டு போயிட்டேன் நான் சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம சிவாவும் எவ்வளோ கம்ஃபர்ட் பண்ணிட்டாங்க. ரொம்ப எமோஷனாக எடுத்துருக்காங்க. ஓகே தப்பாக எடுத்துக்காதீங்க. இப்போ இது அப்படியே முடியுது நம்ம ஜிம் தான். அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே இருக்காங்க. வீட்டு விட்டு வெளியே வரல. சுகாக்கு என்ன பண்ண தெரியல. அப்போ தான் சுகாக்கு ஒரு ஜாப் வந்து இங்கே பெட்டராக ஒரு ஜாப் கிடைக்கும். 2 ஜாப் அப்ளை பண்ணியிருப்பா. ஒரு ஜாப் கிடைச்சிருக்கும். இந்த கொரியா விட்டு வேறு ஒரு பிளேஸ்க்கு அப்ளை பண்ணுறாரு. நான் கொரியா விட்டு போகணும்னு சொல்லிட்டு அப்போ தான் நம்ம ஜிம்னும் நம்ம சுகா என்ன பண்ணுறாங்கனாக்கா நார்வே போகிறாங்க. நார்வே போயிட்டு சுகா வந்துட்டு அங்கே பிஸ்னஸ் ஒரு பெரிய ஜாப்பில் தான் போய் ஜாயின் பண்ணுறாரு. அந்த ஜாப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகிட்டு என்ன பண்ணால் கொஞ்சம் கொஞ்சம் பெரிய பர்சனாக மாறாரு. கொஞ்சம் ஏன்னா ஆல்ரெடி நம்மளுக்கு எதுவுமே இல்லைனால தான் நம்ம டே அண்ட் ஜிம்மோட மேரேஜ் நிற்க வந்துருக்கும். எனக்கு எதுவுமே இல்லை ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்ட் இல்லைன்னு சொல்லிட்டு தான் அவங்க அப்பா வந்து மேரேஜே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டார் ஜிம்மில் பற்றி. இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஜிம்முக்கு ஒரு லைஃப் என்னாக்கா ஒரு பெட்டராக இருக்கணும். அப்போ வந்து நம்ம ஜிம்மில் வந்து யாரும் சொல்லக்கூடாது. அடிச்சு போட்டால் கேட்க அனாதெல்லாம் யாரும் சொல்லக்கூடாது. அனாதன் சொல்லக்கூடாது. செகண்ட் நம்மகிட்ட மணி பேக்ரவுண்ட் யாரும் எதை தப்பாக பேசக்கூடாது சொல்லிட்டு சுகா வந்து ஜிம்முக்காக ஆர்டர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த பக்கம் ஜிம் பார்த்தா ரொம்ப அமைதியாட்டார். ரொம்ப போய் அடைஞ்சிட்டாரு. சுகாவில் கம்ஃபர்ட் பண்ணவே இல்லை. 4 months ஜிம் ரொம்ப வீக் ஆயிடுறாங்க. ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட்லாம் கொடுக்குறாங்க. ஏன்னா ஃபுட் எடுத்துக்காமல் ரொம்ப சாப்பிடாம மென்டலி ஃபிசிக்கல் ரொம்ப அஃபெக்ட் ஆகிட்டாரு. சுகா ரொம்ப அழகாங்க. என்னடா நினச்சிட்டு இருக்கு உன் டே மட்டும் கணக்கு தெரியல நான் தெரியல உனக்கு சொல்லிட்டு ரொம்ப அழும்போது தான் ஜிம் பார்க்குறாங்க. சுகா சொல்லிட்டு நான் மட்டும் கணக்கு தெரியல சொல்லிட்டு ரொம்ப அழுறாங்க. அப்படி தான் ஒன் டைம் நம்ம சுகாவும் நம்ம சுகாவோட ஃப்ரெண்டும் பேசிகிட்டு இருந்திருப்பாங்க ஃபோனில். இந்த மாதிரி வந்துட்டு ஏன்டா என்ன நினச்சி சொல்லி கேட்கும்போது நம்ம சுகான்னு சொல்கிறாங்க. அந்த மேரேஜில் அவருக்கு விருப்பமே இல்லைடா சொல்லிட்டு அவர் ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லியிருப்பாரு. என் தம்பிக்கு ரொம்ப தப்பாக பேசிட்டாங்க. ஆனால் டே வந்துட்டு அவங்க பேசிட்டு போகிறாங்க. நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. மேரேஜ் அரேஞ்ச் பண்ணோம். ஒரு வேளை மேரேஜ் அரேஞ்ச் பண்ணாமல் வந்து அப்படி நடந்திருக்காது. அவங்க வந்துட்டு உயிரோடு இருந்திருப்பாங்க. நான் வந்து தப்பு பண்ணுறேன்னு தோணுது. அவங்க அப்பா அவ்வளோ தூரம் மேட்டிங் கூட நான் வந்துட்டு மேரேஜ் பண்ணி வைக்கிறதுக்கு அரேஞ்ச் பண்ணி தப்பு. டேவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தால் எனக்கு வேணும் ஜிமின்னு சொல்லிட்டு நான் சொல்லி பார்த்தேன். வேணா நீங்கள் லவ்வில் வேண்டாம் மறந்துன்னு சொல்லி
கேட்டா இல்லை என்னால் ஜிம்மில் மறக்க முடியாது, நான் ரொம்ப லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக சொன்னேன். அந்த ரீசனால் தான் நானும் சரி ஓகே சொல்லிட்டு மேரேஜ் அரேஞ்ச் பண்ணேன். இது எல்லாமே டேவோட அப்பாவோட இதுதான். என் ஜிம் பற்றி ரொம்ப தப்பாக பேசினார், என்ன ரொம்ப காயப்படுத்தினார் வருஷால். அப்படிலாம் இருந்தும் இப்போ இன்னைக்கு என் ஜிம் ரொம்ப கஷ்டப்படுறான். அவனுக்கு வந்து டேவை மறக்க முடியல. என் ஜிம் நினச்சி ரொம்ப கவலையாக இருக்குது, நான் என்ன பண்ணுவேன்னு தெரியல, அவனை எப்படி விலை கூட்டு வரணும்னு தெரியல சொல்லிட்டு சுகர் ரொம்ப உடஞ்சி அழுது பேசிட்டு இருக்காரு. அப்போ ஜிம்மில் காரில் வாங்கிறாங்க. அப்போ டேவோட அப்பா பிடிக்கலையா, நம்ம பார்த்து அனாதான் சொல்லியிருக்காரு, நம்ம பற்றி இப்படிலாம் சொன்னார் சொல்லிட்டு அப்போ தான் ஜிம்மில் கொஞ்சம் புரியுது எல்லாமே என்ன நடக்குன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் காய்ட்டு ஃபோன் பண்ணி கேட்குறேன், காயில் ஒன்று சொல்லிட்டாங்க. டே வந்து காய்ட்டு சொல்லிப்பாரு. அப்போ காயில் ஒன்று சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி அவருக்கு பிடிக்கலடா, அவனை அக்செப்ட் பண்ணிக்க ரெடியா இல்லை, டேக்கு வந்து ஆல்ரெடி ஒரு பாஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க என்கேஜ்மெண்ட்டுக்கு. ஆனால் டே வந்து ஒன்றும் லவ் பண்ண சொன்னனால தான் டேக்கு டேவோட அப்பாவுக்கு ஃபைட் வந்திருக்கு. இதெல்லாம் நடந்ததுன்னு சொல்லவும் ஜிம் பார்க்குறாங்க. அப்போ டே இறந்ததுக்கு அவங்க அப்பா தெரியும் சொல்லிட்டு ஒன்றதான் ஒரு பாயிண்ட் பண்ண டார்கெட் பண்ணார், நீ இறந்து போகணும்னு சொல்லிட்டு. ஆனால் அது வந்து டே இறந்துட்டான். அவர் சொல்கிறாங்க இதோ ஜிம்மில் எதுக்க முடியல, ஜிம்முக்கு ரொம்ப அழகுது, என் டேவை சேவ் பண்ணிக்கலாம் சொல்லிட்டாங்க. சேவ் பண்ண முடியலடா சார்டா சொல்லிட்டு காய் சொல்லிட்டாங்க. பரணி வந்து சுகா சொல்கிறது கேளு, சுகா அவனோட அக்கா ரொம்ப கஷ்டப்படுறாரு, நீ அவருக்காக புரிஞ்சுக்கோ, அவருக்காக ஒரு லைஃப்ல வாழ்ந்து ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு காய் சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் ஜிம்மின் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அவர் வந்து அந்த லவ் லைஃப் இதெல்லாம் இது வேண்டாம், சுகாக்காக லைஃப் வாழணும், ஒரு தம்பி அவர் கூட இருக்கணும், அவர் வந்து விட்டு போய் சொல்லிட்டு நம்ம சுகா ஜிம் வந்து கொஞ்சம் போல்ட் ஆகிறாங்க. பிஸ்னஸ் ஃபோக்கஸ் பண்ணுறாரு, நல்லா ஒர்க் பண்ணுறாரு, ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறாரு. ஹார்ட் ஒர்க் பண்ண தான் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிறாங்க. ஜிம் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒர்க் வந்து ஃபோக்கஸ் ஒர்க் ஒர்க்கில் இது பண்ணுறாங்க. அப்புறம் நம்ம சுகா கொஞ்சம் ஹாப்பியாக கொஞ்சம் கொஞ்சமாக பெட்டர் ஆகிறான்னு சொல்லிட்டு. ஆனால் வருஷங்கள் போகுது தவிர ஜிம்மோட மனசு மட்டும் மாற மாட்டேங்குது. அவர் மைண்ட் ஃபுல்லாகவே நம்ம டேக்கிட்ட மட்டும் தான் இருக்குது, டேவிட்ட மூவ் பண்ணவே முடியல. அப்படி இருக்கும்போது தான் நம்ம இது வந்து ப்ரெசென்ட்டில் நம்ம சுகா வந்து ஜம் கூட சொல்லி முடிக்கிறாங்க இதான் சொல்லிட்டு. அப்புறம் ஜம் பார்க்குறாங்க அப்படின்னா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்க் கூட சொல்கிறாங்க சுகா டே உயிரோட தான் இருக்கா சொல்கிறாங்க. என்னத்துக்கு ஆமாம் டே உயிரோட இருக்கா, டே இறந்து போகல, ஆனால் அவங்க அப்பா அப்படி பண்ணிட்டாரு. அவங்க என்ன அப்போ தான் பார்க்குறாங்க. அப்போ என்ன நடந்துச்சு சொல்லி கேட்குறாங்க. ஆக்சிடென்ட் ஆகிட்டு நம்ம டே வந்து ஐஸ் ஓப்பன் பண்ணிட்டோம், ஆனால் ஜிம்மில் ஐஸ் ஓப்பன் பண்ணவே சொல்கிறாங்க. என்னத்துக்கு ஆமாம் ஜிம்மில் ஐஸ் ஓப்பன் பண்ணவே இல்லை. நான் கேட்டேன் ஏன் டாக்டர் வந்து ஜிம்மில் ஐஸ் ஓப்பன் பண்ணல, அவனுக்கு தான் எல்லா சர்ஜரி முடிஞ்சு ஏன் ஐஸ் ஓப்பன் பண்ண சொல்லி கேட்கும்போது டாக்டர் எதுவும் சொல்லலை. சொல்லுங்க டாக்டர் சொல்கிறாங்க. இன்னும் உங்கள் தம்பி வந்து மேபி ஒரு இன்னும் 28 hours இதே மாதிரி தானாக்கா வந்து கோமாக்கு போய்ட்டு வர சொல்கிறாங்க, பர்மனெண்ட்டாக சொல்கிறாங்க. ஜிம்மில் சுகாவுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. நீங்கள் என்ன சொல்கிறீங்க ஏன்னு கேட்கும்போது இப்போ சுகாவுக்கு ஒரு கால் ஒரு சுகா பிக் பண்ணுறாங்க. அதெல்லாம் சொல்கிறாங்க அங்கே பாரு நான் சொல்கிறத கேட்டுக்கோ, இப்போ ஒரே ஒரு இன்ஜெக்ஷன் தான் உன் தம்பியோட லைஃபை மாற்றும் ஓகேவா, இப்போ ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு உன் தம்பியை உயிரோட காப்பாற்றி வச்சுக்க போறியா இல்லை பர்மனெண்ட்டாக கோமாவில் வச்சுக்க போறியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்சன் கேட்குறாங்க. இப்போ அவங்க சுகா பார்க்குறாங்க. நீங்கள் சொல்கிறாங்க நான் கிம் பேசுகிறேன் சொல்கிறாங்க. அப்போ புரிஞ்சு சுகாக்கு இது வந்து டேவோட அப்பா சொல்லிட்டு அப்படிலாம் சொல்லிட்டாங்க. இதை நான் தான் பண்ண ஓகேவா, என் பையனை என்னால் சேவ் பண்ண முடியும் சரியா, இப்போ உன் தம்பி உயிரோட இருக்கணும் அப்படின்னாக்க நான் சொல்கிற ஒரே ஒரு இன்ஜெக்ஷன் ஓகேவா, அதை கொடுக்காம இருக்காங்க. அந்த இன்ஜெக்ஷன் கொடுக்காம இருக்கிறதால மட்டும்தான் உன் தம்பிக்கு எந்த ஒரு ஆளுமே அந்த சைடு இப்படிலாம் ஒர்க் ஆகலை அப்படி இருக்கு ஓகேவா. அது கொஞ்சம் ஒரு 28 hours கிராஸ் பண்ணிச்சாக்கா அது எல்லாமே சைடில் இருந்துடும். அதுக்கப்புறம் தம்பியோடய ஒரு பர்மனெண்ட் கோமலா இருப்பான். அப்புறம் அவன் உடனே அவனை தானே செத்து போயிடும் ஓகேவா. அது நடக்கணும்னு என்ன சொல்கிறாங்க. இப்போ சுகா பார்க்குறாங்க நான் என்ன பண்ண சொல்கிறாங்க, உன் தம்பி உயிரோட இருக்கணும் அப்படின்னாக்கா என் பையன்கிட்ட வரக்கூடாது சரியா அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம சுகா அதை பார்க்குறாங்க ஏன் இப்படி நடந்துக்கிறேன்னு சொல்லி கேட்கும்போது இப்போ சுகா கூட ஒரு பர்சன் நிற்கிட்டு இருக்காங்க. இப்போ நிற்க முடியாமல் இருக்காங்க. அவங்க கேட்குற லிசன் பண்ணுறாங்க. அப்படின்னாக்க நீ டேங்கிட்ட சொல்லி ஓகேவா என் தம்பி விட்டு போயிரு, என் தம்பி கூட இருக்காது சொல்லிட்டு நீ தான் பேசணும். அவன் உன் தம்பி விட்டு தள்ளி போகணும் சரியா, அது உன் கையில் தான் இருக்குது. உன் தம்பி என் பையன் ஒன்றா இருக்கக்கூடாது, எனக்கு பிடிக்கல. நான் சொல்லியிருக்கேன், நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் என் ஃப்ரெண்டோட பையன் ஜங் ஹோஸுக்கு தான் என்னோட டேங் வந்து மேரேஜ் பண்ணிக்கிட்டோம், அவங்கள்ட்ட பொண்ணாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். இதுதான் நடக்கணும். இப்படி நடக்கலைனாக்க உன் தம்பி விட இருக்க மாட்டான் சரி, இருந்தாலும் உனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க மாட்டான், அது ஒரு பணமாக இருப்பான் அப்படி சொல்லிட்டாங்க. சுகர் தேங்க்யூ என் தம்பி பற்றி நீ ஒருத்தன் இப்படி சொன்னா அவ்வளோதான் சொல்லிட்டு சுகா கோப்பறாங்க. உன்கிட்ட என்ன இருக்குது நீ சொல்லி சொல்லிட்டாங்க. அப்புறம் அந்த இன்ஜெக்ஷன் போட கூட நம்ம சுகா கிட்ட மணி கிடையாது அந்த அளவுக்கு. அப்போ அவருக்கு என்ன பண்ண தெரியல. அப்படிதான் சொல்லிட்டாங்க இதான் லாஸ்ட் சான்ஸ் ஓகேவா, அவனும் உயிரோட இருக்கணும் என் பையனும் உயிரோட இருக்கணும் அப்படின்னாக்கா இதான் உனக்கு லாஸ்ட் சான்ஸ் சொல்லிட்டாங்க. இப்போ சின்ன சுகா பார்க்குறாங்க என்ன பண்ணுறது ஃபோன் கட் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஒரு பர்சன் கூப்பிட்றாங்க சுகா சொல்கிறாங்க. இப்போ சுகா ரன் பண்ணுறாங்க டேங்க் சொல்கிறாங்க. ஏன்னா டேங்க் தான் ஃபஸ்ட்டு ஐஸ் கொடுப்பாங்க. டேங்க் எல்லாமே ஃபோட்டோ கொடுத்துட்டாங்க ட்ரீட்மெண்ட். எனக்கு சுகோட அப்பா டேவோட அப்பா வந்துட்டு டேக்கில் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆக்சிடென்ட் ஆகிட்டு அவங்க அட்மிட் ஆகிறது எல்லாமே தெரியும் அவருக்கு. அப்புறம் என் பையனுக்கு எல்லாமே கொடுத்துருங்க சொல்லியிருப்பாங்க. ஜிம்முக்கு வந்து அதை கொடுத்து ஸ்டாப் பண்ணிடுறாங்க. இப்போ நம்ம ஜஸ்ட் ஒரு ட்ரீட்மெண்ட் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க, மற்றபடி அந்த அவருக்கு என்ன இம்பார்ட்டண்ட்டாக தேவை அந்த இன்ஜெக்ஷன்லாம் கொடுக்கல. இப்போ நம்ம சுகா பார்க்குறாங்க டேங்க் சொல்கிறாங்க இதெல்லாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் அப்பாவோட தான் நடந்துருக்கிட்டே சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க என்னால் உங்களுக்கு இவ்வளோ கஷ்டம் தான் சொல்கிறாங்க. டேங் எனக்கு லைஃப்பில் இது இருக்கிறது தம்பி மட்டும் தான், என் தம்பி எனக்கு வேணும் டே அப்படி சொல்லிட்டு சுகா தான் கையெழுத்து கும்பிட்றாங்க டேக் முடி. சுகா சொல்கிறாங்க ஆமாம் என் தம்பி எனக்கு வேணும் ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ, அவனால் இருக்க முடியாது, என் தம்பி எனக்கு என் அப்பா அம்மா எனக்கு விட்டு பண்ணி தம்பி மட்டும் தான், அவன் இல்லைனாக்கா சத்தியமாக நம்ம ஒரு ஆரோக்கியம் வாழ முடியாது ப்ளீஸ் டே, நீ அவன் லைஃப்பில் தான் அவன் வந்துட்டு அவன் என்னவன்னு தெரியல, அவனை லவ் பண்ணதுக்காக எந்த ஒரு சுச்சுவேஷன் நான் ஆரம்பிக்கிறான் பார்த்தியா, அவனை லவ் பண்ணதுக்காக உனக்கு எப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டுருக்கு பார்த்தியா ப்ளீஸ் டே அப்படி சொல்லிட்டு நம்ம சுகா கேட்குறாங்க. இப்போ சுகா டே பிரிச்சுக்கிறாங்க. என் அப்பா இதுக்கப்புறம் எந்த எக்ஸ்பிளைனுக்கு போவார் புரிஞ்சிச்சுட்டு அவருக்கு இப்போ ஜிம் பார்க்குறேன். ஜிம் வந்து எந்த ஒரு மூமெண்ட்டையும் இல்லாமல்
தெரியாமல் அப்படி படுத்திருக்காரு. அதை பார்க்குறப்ப தேவோட தாங்கிக்க முடியல. என் ஜிம்மி நல்லா இருக்குனாக்கா இப்போ நான் அதெல்லாம் பண்ணி தான் ஆகும்ல அப்படி சொல்லிட்டாங்க. இப்போ ஜோவை பார்க்குறாங்க, என்ன பண்ண போகிறா சொல்கிறாங்க. நான் இந்த வேர்ல்டு விட்டு போயிட்டேன் அப்படி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, நான் அந்த வேர்ல்டு விட்டு நான் போயிட்டேன் அப்படி சொன்னால் மட்டும்தான் அவன் வந்து அவனோட லைஃபுக்கு மூவ் ஆன் பண்ணுவான். ஓகேவா, எனக்கு என்ன நினச்சிட்டு இருப்பான் அவன் சொல்லி நீ இருக்கிற வரைக்கும் வேற பர்சன் வந்து கனவுல கூட நினச்சி பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு அப்படி இல்லை மட்டும் தான் லைஃப் மாறும், கொஞ்சம் டைம் எடுக்கும் ஆனால் மாறிடுவான். அதனால தான் சொல்கிறேன். ஓகேவா, நான் வந்துட்டு இப்போ நான் இப்போ இறந்து போயிட்டு தான் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, ஆமாம் அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்டாக நான் பண்ணுறேன். ஓகேவா, நான் இறந்து போயிட்டு அப்படி சொல்லி அவனுக்கு இதுக்கப்புறம் அவன் லைஃப் நான் இல்லை. ஓகேவா, நான் ரொம்ப லவ் பண்ணுறேன். என் லவ் வந்து உயிரோட தான் மட்டும் போதும், என் கூட தான் இருக்கணும், இல்லை உயிரோட தான் மட்டும் போதும், எனக்கு வேறு எதுவும் வேணாம்னு சொல்லிட்டு ரொம்ப டேம் தான் ஜிம் கிட்ட வராங்க. ஜிம் படுத்திருக்காரு. செல்லம் பாரு மன்னிச்சிரு. ஓகேவா, முட்டையும் பக்கத்தில் இருந்தால் உனக்கு ஆபத்தாமா அந்த ராட்சசனுக்கான அவன் என்னன்னு பண்ணுவான். நான் வந்துட்டு இது வரைக்கும் எதுவுமே சொன்னதில்லை. என் அம்மா பற்றி மட்டும் சொன்ன, மற்றபடி என் தங்கச்சி தம்பி என்னோட ஃபேமிலி பற்றி மட்டும் எதுவுமே சொன்னதில்லை. அவன் ரொம்ப மோசமானவன். சரியா, பெற்ற பையன் கூட பார்க்க மாட்டேன்னு பண்ணுவான். அவன் அப்படி அதுக்காக ப்ளீஸ் புரிஞ்சுக்கூடாமா, நான் அவன்கிட்ட போகணும். சரியா, அவன்கிட்ட போனால் மட்டும் தான் லைஃப் நல்லா இருக்கும். பாரு என் லவ் பண்ணுறதுக்காக என் குழந்தை எந்த அளவுக்கு கஷ்டப்படுது சொல்லிட்டு மட்டுே தான் ஜிம் போகிற ரிக்வெஸ்ட் பண்ணுறாங்க. லவ் யூ லாட்ஸ். ஓகே, உனக்கு மட்டும் தான் லவ் பண்ணுறேன். உன்னை தாண்டி வேறு யாரும் யோசிக்க கூட முடியாது. ஆனால் உனக்கு லைஃப் இருக்குது. இதுக்கப்புறம் லைஃப் நான் இருக்க மாட்டேன். ஏன்னா நீ உயிரோடு இருக்குனாக்கா நான் லைஃப் இருக்கக்கூடாது. சரியா, நீ ஹாப்பியாக இருக்குனாக்கா நான் லைஃப் இருக்கவே கூடாது. நான் போகிறேன், உனக்கு கஷ்டமாக தான் இருக்கும் தெரியும். அதுக்காக தான் இல்லைன்றதை உன்ட்டு சொல்ல போகிறேன். எனக்கு நான் இல்லை நான் மட்டும் தான் உன்னால் லைஃப் மூவ் பண்ண முடியும். நான் இருக்கேன்னு தெரிஞ்சாக்கா நீ என்ன வேணும்னு நினைப்பல, என்கிட்டே இருப்பேன். இருக்கா முண்டே வரும்னு சொல்லி எதிர்பார்ப்பேன், வெயிட் பண்ணுவேன். நிறைய விஷயங்கள் இருக்கும். ஓகேவா, உன்னால் முடியாது மற்றவங்கள்ட்ட மூவ் ஆன் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் நான் அந்த வேர்ல்டு விட்டு மூவ் ஆன் பண்ணுறதை நினைக்கணும். சரியா, அதுக்கான சில விஷயங்கள் பண்ண போகிறேன். டேவ் மன்னிச்சிரு. சரியா, டேவ் ரொம்ப லவ் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு உன்னை மேரேஜ் பண்ணிக்கலாம். அந்த இது எனக்கு இந்த ஜென்மத்தை எனக்கு கிடைக்கவே இல்லை சொல்லிட்டு டே ரொம்ப அழகாங்க. இப்போ டே பட்டி ஜிம் லிப்பில் ஒரு பெக் பண்ணுறாங்க. இதான் உன்னை லாஸ்ட்டு டச் பண்ணுறது, லாஸ்ட்டை பார்க்குறது எல்லாமே தான். உன் பக்கத்தில் இருக்கிறது எல்லாமே தான் லாஸ்ட். ஓகேவா, இதுக்கப்புறம் பக்கத்தில் வர மாட்டேன், உன்னை நிலை கொண்டு தொட மாட்டேன். சரியா, ஏன்னா நான் ரொம்ப அன்னைக்கு நான் சொல்கிறேன் எப்போதும் அன்னைக்கு என் அம்மா இழந்துட்டா சொல்லிட்டு என் அம்மா தான் ஏஞ்சல் அவங்களே நடந்துட்டேன். அப்போ நான் எவ்வளோ அன்னைக்கு பார்த்தியா, இப்போ உடனே ஆல்மோஸ்ட் இழக்க பார்த்துட்டேன் பார்த்தியா. உனக்கு இது மாதிரி ஆகிட்டு என்ன பண்ணுவேன், நான் ரொம்ப அன்னைக்கான ஒரு பர்சன் பாரு. ஆனால் கொஞ்சம் டேஸ் நான் கூட இருந்திருக்கேன். இந்த மெமரிஸ் போதும். ஓகேவா, 5 வருஷம் கூட நடந்திருக்கேன். எனக்கு போதும் இந்த மெமரிஸோட இந்த லவ்வோட நான் உன்னை விட்டு போகிறேன். சரியா, சேஃபாக இருக்கணும், ஹாப்பியாக இருக்கணும். கண்டிப்பாக என்னோட பெட்டர் லவ் பண்ணுற ஒரு பர்சன், என்னோட பெட்டர் ஒரு லக்கி பர்சன் லைஃப்பில் வருவாங்க. அவங்களுக்கு தான் நீ வந்துட்டு கரெக்டாக இருப்பேன். ஓகேவா, என் போயிட்டு ஒன்றால் இடமா வலிச்சுக்கோ சொல்லிட்டு தான் பார்க்குறேன். நெக்ஸ்ட் ஜென்மம் ஒன்று தான் நான் உன் கூட, நீ என் கூட சரியா நீ ஆசைப்பட்ட மாதிரி உன் டே உங்ககிட்ட இருக்கும். சரியா, சத்தியமே தான் டே ரொம்ப அழகாங்க. சுகாக்கை பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு அவர் வழி இல்லை. டேவோட அப்பா ரொம்ப மோசமானவராக இருக்காரு. அது டைம் சுகாட்ட எந்த ஒரு பேக்ரவுண்ட் இல்லை, மணி இல்லை, எதுவுமே இல்லை அவர்கிட்ட. அவளை எதுவும் பண்ண முடியல. இப்போ ரொம்ப டே பார்க்குறாங்க. டாக்டர் அப்படின்னு கூப்பிட்றாங்க. டாக்டர் பார்க்குறாங்க. எனக்கு தெரியும் நீங்கள் அப்பாவோட ஆள் சொல்லிட்டாங்க. இப்போ டாக்டர் அமைஞ்சிருக்காங்க. இவனுக்கு கொடுக்க இன்ஜெக்ஷன் கொடுத்துருங்க. சரியா சொல்லிட்டாங்க. டேங்க் சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் நாங்கள் இருக்க மாட்டோம். ஓகே, என் அப்பா அப்படின்னு சொல்லிடலாம். நான் வந்து இறந்துட்டேன். ஓகேவா அப்படி சொல்லிட்டாங்க. இப்போ டாக்டருக்கு ஒரு மாதிரி இருக்கு. டேங்க் சொல்லிட்டாங்க. ஆமாம் டாக்டர் நான் இறந்துட்டேன். ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, நான் போயிட்டு வர சொல்லிட்டு கரையும் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஜிம்மில் சூப்பராக இந்த மாதிரி சுகா சொல்லி போய் தான் நடந்திருக்கும். டே வந்து ஜிம் நல்லா இருக்குன்னு விட்டு போயிருப்பாரு. இப்போ அதை சொல்ல ஆரம்பிச்சுட்டு ஜவுக்கு ரொம்ப அழகாங்க. ஏன்னா அவரே பார்த்துருப்பால நம்ம ஜிம்மில் டே எப்படி அழகாக லவ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னா சொல்லிட்டாங்க. அவனே சொல்லிட்டு போயிட்டான். அவன் தம்பி உயிரோட இருக்கணும், அவன் உயிரோட இருக்கணுன்றக்காக தான் இதெல்லாம் பண்ண. அவன் உயிரோட இருக்கணும் அப்படி பெரிய விஷயம். என் தம்பி உயிரோட இருக்கணுன்றக்காக மட்டும் தான் அப்படி பண்ணான். சரியா, அது மட்டும் இல்லாமல் அவங்க அப்பா வந்து அவங்க தம்பியை வச்சு டேவோட தம்பி வச்சு மிரட்டாங்க. டேவோட தம்பி வந்துட்டு அவங்க டேவோட ஃபியான்ஸோட சிஸ்டர் லவ் பண்ணிட்டாங்க. அவங்க மேரேஜ் ஆகுனாக்கா நீ வந்து இவங்க மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு ஃபோர்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ணி வச்சு அப்படிலாம் பண்ணிட்டாங்க. அவங்க லைஃப் மாறிட்டு டே வந்துட்டு அவங்க இவங்க ஜிம்கிட்ட கொஞ்சம் மூவ் பண்ணணும்னு சொல்லிட்டான். ஆனால் மூவ் பண்ணால் இந்த எல்லாம் நான் வந்துட்டு உயிரோடு இருக்கான் ஜிம்முக்கு தெரியாது. அவன் எனக்குமே ஜிம்மில் கரும்படி வரமாட்டா சொல்லிட்டான். அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே டே அரேஞ்ச் பண்ணிட்டான். ஆக்சிடென்ட் ஆன மாதிரியும் அவன் இறந்துட்ட மாதிரியும் ஒரு சிமோன் ஜெயிக்க மாதிரி எல்லாமே ரெடி பண்ணிட்டான். ஸோ ஜிம்மில் வந்து நம்பிட்டான். எனக்கு டே உயிரோட இருந்தால் கண்டிப்பாக என்கிட்ட வந்துடுவான். என்னை வச்சு தள்ளி வச்சு பார்க்க மாட்டேன். அவன் வந்துட்டு நம்புறான் இல்லையா, அதனால தான் டேவும் அதான் சொன்னான். நான் வந்துட்டு இருந்தால் பக்கத்தில் இருப்பேன், அவன் வரும் நான் ஆசைப்படுவான். நான் இருந்தேன்னு சொல்ல மட்டும் தான் வந்துட்டு என்னை எதிர்பார்க்க மாட்டேன் சொல்லிட்டு விட்டு போயிருக்காங்க சொல்லிட்டு நம்ம சுகா சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்க நம்பிட்டு ஒரு பயங்கர ஷாக் ஆகிடுது அப்படின்னா சொல்கிறாங்க. ஆமாம், அதுக்கப்புறம் மனசு மாற்றிக்கவே இல்லை. அவன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தான். டேவை மட்டுமே நினச்சிட்டு அப்படியே வாழ்ந்துட்டு இருக்கான். அவன் நினச்சி நானும் அப்படியே இருந்துட்டேன் சொல்லிட்டு சுகா சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் ஜங்க் பார்க்குறாங்க. ஜங்க் தான் ஜிம்மில் க்ரஷ்ன்றதையும் உண்மையாக சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் சுகா பார்க்குறாங்க. நீயே சொல்லிட்டாங்க நான் ரொம்ப லவ் பண்ணுறேன், எனக்கு மேரேஜ் பண்ணுவீங்க, நான் பார்த்துட்டு சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம டேவும் நம்ம ஜங்குக்கும் சரி ஓகே சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஜங்குக்கும் ஜிம்முக்கு மேரேஜ் அரேஞ்ச் ஆகிறது கேள்விப்பட்டு தான் நம்ம காய் வந்துட்டு நம்ம ஜங்கோட ஃபோன் கேட்குறாங்க. நீ எப்படி ஜிம்மினா சொல்லிட்டாங்க, ஜிம்மு பிடிச்சிருக்க லவ் பண்ணுற சொல்லிட்டு சொல்லிடுறாரு. என்ன சொல்லிட்டு அவன் ஒன்ஸ் லவ் பண்ண சொல்லும்போது தான் நம்ம காய் வந்து டேக்கிட்ட ஒன்றுமே சொல்லிட்டாங்க. அப்போ டே வந்து ஜங்கோட ஃபோன் பண்ணி பேசியிருப்பாங்க. நீ வந்துட்டு சொல்லிட்டாங்க நான் வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கிறேன், ஜிம்மில் நல்லா பார்த்துக்கிறேன் சொல்லிட்டாங்க. அப்போயே புரிஞ்சிச்சு. எனக்கு நிறைய டைம் டே பார்த்துருக்காங்க. ஜங்கு வந்து ஜிம்மில் ரொம்ப கேரிங்காக இருக்கிறதையும் அவரும் பாசம் பார்த்துக்கிட்டு அதை பார்த்து தான் இருந்திருப்பாரு. அடிக்கடி ஜூஸ் வாங்கி கொடுக்குறது, ஒன்றா வெளில போகிறது, ஒரு டைம் பைக்கில் ட்ராப் பண்ணது எல்லாத்தையும் பார்த்துருப்பாரு. அப்போவே அவர் புரிஞ்சிச்சு. அவன்
பிடிச்சிருக்கு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டு சரி ஓகே நம்மளோட பெட்டர் அவன் பார்த்து சொல்ல நம்பிக்கை இருந்திருக்கும். இதெல்லாம் தான் உங்களுக்கு நடந்தது. இப்போ ஜங்குதடா ப்ரெசென்ட் பண்ணிட்டாங்கடா பார்க்குறாங்க. இங்கே பாரு எனக்கு ஓகே என்னதுடா உன்னை யாருக்கும் தரமாட்டேன்டா என் செல்லம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு ஒரு மாதிரி கொஞ்சிட்டு இருக்காங்க. உடனே எனக்கு அவ்வளோ பிடிக்கும்டா அவனை மாதிரி பேர்ஸ் எல்லாம் கிடைக்க கஷ்டம் தெரியுமா எனக்கு மட்டும்தான் ஓகேவா எனக்கு தெரியும் நீ டெவலப் பண்ண கஷ்டப்பட்டுக்க சொல்லிட்டு ஓகேவா கொஞ்சம் கொஞ்சம் மூவ் ஆகிட்டு சரியா சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜங்கு பார்க்குறாங்க எனக்கு எதுவும் பண்ண மாட்டேன் ஒய்ஃபா ஆனால் உன்னை நானே பண்ண வைக்கிறேன் சரியா சொல்லி ஜங்கு முடிவு பண்ணிட்டாங்க. நீ இந்த பையனது வெளியே வரணும் ஓகே ஒரு ஹாப்பி லைஃபை கூட வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜங்கு தான் ஜிம் டைட்டாக ஹக் பண்ணி படுத்துக்கிறாங்க. ஜிம் எடுத்து தூங்கிட்டு தெரியல அப்படி அவன் தூங்கிட்டு இருக்காரு. அந்த பக்கம் பார்த்தா நம்ம சுகர் ஜெயப் தாண்டா பார்க்குறாங்க. இன்னைக்கு தான் ரொம்ப டேஸ்க்கு அப்புறம் ரொம்ப ஹாப்பியாக இருக்காரு. ஜிம்முக்கு மேரேஜ் ஆகிட்டியா அவர் கண்ணில் அப்படி சந்தோஷம் அப்படி மட்டும் நின்றுருக்காரு. இப்போ நம்ம ஜெயப் போய்ட்டு சுகா டேவை ஹக் பண்ணுறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க என்ன பண்ணுறா அப்படி சொல்கிறாங்க. டேங் சொல்கிறாங்க சரி சொல்கிறாங்க இதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு லைஃப் இருக்குல்ல சொல்கிறாங்க. டேக்கு ஒரு மாதிரி இருக்குன்னா ரொம்ப ஹார்ட் ஆகிறேன் சொல்கிறாங்க. ரொம்ப ஹார்ட் ஆகிறேன் எனக்கு அவனை ரொம்ப லவ் பண்ணுறேன். எனக்கு கேந்திர ரொம்ப பிடிச்சிருக்கு. ஜிம் வளர்ச்சிக்கு லவ் தான் ஒரு பாய் ஃப்ரெண்டுக்காக எவ்வளோலாம் பண்ணுவாங்க சொல்லிட்டு ஒன்று பார்த்து கற்றுக்கிட்டு நீ அவ்வளோ லவ் பண்ணுற ஆனால் சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே அமைதியாக இருக்காங்க. என் லைஃப் சொல்கிறாங்க பாரு உன் லைஃப் முடிஞ்சு பார்க்கலாம் உனக்காக நான் இருக்கேன் உன்னை நான் லவ் பண்ணுறேன். உனக்கு உன் ஜிமின் மேலே லவ் உனக்கு கணக்கு தெரியாது ஏன் லவ் தெரியலையா இப்போ ஜமுக்கு ஜிமின் லவ் பண்ணுறாங்க உன்னை புரிஞ்சிக்க முடியுது. அப்போது ஜமுக்கு மேலே நானும் லவ் பண்ணுறேன் ஒன் சைடாக அது உனக்கே புரியல 4 இயர்ஸாக உன்னோட ஒய்ஃபை மட்டுமே இருக்க முடியும் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஒன் டே மனசு மாறும் மனசோட இடம் கிடைக்க சொல்லிட்டு எனக்கு என்ன பதில் சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க அதான் சொல்லிட்டாங்க பாரு உன்னை உண்மையாகவே என்ன நீ அக்செப்ட் பண்ணிக்க மாட்டியா எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா அவங்க ரொம்ப லவ் பண்ணுறேன் அப்படி ஜெயப்படுறாங்க. இப்போ நம்ம டே தான் ஜெய கப் பண்ணிட்டு 4 கிஸ் பண்ணுறாங்க. பாரு எனக்கு ரொம்ப பிடிக்கும் சரியா என் எல்லா கஷ்டத்தையும் நீ தான் கூட இருக்கிற 4 இயர்ஸாக எல்லாம் ரொம்ப சஃபர் ஆகிருக்குன்னு தெரியும். பாரு எனக்கு கொஞ்சம் டைம் தெரியும் கொஞ்சம் டைம் சொல்கிறாங்க எடுத்துக்கோ ஆனால் நீ எந்த மட்டும் சொல்லலாம்னு சொல்கிறாங்க. இப்போது டே பார்க்குறாங்க நான் ஒன்று தான் அவனை விட்டு எங்கே போகிறேன் உன்னை தானே மேரேஜ் பண்ணியிருக்கேன் நீ தான் லீகல் ஒய்ஃபு சொல்லிட்டு டே சொல்கிறாங்க. நான் அப்படி சொல்ல மனசார சொல்கிறேன் மனசார நீ ஒய்ஃப் தான் ஓகே எனக்கு நிறைய பண்ணியிருக்கேன் நிறைய விஷயம் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் லவ் எனக்கு எந்த அளவுக்கு ப்ரீஷியஸோ நீ எனக்கு ப்ரீஷியஸ் தான் ஓகேவா சொல்லிட்டாங்க. நீ லவ்னு நான் சொல்ல மாட்டேன் எனக்கு கம்ஃபர்ட் சோன் ஓகேவா எனக்கு கம்ஃபர்ட் சோன் லைஃப் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ல நீ என்ன லவ்னாக்கே என் ஜிமின் மட்டும் தான் நீ எனக்கு கம்ஃபர்ட் சோன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. என் சோல் வந்து என் ஜிமின் கிட்ட இருக்குது ஆனால் எனக்கு கம்ஃபர்ட் சோன் நீ இருக்க ஓகேவா அதை சொல்லிட்டாங்க. நம்ம ஜிமின் மார்க் சொல்லலை ஆனால் உன் லைஃப்பில் எனக்கும் சொல்லிட்டாங்க கண்டிப்பாக உனக்கு ஒரு பிளேஸ் இருக்குது சரியா சார் நம்ம டேஸ்ட் சொல்லிட்டாங்க. இப்போ தான் ஜாப் ஹாப்பியாக இருக்குது ஹக் பண்ணிக்கிறாங்க லவ் டு டேங்க சொல்லிட்டாங்க ஓகே ஹோபி சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ 1 வீக் ஆஃப்டர் நம்ம டே பார்க்குறாங்க நம்ம ஜேஹப் தான் ஒரு மாதிரி ரொம்ப ஹார்ட்டாக இப்போ தான் பிடிச்சி வந்து ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்காரு ஆஃபீஸ் போயிருக்காங்க 2 பேரும் ஒரே ஆஃபீஸ் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அவரும் செய்வோம் இவரும் செய்வோம். இப்போ நம்ம டே பார்க்குறாங்க அப்படி கிட்ட வராங்க கிட்ட வந்து ஜேஹப் ஹக் பண்ணுறாங்க. ஜேஹப் பார்க்குறாங்க அப்படி திரும்பி போய் ரொம்ப ஷை ஆகுறாங்க. என்ன சொல்கிறாங்க என்ன இவ்வளோ ஹார்ட்டாக இருக்கா டே சொல்கிறாங்க. ஜேஹப் ரொம்ப ஷையாக இருக்குது என்ன சொல்கிறாங்க என்னடா இவ்வளோ ஹார்ட்டாக இருக்கான்னு சொல்லி கேட்டான்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஜேஹப் ஒரு மாதிரி இன்றைக்கி தான் கணக்கு தெரியுது அப்படி சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம டே போய்ட்டு ஜேஹப் கிஸ் பண்ணுறாங்க பட் ஜேஹப் பேக் கிஸ் பண்ணுறாங்க. 2 பேரும் ரொம்ப அழகாக கிஸ் பண்ணிட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ அவங்க லைஃப் ஸ்டார்ட் ஆகுது. ஜவப் பார்க்குறாங்க டேங்க நான் உனக்கு சொல்கிறாங்க என்னோட கம்ஃபர்ட் சோன் ஓகேவா இந்த லைஃப்பில் நீ தான் எனக்கு கம்ஃபர்ட் சோனாக இருக்க ஓகேவா நான் உன்னை லவ் பண்ண ட்ரை பண்ணுறேன் ஓகேவா எனக்கு ஒரு பிடிக்கும் உன்னோட பாசம் இருக்குது கேரிங் இருக்குது லவ் அஃபெக்ஷன் எல்லாமே இருக்குது சரியா ஏன் சொல்கிறாங்க பாரு நான் ஜிம்மோட பிளேஸை இப்போ ரீப்ளேஸ் பண்ண சொல்ல ஓகேவா ஆனால் எனக்கான உன்னோட பிளேஸில் உன்னோட ஹார்ட்டில் எனக்கான பிளேஸ் வேணும் சரியா சொல்கிறாங்க. கண்டிப்பாக உனக்கான பிளேஸ் இருக்குது சரியா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேஹப் டே ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. பாரு நீ வந்து ஃபீல் பண்ண சரியா நான் யாருக்கும் உனக்கு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஜேஹப் சொல்கிறாங்க டேக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இது போதும் அவரை ஹக் பண்ணிக்கிறாங்க. அவங்க லைஃப் மூவ் ஆகுதாங்க. அப்படி நம்ம ஜிமின் ஜங்க் சைடு பார்க்குறேன்டா. இப்போ ஜங்க்கு தான் நெக்ஸ்ட் டைம் மார்னிங் ஏஞ்சி குளிச்சுட்டு ட்ரெஸ் எடுத்து வச்சிருக்காரு. எப்படினாக்கா எல்லோ கலர் டை ப்ளூ கலர் பேண்ட்டு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் எடுத்து வச்சிருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க இது என்ன சொல்லி பார்த்துருக்காங்க. இப்போ ஜங்க் அந்த ட்ரெஸ்ஸில் வேர் பண்ணுறாங்க. அதை பார்த்தா ரொம்ப காமெடி மாதிரி இருக்குது. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க ஜங்குக்கு சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க ஏன்னா உங்களை பார்த்தா காமெடி மாதிரி இருக்க சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க ஆமாம் பேண்ட் ஒரு கலர் டை ஒரு கலர் ஷர்ட் ஒரு கலர் போட்டிருக்கு என்ன பண்ணுறாரு சொல்கிறாங்க. இதெல்லாம் மேட்சாக இருக்கும் சொல்கிறாங்க. கடவுளே ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ இதை நல்லா இருக்கும் சொல்கிறாங்க. இப்போ ட்ரெஸ் பண்ணுவேன் சொல்லிட்டாங்க. எப்பவுமே எனக்கு ட்ரெஸ் யாரும் சூஸ் பண்ணி தருவாங்க யாருன்னா இப்போ மேரேஜ் ஆகிடல இப்போ நீ பண்ணணும்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க நீ தான் பண்ண மாட்டேன் அப்படி சொல்லிட்டு ஜம் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க நான் மேரேஜ் ஆகிருக்காங்களா பண்ணல ஓகேவா உனக்கு இந்த கொஞ்சம் கூட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இல்லையா ஜிம் போயிட்டு அவர் எடுக்கிறாங்க கரெக்டாக பர்ஃபெக்டாக இந்த கலருக்கு இந்த டை தான் போடணும் ஓகேவா இந்த ஷர்ட் தான் போடணும் இந்த பேண்ட்டு இந்த ஷர்ட்டு இதுக்கு மேலே ஒரு ஓவர் கோட் இப்படி போடணும் இந்த டை போடணும் ஏன்னா கரெக்டாக இருக்கும் இப்படி அப்படி ஜிம் கொடுக்குறாங்க. இப்போ ஜம்க்கு ஹாப்பியாக இருக்குது எனக்கு தெரியாதா இப்படி தான் நான் வரைய கொண்டு வரணும்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே தான் எல்லாத்தையும் ஆப்போசிட்டாக பண்ணுறாங்க. அப்போ ஜிமின் கரெக்ஷன் பண்ணுறாங்க என்ன பண்ணுறது சொல்லிட்டு ஒவ்வொரு மாற்றி பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஜேகே பார்க்குறாங்க கீழே பரமா சொல்கிறாங்க எதுக்கு சொல்கிறாங்க சாப்பிட தான் சொல்கிறாங்க அதை சொல்கிறாங்க வா சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் ஜேகே கீழே போகிறாங்க. ஜேகே ஆக்காட்ட ஜிம் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்பா அம்மா இருக்காங்க தப்பாக நினச்சிப்பாங்க சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க அதை சொல்கிறாங்க ஆக்காட்ட சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிமின் ஆக்காட்டுறாங்க. ஜேகே ஃபுட்டில் ஃபிட் பண்ணுறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது சரி விட்டு சொல்லிட்டு சாப்பிட்ருக்காங்க. இப்போ ஜேகே சொல்லிட்டு போயிட்டு வரவா சொல்கிறாங்க போயிட்டு வர சொல்லிட்டாங்க. ஜேகே போயிட்டாங்க. ஜிம் அமைதி ரூமில் உட்காந்துருக்காங்க. சின்ன வந்து நம்ம ஜேகே ஜிம்மில் நிறைய பேச ட்ரை பண்ணுறாங்க. அங்கே பாரு சொல்கிறாங்க சொல்லுங்கள் யாங்க சொல்கிறாங்க ஜேகே ரொம்ப நல்லா ஓகேவா
அவங்க கூட ஹாப்பி லைஃப் வாழணும் சரியா புரிஞ்சுக்கோ சொல்லிட்டாங்க ஜிம்னும். நான் ட்ரை பண்ணுறேன் சொல்லிட்டாங்க. டேசஸ் போக போக ஜிம் பார்க்குறாங்க ஜேகே ரொம்ப வாண்டடாக பண்ண வைக்கிறாங்க. நீ ரொம்ப மோசம் தெரியுமா சொல்லிட்டாங்க. ஏன் சொல்லிட்டாங்க. என்ன எல்லா ஒர்க்கும் என்ன பண்ண வைக்கிற, நான் என்ன வைக்கிற அடிமையா சொல்லிட்டாங்க. அடிமை என் ஒய்ஃபு சொல்லிட்டாங்க. என்னதுக்கு நீ என் ஒய்ஃபு சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க நான் ஒய்ஃபில் நான் எட்டப்படா சொல்லிட்டாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க என்ன எட்டப்படுவா எங்கே போகணும் சொல்லிட்டாங்க. பாரு ஜெக்கி நீ சொல்லிட்டாங்க பாரு ஃபோர்ஸ் பண்ண எடுக்கல ஓகேவா வா வேலை போட சொல்லிட்டாங்க. நான் வரல சொல்லிட்டாங்க. நீ வாடா சொல்லிட்டாங்க. நான் வரல அங்கே பாரு நீ தானே லீவ் கிடச்சிருக்கு வாடா சொல்லி ஜெக்கி தான் ஜிம்மில் ஃபோர்ஸ்லாம் கூப்பிட்டு போகிறாங்க. போய் பீச்சில் உட்காந்துருக்காங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இப்போ வந்து ஜிம் பார்க்குறப்போ டேவ் அவர் ப்ளே பண்ண நான் தான் அந்த பீச் அந்த பீச் தான் ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கு எது கூப்பிட்டு சொல்லிட்டாங்க. நல்லா இருக்கா சொல்லிட்டாங்க. அதை சொல்லிட்டாங்க வா தன்னோட இடமா சொல்லிட்டாங்க. நான் ஒன்று பாரு இப்போ சொல்லிட்டாங்க. ஜெக்கி தான் ஜிம்மில் ஃபோர்ஸ் விட்டு தண்டை போட்டுறாங்க. ஜிம் பார்க்குறேன் ஏன்னு தண்டை போட்டா சொல்லிட்டாங்க. நல்லா இருக்கா சொல்லிட்டாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கு அவர் கொஞ்சம் ஸ்மைல் வருது என்ன ஒவ்வொன்றும் இது பண்ணிட்டு இருக்கான் சொல்லிட்டு நம்ம ஜெயிக்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. ஜெயிக்கிறது அவர் ஜிம்மில் ஸ்மைல் சிரிக்க வைக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க. டேசஸ் போக போக நம்ம ஜிம்முக்கு ஜெக்கி ஒருத்தர் ரொம்ப பிடிக்குது. இப்போ ஒன் பாயிண்ட் ஜிம்மின் டீமில் வந்து டேவை பார்க்குறாங்க. டீம் வந்து ஜிம்மில் வந்துட்டு கொஞ்சம் விட்டு தள்ளி போகிற மாதிரியும் வேறு யாரோ பர்சன் ஹேண்டில் பிடிக்கிற மாதிரி ஜிம்முக்கு ஒரு மாதிரி வருது. ஜிம் வருது அதை பார்க்குறாங்க. டக்குன்னு ஏஞ்சிட்டாங்க. டேங்க அப்படி கூப்பிட்றாங்க. இப்போ ஜங்க் பார்க்குற ஜிம்மின்னு சொல்கிறாங்க. ஜங்கா சொல்லிட்டாங்க. சொல்லிட்டாங்க டேட்டி இருக்கானா சொல்லிட்டாங்க. அவன் யாரோட கையை பிடிக்கிறான் ஜங்கா சொல்லிட்டாங்க. யார் கையை பிடிக்கிறான் சொல்லிட்டாங்க. அது யாரும் தெரியல யாரோட ஹேண்டை பிடிக்கிறான் தெரியுமா சொல்லிட்டாங்க. அங்கே பாரு ஜஸ்ட் ட்ரீம் தான் சொல்லிட்டாங்க. இருந்தாலும் தோணுது வேறு என்ன ஹேண்டை பிடிச்சிருப்பான்னு சொல்லிட்டாங்க. அப்படிலாம் இருக்கா சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அவன் கண்டிப்பாக ஹாப்பியாக இருப்பான். மேலே இருப்பாங்க அம்மா கூட இருப்பான் கண்டிப்பாக ஹாப்பியாக இருப்பான். நெக்ஸ்ட் லைஃப்பில் கண்டிப்பாக என் டேம் கூட இருப்பான்னு ஜங்கா சொல்லிட்டாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க கண்டிப்பாக இருப்பான். உனக்கு எதனா கோபம் மேலே சொல்லிட்டாங்க. ஏன் சொல்லிட்டாங்க. இதை நான் டேவ் பற்றி பேசுகிறேன் எனக்கு ஹஸ்பண்ட் தானே ஆனால் நான் டேவ் பற்றி சொல்லிட்டாங்க. பாரு டேவ் ஃபஸ்ட்டில் ஓகேவா இப்படி எப்போவுமே அவன் தான் ஃபஸ்ட்டில் ஓகேவா மனசுக்குள்ள எப்போவுமே இருப்பான். அவன் எங்கே போயிட மாட்டான். நானும் அவன் எதுவும் நம்ம மறக்க சொல்ல மாட்டேன். அவன் ஃபஸ்ட்டில் விட ஆனால் அவன் செகண்ட் லவ் இருக்கா சரியா சொல்லிட்டாங்க. அதுவும் நான் அவனுக்கு செகண்ட் லவ் மாறல நீ தான் எனக்கு லவ் ஓகேவா எனக்கு ஃபஸ்ட் லவ் ஆனால் உனக்கு செகண்ட் லவ் மாறணும் ஆசைப்படுறேன். நான் அவசரப்பட மாட்டேன் ஓகேவா எவ்வளோ டைம் எடுத்துக்கோ சரியா சொல்லிட்டாங்க. நான் ஒர்க் வரவா சொல்லிட்டாங்க. வேணாம் நீ நிறைய கஷ்டப்பட்டு ரொம்ப ஹார்ட் பண்ணிக்க ரெஸ்ட் எடுத்துக்கோ சரியா சொல்லிட்டாங்க. அப்படி அவங்க சொல்லிட்டாங்க. எனக்கு தூக்கமே வரல சொல்லிட்டாங்க. வா சார் ஜேக்கி தான் அப்படி ஜிம்ல வந்து லேப்ல உட்கார வச்சுட்டு ஒரு ஹெட் வந்துட்டு ஜஸ்ட் சாச்சு வச்சுக்கிறாங்க. ஜிம்ல வந்து பேபி மாதிரி அவர் மேலே உட்காந்துருக்காரு. இப்போ ஐஸ் க்ளோஸ் பண்ணி சொல்லிட்டு ஜிம்ல ஐஸ் க்ளோஸ் பண்ணுறாங்க. நம்ம ஜேக்கி ஜிம்ல ஒரு ஹேண்ட் ஆயிரம் ஜெக்கோட ஜிம்ல ஹெட்ல கை வச்சு அப்போ இருந்துட்டு அழகாக டேப் பண்ணி தராங்க. அது தூங்க சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க சொல்லிட்டாங்க தூங்க சொல்லிட்டாங்க. ஒன்றும் ஓகே நான் இருக்கேன் சொல்லிட்டு டேப் பண்ணி தராங்க. ஜிம்முக்கு அந்த கம்ஃபர்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ ஜிம்ல அப்படி ஜெக்கோட ஸ்ட்ரெஸ்ல தூங்கிருப்பாங்க. ஒரு நேரத்துக்கு அப்புறம் நம்ம ஜெக்கி அப்படி ஜிம்ல இறக்கி படுக்க வைக்கிறாங்க. டேசஸ் போக போக ஜிம்லுக்கு ஜெக்கி ரொம்ப பிடிக்க ஆரம்பிக்கும். எப்படின்னா ரொம்ப பாசமாக ரொம்ப கேரிங்காக இருக்காங்க. அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் தாண்டி ஒரு மாதிரி அஃபெக்ஷன் அது எல்லாமே வருது. ஜிம் பார்க்குறாங்க ஜெக்கி ஒவ்வொன்று ஜிம்முக்காக பார்த்துக்காக அனுப்புறாங்க. இந்த வழக்கு சொல்லிட்டாங்க. இது சொல்லிட்டாங்க போர் அடிக்கல அந்த கேம் ப்ளே பண்ண ஓகேவா சொல்லிட்டாங்க. இது உனக்கு பெருசாக அஃபெக்ட் ஆகாது ஓகே சொல்லிட்டாங்க. அப்படி அவங்க சொல்லிட்டாங்க. இப்போ ஜெக்கி ஜிம்முக்கு ஜெக்கி கூட ரொம்ப பிடிக்குது. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க. ஜிமின்னு சொல்லிட்டாங்க. என்ன ஜங்க் சொல்லிட்டாங்க ஜப்பான் போகிறேன் நீ என் கூட ஒரே சொல்லிட்டாங்க. எதுக்கு சொல்லிட்டாங்க பிஸ்னஸ் மீட்டிங் விஷயமா போகிறேன் நீ எங்கள் வீட்டில் இருக்கல உனக்கு ஒரு மாதிரி போர் அடிக்கல என் கூட ஒரே சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்க அப்படி வரவா சொல்லிட்டாங்க சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜெக்கி ஜிம் நல்லா ஃப்ரெண்ட்ஷிப் தான் ஒரு அஃபெக்ஷனாக போயிடுது. ஜெக்கி லவ் பண்ணுறாங்க ஜிம்முக்கு ஒரு அஃபெக்ஷன் தான். ரெண்டு பேரும் ஜப்பான் போகிறாங்க. ஜப்பான் போயிட்டு பார்க்குறாங்க. அங்கே ஒரு மீட்டிங் தான். ஜெக்கி மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு வராங்க. வெளில போகலாமா சொல்லிட்டாங்க சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம்மின் ஜெக்கி ஜப்பான் கூட சுற்றிட்டு இருக்காங்க. டோக்கியோ இருக்குல்ல அங்கே சுற்றிட்டு இருக்காங்க. ஜிம்முக்கு பிடிச்சதெல்லாம் நிறைய செக் பண்ணுறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. உனக்கு எல்லாமே தெரியுமா என்னை பற்றி சொல்லிட்டாங்க. எல்லாமே தெரியும் எட்டு சார் சொல்லிட்டாங்க. அது எப்படி சொல்லிட்டாங்க. ஏன்னா நான் லவ் பண்ணேன் சரி மேட்லி சொல்லிட்டாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கு எனக்கு எவ்வளோ அந்தளவுக்கு லவ்வா சொல்லிட்டாங்க. ஆமாம் சொல்லிட்டாங்க. பாரு ஜிமின் நம்ம பிடிச்சவங்க நம்ம விட்டு போயிட்டாங்க நம்ம போகணும்ல ஓகேவா நிறைய டைம் கேள்விப்பட்டிருப்பேன் நீயே சில இடத்துல சொல்லியிருப்பேன் அப்படி சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஏன்னா ஜிம் டேட்டு வருஷம் சொல்லியிருப்பாங்க. ஜிம்மில் வருஷம் சொல்லியிருப்பாங்க. அப்போ வந்து நினச்சி பார்க்குறாங்க. ஆனால் நமக்கு ஒரு லைஃப் இருக்கு நம்ம தான் வாழணும் புரியுதா சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அதை சொல்லிட்டாங்க. நீ ஹாப்பியாக இருந்தால் நம்ம ஹாப்பியாக இருப்போம். நான் ஹாப்பியாக இருப்பேன். நம்மளோட பேர் ஹாப்பியாக தான் ஷுவா ஹாப்பியாக இருப்போம். அப்புறம் ஷுவாக்கும் எனக்கும் மேட்ச் நடக்கும் சரியா சொல்லிட்டாங்க. ஆமாம்ல சொல்லிட்டாங்க. ஆமாம் நீ ஹாப்பியாக இருக்க ட்ரை பண்ண அப்போ தான் அவன் ஹாப்பியாக இருப்பான் சரியா சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம்முக்கு புரியுது நான் ட்ரை பண்ணுறேன் சரியா சொல்லிட்டாங்க. ட்ரை பண்ணணும் சொல்லிட்டு ஜேகே சொல்லிட்டாங்க. ஜிம்முக்கு பிடிச்சிருக்கு. ஜிம் ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜேகே போய்ட்டு ஒரு கம்ஃபர்ட் சார மாறிட்டாங்க. இந்த பக்கம் நம்ம ஜேகப் போட்டேவும் பார்த்தா மூவிக்கு வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஜேகப் வந்து வந்திருக்காரு மூவிக்கு நம்ம டே கூட்டு வந்திருக்காங்க. ஜேகப் நம்ப முடியல உண்மையாக நீ தான் கூட்டு வந்திருக்கா சொல்லிட்டாங்க. ஏன் உனக்கு கனவு மாதிரி இருக்கா சொல்லிட்டாங்க. இல்லை சொல்லிட்டாங்க வாசல் ஜேகப் டே தான் ஜேகப் கிளி வச்சுட்டாங்க. ஐயோ வலிக்குது டே சொல்லிட்டாங்க. இல்லை நம்ப மாட்டேறா சொல்லிட்டாங்க. அது சொல்லிட்டாங்க. உனக்கு ஒரு ஹஸ்பண்டாக உனக்கு என்னென்ன பண்ணணும் பண்ண ஓகேவா என்னோட ஒய்ஃப் உனக்கு எல்லாம் ரெஸ்பான்சிபிலிட்டி நான் பண்ண ஓகேவா வித் லவ்வோட சொல்லிட்டாங்க. ஜேகப் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. உண்மையாக ஜிமின் ரொம்ப லக்கியில் அவனை எவ்வளோ லவ் பண்ணிட்டு பண்ணி அவன் என்ன சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறேன் நான் தான் லக்கியாக அந்த டைம் சொல்லிட்டாங்க. என்னதுக்கு அவன் தான் அதிகமாக லவ் பண்ணுவான் அது சொல்லிட்டாங்க. நான் என்ன சொல்லிட்டாங்க. இல்லை பாஸ்ட் தான் மறக்கவும் மறக்க முடியாது ஓகே ஆனால் அதுக்காக கொண்டு விட்டுற மாட்டேன் சரியா சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜேகப் போயிட்டு டேவ் கிஸ் பண்ணுறாங்க. டேவ் பேக் கிஸ் பண்ணுறாங்க. அவங்க லைஃப் ரொம்ப அழகாக போயிட்டுருக்கு.
இந்த பக்கம் ஜிம் ஜேகே கொஞ்சம் கொஞ்சமாக க்ளோஸ் ஆகுறாங்க. இப்போ ஒன் பாயிண்ட் நம்ம ஜிம் தூங்கிட்டு இருக்காங்க. நம்ம ஜேகே தான் பார்க்குறாங்க. முடிச்சு தான் கிஸ் பண்ண விட மாட்டான்னு சொல்லிட்டு இப்போ போயிட்டு ஆஃபீஸ் போகிற கூட கிஸ் பண்ண போகலான்னு சொல்லிட்டு இப்போ போய் பெக் பண்ணுறாங்க. ஜிம் டக்கு நைஸ் பண்ணுறாங்க. ஜேகேக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. நீ என்ன பண்ணுறா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க ஏன் தூங்கும்போது பெக் பண்ணுறா சொல்கிறாங்க. முடிச்சு தான் விட மாட்டேன் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க முடிச்சு தான் 4 கிலோமீட்டர் கொடுக்க முடியும். ஜேக் தப்பு கொடுக்க விட்டுருவோம். ஆனால் லிஃப்ட் கொடுக்க விடுவியா சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கு. அதே சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. உனக்கு இன்னும் கம்ஃபர்ட் ஆகலை என்கிட்ட சொல்கிறாங்க. அப்படி எல்லாம் சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க உனக்கு ஓகே என்கிட்ட சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அது நான் எப்படி சொல்கிறாங்க. எப்படி சொல்லனாக்கா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. எனக்கு பிடிச்சிருக்கு ஆனால் பயமாக இருக்குது எங்கே அகைன் சொல்கிறாங்க. பாரு ஒரு டைம் ஒரு லைஃப்பில் நம்ம நடந்துச்சாக்கா அது அப்படியே அகைன் நடக்கணும் ஒன்றும் இல்லை ஓகேவா. நம்ம லைஃப் அகைன் மாறும் ஓகேவா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்முக்கு ஒரு கால் ஜிம் பிக் பண்ணி ஹலோ சொல்கிறாங்க. ஜிம்னு சொல்கிறாங்க. சுகா சொல்கிறாங்க. அதே சொல்கிறாங்க சுகா சொல்கிறாங்க. வயனுக்கு எனக்கு மேரேஜ் சொல்கிறாங்க. அவர் கூட ஷாக்கர் நிச்சயமாக சொல்கிறாங்க. நிச்சயமாக வயனோட அப்பா ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுறாங்க போல மேரேஜுக்கு. நான் பேசிட்டேன் அவங்களுக்கு ஸ்டேட்டஸ்லாம் ஒரு விஷயமே இல்லையா ஓகேவா சொல்லிட்டாங்க. இப்போ நம்மள்ட்ட இருக்க எல்லாமே இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி அவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லையாம்மா. அவங்க ஓகே சொல்லிட்டாங்க. மேரேஜ்க்கு நீ வரையா நீ இல்லாமல் எனக்கு எதுவும் சொல்லிட்டாங்க. சுகா நான் வரேன் சொல்லிட்டு இப்போ நம்ம ஜிம் டக்குனு இருந்துச்சு ஜங்குக்கா சொல்லிட்டாங்க. என்ன சொல்லிட்டாங்க சுகாக்கு மேரேஜ் போகலாமா சொல்லிட்டாங்க. பண்ண மாட்டாங்க. ஜங்கு பார்க்குறாங்க. கண்டிப்பாக நம்ம பேரில் இருக்கும் பண்ண சரியா சொல்லிட்டாங்க. ஜங்குக்கு நம்ம ஜின்னு எல்லாரும் கிளம்புறாங்க. ஜிம்லாம் கிளம்பி போகிறாங்க. அங்கே போயிட்டு ஜிம்மும் ஜங்கு தான் ஒர்க்கில் பண்ணுறாங்க. ஜங்கா டெக்கரேட் அப்படி பண்ணிட்டா சொல்லிட்டாங்க. ஜங்கு பார்க்குறேன் இப்படி அவங்க சொல்லிட்டாங்க. இப்படி பண்ணோம் அப்புறம் ஜிம் சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜங்கு பார்த்தா க்யூட்டாக பார்த்துட்டு இருக்காரு. ஜிம்னு ஜங்கு மேரேஜ் பார்த்து ரசிச்சுட்டு இருக்காங்க. ஜங்கு நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஜிம் பண்ணுற உங்களுக்கு குழந்தரமா இருக்கு. ஜம்கான ஜிம் பண்ணி சுற்றி வந்துட்டு இருப்பாரு. ரொம்ப அழகா இருக்கு. ஜிம் தாங்க இங்கே பாரு தூக்க சொல்கிறாங்க. அதுக்கு சொல்ல அன்னைக்கு குட்டை பையன் சொல்லிடுறாங்க. அப்புறம் குட்டை பையன் சொல்றியா சொல்லிட்டாங்க. ஆமாண்டா என் குட்டச்சி என்ன குட்டை பையன் தான்டா ஓகேவா. நீ என்னோட ஒய்ஃப்ல என்ன குட்டை கத்திரிக்கா ஜெக்கி சொல்லிட்டாங்க. நானும் குட்டை கத்திரிக்கா இல்லைடா ஜிம்னு சொல்லிட்டாங்க. நீ அப்படி தான் ஜெக்கி தான் அப்படி ஜிம்ல வந்துட்டு தூக்கி வச்ச மாதிரி சுற்றி கொஞ்சிட்டு இருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. விட்டுறாதா சொல்லிட்டாங்க. விட்டுற மாட்டேன் ஓகேவா. நானே வந்து விட்டுற மாட்டேன் சரியா சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. ரொம்ப பிடிச்சிருக்கு ஜெக்கி. டேஸஸ் போக ஜிம்முக்கு ஜெக்கி மேலே ரொம்ப எப்படி லவ் வந்துடுது. ஒரு பக்கம் லவ் ஃபார் ஆகிடுது. ஜிம் பார்க்குறாங்க சொல்லவும் தெரியல. அது ஒரு மாதிரி தள்ளி இருக்கும் கஷ்டமாக இருக்குது. இப்போ ஒன் டே ஒரு பொண்ணு வந்துருக்கா வீட்டுக்கு. நம்ம ஜேக்கியோட ஃபியான்ஸ் ஜேக்கியோடைய கசன் தான் ஓகேவா. கசன் தான் இந்த பொண்ணு தான் ஜேக்கிக்கு மேரேஜ் பண்ணி பிளான் பண்ணியிருப்பாங்க. ஆனால் ஜேக்கி அந்த பொண்ணை வந்து பிடிக்க சொல்லியிருப்பாரு. அதனால இப்போ மேரேஜ் வந்து கேன்சல் ஆயிருக்கும். இப்போ அந்த பொண்ணு பார்க்குறா ஜேக்கி மாமா சொல்லிட்டாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறேன் ஜோகி சொல்கிறாங்க. உங்களை பார்த்து எவ்வளோ டேஸ் ஆயிடுச்சு உங்கள் மேரேஜ் கூட வரவே இல்லை சொல்கிறாங்க. அப்படியே எங்கள் மேரேஜ் ஃபாரின் நடந்துச்சு அதனால சொல்கிறாங்க. ஆமாம் எங்கள் ஒய்ஃபு சொல்கிறாங்க. அதுவா ஜிம்மி நட்டு கூப்பிட்றாங்க. ஜிம் வந்து பார்க்குறாங்க. என்ன உங்கள் காசு சொல்கிறாங்க வா சொல்கிறாங்க. இப்போ கூப்பிட்டு இன்ட்ரோ பண்ணுறாங்க. அந்த பொண்ணு பார்க்குறா. மாமா இவனு என்ன அளவுக்கு அழகாக இல்லை சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறேன் என்ன உன் அளவுக்கா. ஆமாம்மா நீ வந்து சுமாராக இருக்கா அழகாக இருக்கா அப்படி சொல்கிறாங்க. இப்போ அந்த பொண்ணு வர மூஞ்சி தூக்கிச்சுக்கிறா. சின்ன ஆயான்னு சொல்லிட்டாங்க. உண்மைதாம்மா உன்னோட அழகாக இருக்கேன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் நைட்டு ஸ்மைல் பண்ணுறாங்க. செக்கி பார்க்குறாங்க. பாரு ஏன் இங்கே பாரு ஜோகி வந்துட்டு நீ அழகுன்ற ஒரு விஷயமா கிடையாது ஓகேவா. எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் ரொம்ப லவ் பண்ணுறேன் ஓகே மனசார அப்படி சொல்கிறாங்க. அந்த பொண்ணு பார்க்குற அப்படியே மாமா ஆமாம் சொல்கிறாங்க. சரி நீங்கள் மாமா சொல்லி போய் கிட்ட போய் உட்கார போகிறா. நம்ம ஜிம்முக்கு ஒரு மாதிரி ஜிம் முறைக்கிறாங்க. ஜேக்கே பார்த்துட்டு டக்குன்னு ஜேக்கே இருந்துட்டாங்களா எனக்கு ஒர்க்கு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஜிம்முக்கு பிடிச்சிருக்கு நம்ம சொன்னது புரிஞ்சுக்கிட்டான்னு சொல்லிட்டு அந்த பக்கம் எனக்கு ஷோக்கு மேரேஜ் ஆகிருக்கு. ரொம்ப ஹாப்பியாக லைஃப் இப்படி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த பக்கம் நம்ம ஜிம்முக்கும் ஜேக்கேக்கும் ரொம்ப அழகாக பாஸ் ஆகிட்டு இருக்கு. டைம் போயிட்டு இருக்கு. ஜிம்முக்கு என்ன பிடிக்காது சொல்லிட்டு ஜேக்கே கிளம்பி தெரியுது. பார்த்து பண்ணுறாரு ஒவ்வொன்றும். இப்போ ஒன் ஃபைன் டே நம்ம ஜேக்கே பார்க்குறாங்க. அப்படி ஒரு மாதிரி எப்படினாக்கா ரொம்ப ஒரு மாதிரி சைடாக உட்காந்துருக்காங்க. என்னாச்சு அவங்க காசு சொல்கிறாங்க. அது ஆஃபீஸில் சின்ன ப்ராப்ளம் சொல்கிறாங்க. ப்ராப்ளம் என்னாச்சு சொல்கிறாங்க. ஜேகேப் சொல்கிறாங்க. அதுவா நீங்களாம் யோசிச்சு பாரு எங்கே மிஸ்டேக் பண்ணிருப்பா சொல்கிறாங்க. ஜேகேப் பார்க்குறாங்க. அப்படியா எனக்கு தெரியலையே சொல்லிட்டாங்க. உங்கள் ஃபைல் என்ன பார்க்குறேன் சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. இப்போ ஜேகே வந்து கொடுக்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இப்போ ஜிம் பார்த்துட்டே வந்துருக்காங்க. இங்கே பாரு இங்கே இருக்க பாரு சொல்கிறாங்க. இப்போ ஜேகே பார்க்குறேன் என்ன சொல்லி பார்க்குறாங்க. அங்கே ஒரு மிஸ்டேக் இருக்குது இதானே பார்க்காம வச்சுக்கா சொல்கிறாங்க. இந்த மிஸ்டேக் சரி பண்ணிட்டா இது ஓகே இந்த ப்ராப்ளம் சால்வ் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. சரி ஓகே இந்த ஃபைலோட ப்ராப்ளம் சால்வ் ஆகிட்டு என் லைஃபோட ப்ராப்ளம் எப்போ சால்வ் ஆகும் சொல்கிறாங்க. லைஃப்பில் ப்ராப்ளமா என்ன சொல்லிட்டு ஜேகே சொல்கிறாங்க. என் லைஃபோட ப்ராப்ளம்ன்றது எப்போ என் ஜிம்மில் கேபிளில் வரும் எப்போ அவன் என்கிட்ட கம்ஃபர்ட் ஆகும் எப்போ என்கிட்ட ஒய்ஃபாக இருக்கும் சொல்கிறாங்க. நானும் ஒரு ஹியூமன் தானே. எனக்கும் நிறைய ஃபீலிங்ஸ் இருக்குல்ல. எனக்கு ரொம்ப அவனை கம்ஃபர்ட் பண்ணணும் ஹக் பண்ணணும் நிறைய ஆசை இருக்குல்ல சொல்கிறாங்க. எப்போ என் ஒய்ஃப் என்கிட்ட கம்ஃபர்ட் ஆகும் எந்த விஷயத்தில் சரி பண்ணால் அவன் என்கிட்ட வருவான் முழு மனசோட எப்படி நான் அக்செப்ட் பண்ணிப்பான் சொல்லி நான் எதை சரி பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க. சொல்லு என் சோலே ஒன்று டிபெண்ட்ஸ் பண்ணியிருக்கு ஓகேவா. என்னோட சோல் என் ஹஸ்பண்ட் என் ஒய்ஃபில் என் சோல் ஓகேவா. நான் அப்படி ஒன்று பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு ஒன்று அவ்வளோ பிடிக்கும். நான் ஆல்மோஸ்ட் ரொம்ப வருஷம் லவ் பண்ணிட்டு இருக்கேன். அது இப்போ ஒய்ஃப் ஆகிட்டேன் லீகலாக எல்லாமே. ஆனால் அப்படி எனக்கு எதுவும் வந்துட்டு நான் தள்ளிட்டு இருக்க மாதிரி இருக்கு பயமா இருக்கு. எங்க என்னோட போயிடுவேன் சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறேன். உனக்கே அப்படி பயமா இருக்க சொல்லிட்டாங்க. ஏன்னா நீங்களுக்கு ஸ்டில் சொல்கிறாங்க பாரு நான் உன்னதான் லவ் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டாங்க. என்ன சொல்லிட்டாங்க நான் உன்னதான் லவ் பண்ணுறேன் எனக்கு எப்படி சொல்லணும்னு தெரியல. நம்ம ஜெக்கி என்ன சொல்லி பொறுமையாக சொல்கிறேன் விட்டுட்டேன். ஆனால் உனக்கு கஷ்டமாக இருக்கா அப்படி சொல்லிட்டாங்க. பயமாக இருக்குது என்னோட போயிட சொல்லிட்டு என்னோட சொல் நீ தான் ஓகேவா. நான் அவனை நம்பி தான் இருக்கேன் உடனே டிபெண்ட் பண்ணியிருக்கேன். இத்தனை வருஷத்துல எனக்கு யாருமே பார்த்து பிடிச்சதே இல்லை தெரியுமா. அப்பவும் சரி எப்பவும் சரி நீ மட்டும் தான் என் மனசில் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க.
இதை ரீசெண்டாக ஜிம் என்ன உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லிப்பாங்க, என்ன சொல்லிப்பாங்க, என்ன யூனிச்செல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஜெக்கிக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் லவ் பண்ணுறா சொல்லிட்டு, அப்போ லவ் பண்ணுறா இப்போ மாறவே சொல்லியிருப்பாங்க. ஜிம் பார்க்குறேன் உனக்கே நான் பிடிச்சிருக்க சொல்லிட்டாங்க. தெரியலையே ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ ஜெட்டையோ லவ் பண்ணிட்டு இருக்கப்போ எனக்கு தோணுதுமா ஏக்கமாக இருக்கும், அந்த பிளேஸ் நான் இருந்துக்கூடாது, ரீப்ளேஸ் ஆகக்கூடாது சொல்லிட்டு தெரியும் தப்பு அப்படி யோசிக்கிறேன்னு சொல்லிட்டு. ஆனால் அப்படிலாம் தோணும். அது எதுவும் தெரியல, அது இப்படி இந்த மாதிரி நடக்கும் எதிர்பார்க்கல. நான் ஆசைப்பட்டதில்ல இந்த மாதிரி நடக்கணும், டே இல்லாமல் நான் ரீப்ளேஸ் ஆகும்னு நினச்சி பார்த்ததில்ல. ஆனால் அப்படி ஃபேட் அப்படி சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க டே லவ் பாஸ்ட் லவ் ஓகேவா, அதை என் மனசுக்குள்ள இருக்கும், அதை மறக்க மாட்டேன். ஆனால் அதுக்காக நான் ஒன்று டேவை கம்பேர் பண்ண மாட்டேன், நீ வேறு டே வேறு ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஜம்ப் பார்க்குறாங்க எனக்கு நீ கூட கம்ஃபர்டாக இருக்குன்னு தெரியணும்டா சொல்லிட்டாங்க. நான் கம்ஃபர்டபுளாக இருக்கேன் எப்படி சொல்ல சொல்லிட்டாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க எப்படி சொல்லனா நீயே சொல்ல சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் போய்ட்டு ஜெக்கி லிப்பில் லைட்டாக ஒரு பெக் பண்ணிட்டாங்க. லவ் யூ சொல்லிட்டாங்க. நிஜமாக லவ் யூ சொல்லிட்டாங்க. என் கூட ஹாப்பியாக இருப்பில்ல எப்பவும் சொல்லிட்டாங்க. எப்பவும் ஹாப்பியாக இருப்பேன் நீ விட்டு சொல்லிட்டாங்க. அவன்கிட்ட எங்கே போக மாட்டேன், உனக்கு பிடிச்சது தான் நான் பண்ணுவேன், பிடிக்காது பண்ண மாட்டேன். நீ ஹாப்பியாக நான் ஹாப்பியாக இருப்பேன், நீ சடை நான் சடை எடுப்பேன், நீ அடுத்த நான் ஆடுவேன் ஓகேவா, நீ அழுதா நீ என் ஷோல்டர் சாஞ்சிக்கணும், நான் கம்ஃபர்ட் பண்ணுவேன், நான் அழுதா நீ உன் ஷோல்டர் சாஞ்சிக்கணும் சரியா சொல்லிட்டாங்க. அவனுக்கு எதனா கஷ்டமாக தான் என்கிட்ட சொல்லணும், நான் சரி பண்ணுவோம். எனக்கு எதனா கஷ்டமாக தான் உன்ட்ட சொல்லுவேன், நீ சரி பண்ணுவோம். லைஃப்பில் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கணும் எவ்ரி திங் அப்படி சொல்லிட்டாங்க. ஜிம் பேக் நிஜமாக சொல்லிட்டாங்க. எப்பவும் லவ் பண்ணுவேன், எப்பவும் லவ் பண்ணுவேன் ஓகேவா, கிரேஸி லவ் பண்ணுவேன், இப்போ உங்களோட ரெஸ்ட் ஆஃப் எவருக்கு இப்படி லவ் பண்ணுவோம் சரியா, எத்தனை குழந்தைங்க தான் சரி, எத்தனை பேர் தான் சரி, என் லைஃப்பில் நீ மட்டும் தான் ஓகேவா, உனக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுப்பேன். நான் உடனே நம்பி இருக்கேன். இவனும் ஒரு எனக்கு உனக்கு எதாட்டா இவன் ஒன்றா கூட போகணும் எனக்கு ஒரு ஆசை அப்படி கேட்க சொல்லிட்டாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜம்முக்கு சொல்லிட்டாங்க. ஆமாம் அப்படி எனக்கு தோணுது, எனக்கு அந்தளவுக்கு உள்ள கிரேஸ் லவ் இருக்காது, எப்படி சொல்லதான் தெரியல சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்க நீ சொல்லவே வேண்டாம், உன் கண்ணில் பார்த்துருக்கேன் எனக்கு லவ், நீ என்னை சிரிக்க வைக்கிறதுக்காக நிறைய பண்ணுறேன், சில டைம் ஒன்றையே வந்துட்டு ஒரு மாதிரி இது பண்ணிக்கிறேன், அப்படி உனக்கு ஆழ்த்தி என்னை சிரிக்க வைக்கிறேன், நிறைய விஷயம் பண்ணுறேன், சம்டைம் கோமாளி மாதிரி மாறி இருக்காங்க சொல்லிட்டாங்க. மாறுவோம் என்ன வேணாலும் மாறுவோம் உனக்காக, உன்னை சிரிக்க வைக்க உன்னை பார்த்துக்கிறதுக்கு சொல்லிட்டாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஏன் ஜிம்க்கு என்ன லவ் பண்ணுறா சொல்லிட்டாங்க. தெரியலையே உனக்கு அவள் பிடிக்குமே, நான் அப்போ தான் லவ் பண்ணுறேன், அது என்ன தெரியாது, உன்னை பார்த்து ஃபஸ்ட் அட்ராக்ஷன் பிடிச்சிருந்துச்சி, செகண்ட் உன்னோட கேரக்டர் உன் கைண்ட் ஹார்ட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபாரிட் என் சோல் சேர்ந்துட்டா ஃபாரிட் உண்மையில என்ன பண்ண சொல்கிறேன் அப்படி சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஐ லவ் யூ சொல்லிட்டாங்க. லவ் யூ லாஸ்ட் ஜேக்கே உன் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறேன், உன்னை ஹார்ட் பண்ண எதுவும் பண்ணல, உன்னை ஃபோர்ஸ் பண்ண எதுவும் பண்ணல, ஆனால் எனக்கு வேணும், நீ கூட தான் இருக்கணும், உன்னை விட்டு கொடுக்க முடியாது சரியா, நீ என்ன இடத்துல முடிவு பண்ணிட்டு எனக்கு முடிவு பண்ணல, எனக்கு நீ பிறந்துட்டு நினைக்கிறேன், எனக்கு தான் சரியா, உன் ஃபேட்டு ஏன் கூட அந்த ஃபேட்டை யாரும் மாற்ற முடியாது இப்போ எப்போவுமே சொல்லிட்டாங்க. ஜிம்முக்கு புரியுது, ஏன்னா ஜிம் லைஃபுக்கு மூவ் பண்ணி தான் ஆகும். சுகர் சொல்ல நினச்சி பார்க்குறாங்க உங்கள் லைஃப்பில் ஜேகே ஃபார்மில் கிடச்சி ரொம்ப லக்கியான ஒரு விஷயம், அவங்க ரொம்ப பாசமாக இருக்காங்க. அப்படி ஒரு ஃபார்மில் கிடச்சி அதை வந்து மிஸ் பண்ணுறாது ஓகேவா, உங்கள் லவ் வந்து கூட நீ வந்துட்டு பண்ணல உனக்காக லைஃப்பை வாட சொல்லியிருப்பாங்க, ஒயினா சொல்லியிருப்பான். ஜிம் இப்போ நினச்சி பார்க்குறாங்க, இப்போ ஒயின் ஷுகர் லைஃப்பில் கூட அழகாக போயிட்டுருக்கு. அப்போ ஜிம் நினச்சி பார்க்குறாங்க. அப்போ நினச்சி பார்த்துட்டு ஜிம் பார்க்குறாங்க. அது சொல்லிட்டாங்க பாருங்க நம்ம ஃபிசிக்கலாக எடுத்துக்கணும்னு நினைக்கல ஓகேவா, எனக்கு நீ கூட ஹாப்பியாக இருக்கணும் ஒய்ஃபா, இதுக்கப்புறம் நான் பர்மிஷனே இல்லாமல் கிஸ் பண்ணணும், பர்மிஷன் ஹக் பண்ணணும், எல்லாத்துக்குமே வந்துட்டு இப்படி எதுக்கும் வந்துட்டு யோசிக்கக்கூடாது, நீ ஒய்ஃபு நான் ஹஸ்பண்ட் அப்படி சொல்லிட்டு மாறணும் ஓகேவா சொல்லிட்டு ஜிம் பார்க்குறாங்க. நான் எப்போவும் நீ ஹஸ்பண்ட் முடிப்பா நான் ஃபிக்ஸ் பண்ணேன், எப்போவும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன், நான் கூட உண்மையாக தான் இருக்கேன், நீ தான் யோசிக்கிற சொல்லிட்டாங்க. எனக்கு பயம் எனக்கு ஹார்ட்டாக சொல்லிட்டு நானும் ஹார்ட் ஆக மாட்டேன். ஜிம் சொல்லிட்டாங்க. ஜெக்கெட் பார்க்குறாங்க. நிஜமா சொல்லிட்டாங்க. இப்போ ஜெக்கெட் ஹாப்பியாக இருக்குது அப்படி ஹக் பண்ணிக்கிறாங்க. லவ் சொல்லணும் சொல்லிட்டாங்க. ஜிம்மும் ஹக் பண்ணிக்கிறாங்க. லவ் டூ ஜம்முக்கா சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ அப்படி நம்ம சுகர் ஜேவப் சைடு பார்க்குறோம். சுகர் ஜேவப்னு நினச்சிக்கோங்க. நம்ம டே அண்ட் ஜேவப்போட பக்கம் பார்க்கலாம். நம்ம ஜெயவுக்கு ஒரு நர்வஸாக இருக்குது, என்னாச்சு சொல்கிறாங்க. இல்லை சொல்லிட்டாங்க. சொல்லு என்னாச்சு உனக்கு சொல்லிட்டாங்க. இல்லை அது சொல்லிட்டாங்க. சொல்லு ஜெயவுக்கு எதுக்கு தான் நர்வஸ் ஆகிட்டுருக்கா சொல்லிட்டாங்க. இதை பாரு சொல்லிட்டு எடுத்துக்கிறாங்க. இப்போ நம்ம ஜட்டே பார்க்குறேன் என்ன ஆப் சொல்லிட்டு எடுத்து பார்க்குறாங்க. எடுத்து பார்த்து ஒரு மாதிரி ஆகிட்டாங்க. எழுந்திருக்கிறாங்க. எஞ்சிட்டு இது சொல்லிட்டாங்க. அது செக் பண்ணி பார்த்துட்டே உனக்கு 2 டைம் கன்ஃபார்மாக தான் இருக்குது, ஆனால் அதெல்லாம் பயமாக இருக்குது, நர்வஸாக இருக்குது, ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணிக்கலாமா சொல்லிட்டாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. நிஜமாக சொல்கிறியா சொல்கிறாங்க. அப்படி தான் இருக்குது சிம்டம்ஸ்லாம், அதை செக் பண்ணி பார்த்தினா அதான் ஹாஸ்பிட்டல் போய் பார்க்கலாமா டே அப்படி சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. டக்குன்னு இருக்கிற ஒர்க்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு வா சொல்லிட்டு கூட்டிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போய்ட்டு ஹாஸ்பிட்டல் செக் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா ஜெயோ ப்ரெக்னென்ட்டு. டேவால் நம்ப முடியல. உண்மையாகவே சொல்லிட்டாங்க. டே நான் ஜெயோப்பில் 4 ரிக்வெஸ்ட் பண்ணுறாங்க. லவ் ஜெயோப் சொல்லிட்டாங்க. இப்போ டே ஜெயோப்பில் ஃப்ரீஸ் ஆகிறாங்க. எனக்கு ஒரு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற ஹாப்பினஸ் விட டே லவ்னு சொன்னால் தான் நம்ப முடியல. டேன்னு சொல்லிட்டாங்க. லவ் ஜெயோப்னு சொல்லிட்டாங்க. ஒரு மாதிரி என் லைஃப்பில் நிறைய ஹாப்பினஸ் கொடுத்தது நீ தான். இப்படினாக்க நிறைய ஸ்ட்ரகிள் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கு, எனக்காக நிறைய போராடிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டல, ஆனால் அப்படின்னு எனக்கு இவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் கொடுத்துருக்கா சொல்லிட்டாங்க. டேம் அது சொல்லிட்டாங்க. தெரியும் ரொம்ப லவ் பண்ணுறேன் சொல்லிட்டு நானும் லவ் பண்ணுறேன் ஓகேவா, நீ லவ் பண்ணுறேன் நம்ம பேபி செட்டம் பட்டு டே தான் கொஞ்சம் ஹைட்டை டவுன் பண்ணி ஜேவுக்கு ஸ்டமக் கஸ் பண்ணுறாங்க. ஜேவுக்கு ஒரு மாதிரி எடுத்து அப்படி டைட்டாக ஹக் பண்ணுறாங்க. நம்ம ஜேவ் வந்துட்டு தேவை டே பார்க்குறாங்க. உனக்கு என்கிட்ட ஹாப்பியாக இருக்கல ஜேவப் சொல்லி எதனால சொல்லு ஓகேவா, பிடிச்சது பிடிக்காத சொல்லி நான் பண்ணுறேன் ஓகே, எதுக்காக ஹாட்டாக கூட இருக்கேன் நான் இருக்கேன், நான் ஹாப்பி இருக்கேன் டே இருக்கேன் புரிதான் சொல்லிட்டாங்க. டேக்கு என்ன சொல்லி ஜேவப் என்ன சொல்லி தெரியல. டேவை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. டேங்க லவ் சொல்லிட்டாங்க. லவ் லாஸ்ட் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க.
இந்த பக்கம் அவங்க 2 பேரும் ப்ரெக்னென்ட், அவர் ப்ரெக்னென்ட் ஆகிட்டு இந்த பக்கம் அவங்க லைஃப் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அவங்க அப்படி 2 பேரும் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பக்கம் நம்ம ஜிம் சைடு பார்க்குறாண்டா, ஜிம் பார்க்குறாங்க. இப்போ எங்கே போகிறோம் சொல்கிறாங்க, எங்கே போகிறோம்னா ஹனிமூன் சொல்கிறாங்க. ஹனிமூன் அதுக்குள்ளே சொல்கிறாங்க. பின்னாடி நம்மளுக்கு பின்னாடி போகிறவங்களாம் மேரேஜ் பண்ணி குழந்தை பார்த்து எல்லாம் அப்படி ஹாப்பியாக இருக்காங்களா, நம்ம தானே அப்படி இருக்கோம் அப்படி சொல்கிறாங்க. அதுக்கு என்ன அவசரம் சொல்கிறாங்க. அவசரமா ரொம்ப தப்படைச்சாலும் ஜெயா சொல்கிறாங்க. போகலாம் ஹனிமூன் போகலாம் சரியா சொல்கிறாங்க. ஹனிமூன் போய் தான் போகணுமா சொல்கிறாங்க. ஜெக்கே பார்க்குறாங்க. என்னடா சொல்லிட்டுல ஹனிமூன் போனால் தான் வெப்பில் பார்த்துக்கணுமான்னு கேட்குறான் சொல்கிறாங்க. அப்படின்னா சொல்கிறாங்க இங்கே சொல்கிறாங்க இங்கே இருந்தால் நீ கொஞ்சம் சரியாக ஃபீல் பண்ணுவோம் சரியா, எப்படி 1 வீக் ஆகலாம் நீ நடக்கிறதுக்கு சொல்கிறாங்க. எது சொல்கிறாங்க. ஆமாம் ஃபர்ஸ்ட் நைட் தான் வச்சா 1 வீக் ஆகலாம் நடக்கிறதுக்கு. அதே இங்கே இருந்தால் ஒரு மாதிரி இருக்கும் கொஞ்சமாக போச்சு. நான் எங்கள் டேஸ்ட் பண்ணுவாங்க, அம்மா டேஸ்ட் பண்ணுவாங்க. இதே நம்ம அங்கே தான் வச்சுக்கேன் எனக்கு வந்து ஹோட்டலில் இருந்தோம் ஃபாரின்ல அப்புறம் நேரம் பேஸ் பண்ண மாட்டாங்களே, அது ஹனிமூன் சொல்லிட்டு போனோம்னாக்கா அங்கெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்களே, அங்கே நல்லா இருக்கும். போலமா சொல்லிட்டாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கு, நீ ரொம்ப தட்டியாக பேசுறடா சொல்லிட்டாங்க. உங்ககிட்ட தான் பேச முடியும் சொல்கிறாங்க. அதை சொல்கிறாங்க. என்னோட பல வருஷம் காதல் அப்புறம் நிறைய ஏக்கங்கள் எல்லாமே இருக்குது, எல்லாத்தையும் மொத்தமாக தீர்த்துறேன் சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறேங்க. 30 பாய் சொல்லிட்டாங்க. நான் 30 இல்லை ஓகேவா, அப்படி 30 தான் உங்கள்கிட்ட மட்டும் தான் இருக்கும் புரியுதா சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறேன். சரி வா போகலாம் சொல்லிட்டாங்க. இப்போ ஜெக்கும் ஜிம் போயிட்டு இருக்காங்க. கீழே இறங்குறாங்க. இந்த பக்கம் ஜெக்க நமக்கு ஹாப்பியாக இருக்குது, மொத்தம் போயிட்டு அவங்க சரியா சொல்லிட்டாங்க. ஓகே சொல்லிட்டாங்க. இந்த பக்கம் நம்ம ஜிமின் ஒரு பிளேஸ்க்கு போயிருக்காங்க, ஹனிமூன் போயிருக்காங்க. இந்த பக்கம் ஜிமின் ஜேகே போயிட்டு ஹனிமூன்ல இருக்காங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி ஷையாவே இருக்கு. ஜேகே பார்க்குறீங்கன்னா எவ்வளோ தான் நின்று இப்போ உள்ளே சொல்லிட்டாங்க. வரணுமா சொல்லிட்டாங்க. வா சொல்லிட்டாங்க. அதே இந்த ட்ரெஸ்ஸை நீ வாங்கினா சொல்லிட்டாங்க. எனக்கு ஒரு ஆசை தான் வா அப்படி சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. வெளில வராங்க. ட்ரெஸ் அவ்வளோ அழகாக இருக்குது. ஜிம் பார்க்குறாங்க. வரவா சொல்லிட்டாங்க. இப்போ ஜேகே தான் பார்க்குறாங்க. அப்படி டக்குனு ஜிம்மில் எடுத்து ஜேகே அந்த பெட்டில் புஷ் பண்ணிடுறாங்க. ஜிம்மின் அழகாக அந்த பெட்டில் பவுன்ஸ் ஆகி விழுந்துருக்காரு. பார்க்கறதுக்கு ஏதோ ஒரு அழகான பட்டம் ஒரு ஒயிட் பெட்டில் ஒரு பட்டாம்பூச்சி விழுந்த மாதிரி அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு. ட்ரெஸ் அந்த மாதிரி இருக்கும். ஜேகே பார்க்குறாங்க. அப்படி பார்த்துட்டே இருக்காங்க. என்ன அப்படி சொல்லிட்டாங்க. ஜேகே அப்படியே ஜிம் லைட் ஆகுறாங்க. லைட் ஆகிட்டு அவர் ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஜங்குக் சொல்லிட்டாங்க. உனக்கு ஓகே தானே, கம்ஃபர்ட் தானே சொல்லிட்டாங்க. சொல்லிட்டாங்க. இப்போ ஜேகே பார்க்குறாங்க. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கும் ஏன்னா எனக்கு சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நான் பார்த்தா எனக்கு தெரியுது ஜிம் தான் ஜேகே அடிக்கிறாங்க. ஜேகே ரொம்ப ஹாப்பியாக ஒரு ஹேண்ட் கிஸ் பண்ணுறாரு. இப்போ அவங்களுக்குள்ள எல்லாம் அழகாக போயிட்டு இருக்கு. ஜிம் பார்க்குறாங்க. ஒரு 2 o'clock இருக்கும். ஜிம் பார்க்குறாங்க. நான் பாவம் சொல்லிட்டாங்க. ஜேகே பார்க்குறாங்க. பாவம் சொல்லிட்டாங்க. நானும் தான் பாவம் சொல்லிட்டாங்க. ஏன்னா பாவம் சொல்லிட்டாங்க. இவ்வளோ வருஷமா வெயிட் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு 1 டைம் இப்படி எடுத்துப்பியா, நான் எங்கே போகிறேன் உங்க இடத்துல இருக்க சொல்லிட்டாங்க. என்ன பண்ணுறது, நீ அவ்வளோ அழகாக இருக்கடா சொல்லிட்டாங்க. நீ தானே எனக்கு வாங்கி கொடுத்த ட்ரெஸ் வாங்கி கொடுத்தது எல்லாம் அரேஞ்ச் பண்ணி நீ தானே சொல்லிட்டாங்க. அதே இப்போ 3 ரவுண்ட் போயிட்டு இன்னும் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கா சொல்லிட்டாங்க. அதுக்கும் சொல்லிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் ஒன்று சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அடிச்சுப்புறம் ஒன்று நீ வீடியோ சொல்லிட்டாங்க. ஜேகே பார்க்குறாங்க. அப்புறம் விட முடியாது. ஜேகே தான் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஜிம்மி கூட ஜிம் ஹாப்பியாக இருக்காங்க. அவர் லைஃப்பில் அவர் புரியுது. ஏன்னா டேன் ஒருத்தர் லைஃப்பில் இல்லை, அவர் வந்து இல்லைன்னு நினச்சிட்டு அவர் இப்படி இருக்காரு. அவர் வந்து ஜிம்மில் வந்து ஜங்கு லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாரு. ஜங்கு அவருக்கு லைஃப்பில் அழகாக ஆகிட்டு இருக்கு. இதெல்லாம் நம்ம ஜின்னு ஃபோன் பண்ணி சுகாட்ட சொல்லிட்டாங்க. சுகாக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ ஒயின் சுகா ரொம்ப ஹாப்பியாக இருக்குது கேட்கறதுக்கு. என் தம்பிக்கு லைஃப் அது போதும், இதுக்கப்புறம் எனக்கு எந்த கவலையுமே சொல்லிட்டு சுகா ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இந்த பக்கம் ஜங்கு நான் ஜிம்மில் அப்படி நெக்ஸ்ட் டைம் மார்னிங் பார்க்குறாங்க. அப்படி அதுக்கு லேப்பில் உட்கார வச்சிருக்காங்க. எதுக்கு லேப்பில் உட்கார வச்சிருக்கா சொல்லிட்டாங்க. குழந்தைக்கு கால் வலிக்கலாம் அதான் சொல்லிட்டாங்க. ஆமாம் அப்படி சொல்லிட்டாங்க. அச்சோ பாரு சொல்லிட்டு ஃபோட்டோ ஃபில் பண்ணி விட்டாங்க. அப்படியும் பார்த்துக்கிறாங்க இப்படியும் பார்த்துக்கிறாங்க. ரொமான்டிக்காக சரி எல்லாத்தையும் ஜேகே நம்பர் 1 இருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. எல்லாத்தையும் இப்படி தான் சொல்லிட்டாங்க. எல்லாத்தையும் ஜேகே இப்படி தான் ஓகேவா, எல்லாத்தையும் நம்பர் 1 இருப்பா சரியா சொல்லிட்டாங்க. இந்த பக்கம் நம்ம சிவா ஜேகே பார்த்தா ஃபோட்டோ பண்ணுறாங்க. இப்போ ஒரு பாசம் பார்க்குறாங்க. டேங் சொல்லிட்டாங்க. அப்படியே திரும்பி பார்க்குறாங்க. என்ன வேணும் சொல்லிட்டாங்க. அது சொல்லிட்டாங்க. என்ன வேணும்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம அங்கே வந்து வேற யாரும் டேவோட அப்பா தான் சொல்லிட்டாங்க. ஏன் வீட்டுக்கு வர மாட்டா சொல்லிட்டாங்க. நான் இங்கே இருக்கேன் ஓகே, என் ஒய்ஃபு நானும் இங்கே இருந்துக்கிறேன் ஓகே, என் குழந்தை கூட அங்கே தான் இருக்கும் தனியாக. நீங்கள் ஹாஸ்பிட்டல் போயிருந்தால் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன், என் லைஃப் நல்லா தான் இருக்கு ஓகேவா, தெரிஞ்சு நல்லா பண்ணி தான் மேரேஜ் பண்ணி வச்சிருக்கீங்க, நான் இங்கே இருந்துக்கிறேன் ஓகேவா சொல்லிட்டாங்க. இப்போ டேவோட அப்பாவுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஏன் டேட் புரிஞ்சுக்காம பண்ணுறா சொல்லிட்டாங்க. இங்கே பாருங்க சொல்லிட்டாங்க. அவன் நல்லா தானே இருக்கான், அவன் லைஃப்பில் ஹாப்பியாக இருக்கான்னு சொல்லிட்டாங்க. அவன் ஹாப்பியாக இருக்கா எவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் சொல்லிட்டாங்க. ஆனால் சொல்லிட்டாங்க உன் ஃபேட்டு ஜெயப்படி தான் சொல்லிட்டாங்க. அது நீங்கள் தான் பண்ணீங்க பரவாயில்ல, நான் ஹாப்பியாக தான் இருக்கேன் ஓகேவா, நீங்கள் வரலாம் என்னோட குழந்தை ஆஃப்டர் குழந்தை பாருங்க குழந்தை பாருங்க ஜெயப்போட பாருங்க, என்கிட்ட எதிர்பார்க்காதீங்க ஓகே, நாங்கள் வரமாட்டேன், எனக்கு இங்கே இருக்கிறத பிடிச்சிருக்கு சொல்லிட்டாங்க. சரி ஓகே நீ ஹாப்பியாக தான் போக சொல்லிட்டு டேவோட அப்பா போயிடுறாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டம், டே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாரு. ஆனால் டேவோட அப்பா வந்து மனசு அப்பயும் கூட மாற்றிட்டு இருக்க மாட்டார். ஜெயப்போட மேரேஜ் பண்ணி வச்சுட்டு இதுதான் லைஃப் கரெக்டுன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருப்பாரு. இந்த பக்கம் நம்ம ஜெயவை பார்க்குறீங்க ஏன் டே சொல்லிட்டாங்க. அவங்க பாரு கபி சொல்லிட்டாங்க. இல்லை நம்ம ஃபோர்ஸ் பண்ண முடியாது ஓகேவா, நீ அங்கிட்ட எப்படின்னு பேசுறது கவலை இல்லை ஓகே, நீ ஹட்டாக இருக்கல உன் பக்கத்தில் நான் புரிஞ்சுப்போம் சரியா சொல்லிட்டாங்க. ஓகே இந்த கடைசியில் ஃபோட்டோ போட்டு பண்ணுறாங்க. இந்த பக்கம் ஜெயகப் ரொம்ப ஹாப்பியாக சாப்பிட்ருக்காங்க. டே ஜெயகப்புக்கு அழகாக ஒரு கல்வி பிறந்ததா 1 இயருக்கு அப்புறம் அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இந்த பக்கம் ஜிம் பார்த்தா ஒரு 2 இயர்ஸ் ஆஃப்டர் தான் ஜிம்மிக்கும் டேக்கும் ஜிம்மிக்கும் ஜங்குக்கும் பிறக்கிறாங்க. அந்த பேபி பாய் பேபிக்கு ஜேகே அப்படி கொஞ்சிட்டே இருப்பார் எந்நேரமும். அவ்வளோ லட்டு மாதிரி இருக்கும். அது நம்ம அது எப்படின்னா ரொம்ப ஜேகே கிட்ட ரொம்ப பாசமாக இருக்கும். ஜிம்முக்கு ஸ்ட்ரிக்ட், ஜேகே வந்து ரொம்ப பாசம், நல்லா ஃபன் பண்ணி க்யூட்டாக ப்ளே பண்ணிட்டுருவாங்க. ஜேகே பார்க்குறாங்க. இரு என் பேபி வந்து கோச்சிட்டு இருக்கிறேன் பார்த்துட்டு வந்துட்டு போயிடுறாங்க. பேபி பார்க்குது மம்மா டேடா அப்படி சொல்லிட்டு இரு நான் போகிற சொல்லிட்டு ஜேகே போயிட்டு ஜிம்மில் கொஞ்சிட்டு இருக்காங்க. இப்போ எதுக்கு என்கிட்ட வந்து போடா சொல்லிட்டாங்க. ஏன்டா என்னோட உனக்கு சொல்லிட்டாங்க உன் குழந்தை தானே கொஞ்சிட்டு இருக்க போடா சொல்லிட்டாங்க. அப்படி பாரு என் சோழ நீ தான்டா, என் சோழ
டிபெண்ட் பண்ணி தானே இருக்க சொல்லிட்டாங்க. போடா பொறுக்கி போய் சொல்லிட்டேன், போடா சொல்லிட்டாங்க, பொறுக்கியா சொல்லிட்டாங்க, ஆமாடா போடா சொல்லிட்டாங்க. இப்போ செக் பார்க்குறேன் என்னென்ன சொல்லி ஓகே ரெண்டு போடான்னு சொல்ல ஓகே எங்கேயும் போக மாட்டேன்ட்டு நீயே சொன்னா சரி ஓகே இந்த தள்ளி விட்டா கூட போக மாட்டேன் உங்கள்கிட்ட சுற்றி தான் வருவான் சரியா சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க லவ் சொல்லிட்டாங்க, லவ் விட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. இந்த பக்கம் பேபி பார்த்து இருக்குது. அஜய் மம்மாடியா கிஸ்ஸும் சொல்லிட்டாங்க, கிஸ் பண்ணுறாங்களா ஆமாம் சொல்லிட்டாங்க, கிஸ் பண்ணிக்கிறாங்க சொல்லிட்டாங்க, அப்படி தான் பண்ணுவோம் சொல்லிட்டு அவர் கிஸ் பண்ணிக்கிறாங்க. ரொம்ப ஹாப்பி ஸ்டோரி என் பண்ணுறோம். ஓகே பிடிச்சிட்டு நம்ம பாய் டேக் எவ்ரிவன்.